ஹைடா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்துட்டு விமன் குக்கோடைய அந்த ஒன் ஷாட் போட்டு போனோம்டா. வி ஆர் மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ் 2/2 ஃபைனல் பார்ட். ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ள போகிறேன்டா. இங்கே ஃபஸ்ட் பார்ட் எப்படி விட்டு போனால், நம்ம ஜிமின் ஒரு ஸ்கூலுக்கு நியூவாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அங்கே ஜேகேடேவும் மீட் பண்ணியிருப்பாங்க. காய் நம்ம மெக்கு அவங்க எல்லாரும் மீட் பண்ணியிருப்பாங்க. அப்படி கண்டினியூ பண்ணிக்கிறோம்டா. இப்போ நம்ம ஜிமின் தான் ஈவினிங் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு கார் வந்து பிக் பண்ணிட்டு போக இப்போ டேசஸ் போக போக நம்ம எப்போவுமே ஜிமின் சென்ட்ரல்லையும் இந்த பக்கம் டேவும் அந்த பக்கமும் ஜங்குக்கும் தான் உட்காந்துருக்காங்க. 24 வயசு அவங்க இப்படி தான் இருப்பாங்க. எப்படின்னா கிளாஸில் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ டெஸ்ட் போக போக டே என்ன பண்ணுறாரு, ஜிம்னு எழுதிட்டு இருந்தா டே அப்படியே அந்த டெஸ்கில் ஒரு ஹேண்டை கொடுத்து அப்படி வச்சுக்கணும். அம்மா ஜிம்னு பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா அவர் அப்படி ஸ்கூல் யூனிஃபார்மில் ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. அந்த பவுல் கட்டு ஹேரு ஒரு மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறது. குட்டி அழகாக அந்த க்யூட்டான லிப்ஸு ஐஸு இன்னும் சொட்டர் வச்சுக்கணுங்க பார்த்துட்டு இருப்பார். அவர் எவ்வளோ அழகாக இருந்தாலும் ஜிம்னு பார்க்குறப்போ ஒரு மாதிரி வேறு மாதிரி அழகாக இருப்பார். அவர் பார்த்துட்டே இருப்பார். இப்போ நம்ம டே தான் அப்படின்னு பார்த்தா ஜவுக்கு அதை விட மேலே அவர் அப்படியே ஒரு படி மேலே போயிட்டு இவர் ஜிம்னோட ஹேண்டே பிடிப்பார். ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன அப்படி கேட்குறாங்கக்கா. அவர் எதுவுமே சொல்லாமல் எடுத்து சொல்கிறாங்க. நான் நீ கையை விட்டு தானே எடுத்து முடிய சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் ஜிம்முடைய லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிக்கிறாங்க. நீ என்ன பண்ணுற அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் ஜிம்முனே பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஷையாக போகுது. ஏன் இப்படி பார்க்குறாங்க ரெண்டு பேரும் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி முன்னாடி டெஸ்கில் இருந்து நம்ம காயும் ஜங்குக்கும் தெரியும். காயும் நம்ம மெக்கு திரும்பி பார்க்குறாங்க. டே மெக்கு சொல்கிறாங்க. என்னடா காய் சொல்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க சொல்கிறாங்க. ஏன்டா அவனை இப்படி பார்க்குறாங்க ரெண்டு பேரும் வட்டத்தை விட்டா சாப்பிடுவாங்க போல சொல்கிறாங்க. ஆமாண்டா அவன் இந்த பையன் இங்கே வந்துருந்து அதான் நம்ம ஜிம்முக்கு வந்து ஜாயின் பண்ணுறது இவங்க ரெண்டு பேரும் சரியில்லடா ஒரு மார்க்கமாக தெரியுறானுங்க சொல்கிறாங்க. அதானே சொல்லிட்டு சரி இது பார்ப்போம் என்ன தான் நடக்க சொல்லிட்டு அவங்களும் அப்படி லைட்டாக திரும்பி பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க. இப்போது டேசஸ் போக போக நம்ம ஜங்குக்கும் டேவும் தான் ஜிம்மில் கரெக்டாக ஸ்கூல் உள்ள வந்துட்டா போதும் அப்படியே ஹேண்டை பிடிச்சிடுவாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் கிரவுண்ட்லேயே உட்கார வச்சுருப்பாங்க. கிரவுண்டு அது ஸ்கூலோட கார்டன் சொல்லிட்டு அங்கே உட்கார வச்சுருப்பாங்க. பேசிக்கிட்டு என்ன சாப்பிட்டா அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சிக்கிட்டு என்னென்ன பண்ணுவாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக்கா டேங்கா விடுங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்கக்கா. நீங்கள் எப்போ தானே என் கூட ஒரு மாதிரி இருக்கீங்களா கூடவே இருக்கீங்களா கிளாஸ் எல்லாரும் சிரிக்கிறாங்க ஒரு மாதிரி நீ தள்ளி போக சொல்கிறாங்க. இங்கே பாரு மற்றவங்க பார்த்துருக்கு நீ பயப்படுற நீ உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நாங்கள் கூட இருக்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு உண்மையை சொல்லு எங்களை பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லி கேட்குறாங்க. இந்த ஜிம்மில் பார்க்குறாங்க. பிடிச்சிருக்கு தான் ஆனால் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் ஜங்குக்கும் அப்படியே நம்ம ஜிம்மில் வந்து ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருப்பாரு. டக்குனு கீழே இறங்கிறாங்க. இறங்கி நீல் டவுன் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. பாரு எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. ஆமாம் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறேன். ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது ஏன் ரெண்டு பேரும் லவ் பண்ணக்கூடாதா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. பாரு சின்ன வயசுலேருந்து எனக்கு எதனா பிடிச்சா அவனுக்கு பிடிக்கும் அவனுக்கு எதனா பிடிச்சா எனக்கும் பிடிக்கும். ஓகேவா அப்படி தான் இதுவும் தெரில எனக்கு ஒன்று பிடிச்சிது நான் எப்படி எனக்கு எப்படி ஒன்று பிடிக்குதோ சேம் அவனுக்கு அப்படியே பிடிக்குது. எங்களுக்குள்ள ஃபைட்டில் வராது. ஓகேவா ஏன்னா எங்களை ரெண்டு பேருக்கும் ஒன்றா பிடிச்சிருக்கு. ஸோ நாங்கள் நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி பாய்ப்போம். இப்போ நீ தான் முடிவு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கக்கா தப்பு அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. பாரு அடிச்சு நான் பாரு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ மாட்டேன் ஜங்க் பார்க்குறேன். ஏன்டா மிரட்டுறப்போ எப்போ தான் மிரட்டுறாங்க. பாரு பேபி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. பேபியா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு நீங்களோட பேபி நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுறோம். ஓகேவா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படிலாம் சொல்கிறதுன்னு நினச்சோம். சரி ஓகே 12th முடிச்சதுக்கப்புறம் சொல்ல நினச்சோம். ஆனால் இப்போது உங்களுக்கு 11th இல்லை 12th ஓகே 11th முடிச்சிட்டாங்க. 11th முடிச்சு 12th இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கானா சொல்கிறாங்க. பாரு 11th ஃபுல்லாக சொல்லாமல் அதுக்கு ரீசனே என்னன்னா நீ டிஸ்டாக் ஆக கூட சொல்லிட்டு ஓகேவா இப்போ 12th கூட எதுக்கு சொல்கிறேன். நான் அப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் நீ வேறு யாரையும் பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படி சொல்கிறாங்கக்கா. என்னதுக்கு ஆமாம் காலேஜில் நம்மளாம் ஒன்று படிக்க போகிறோம் சொல்கிறாங்க. ஒன்றாவா சொல்லிட்டு இல்லை என் அப்பா சொல்கிற காலேஜில் சேருவோம் சொல்கிறாங்க. நாங்களும் அங்கே தான் வருவோம் அப்படி சொல்லிட்டு மட்டும் உங்கள் ஜங்கு சொல்கிறாங்கக்கா. இப்போ என்ன சொல்கிறீங்க டேங்க ஜங்கு சொல்கிறாங்க. பாரு நாங்கள் ஒன்று லவ் பண்ணுறோம் நீ எங்களை லவ் பண்ணணும் ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு லவ் உனக்கு இப்போதைக்கு வரல வரும் ஓகேவா ஏன் எங்கள் பேர் உனக்கு பிடிக்காது சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு பிடிக்கும் உங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை ஆனால் சொல்கிறாங்க. பாரு எனக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் உனக்கும் எங்களை பிடிக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. பிடிக்கும் ஆனால் உனக்கு இப்போதைக்கு லவ்னு தெரியல போக போக உனக்கு லவ்னு புரியும் ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. 3 பேர் லவ் பண்ணால் அது சொல்கிறாங்க. பாரு நம்ம மனசு தான் காரணம் ஓகேவா 3 பேர் 4 பேர் கூட லவ் பண்ணலாம் ஆனால் நம்ம மனசு கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. புரியுதா சொல்கிறாங்க. 4 பேரை லவ் பண்ணக்கூடாது தப்பு அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியோ சரி ஓகே நீ சொல்கிற மாதிரி வச்சுப்போம். சரி நாங்கள் ரெண்டு பேரும் போதும் அதுக்கு மேலே யாரும் தேவையில்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க ரெண்டு பேரும். சரி வா கிளாஸ் போகலாமா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பேக்கெட்டில் இருந்து சாக்லேட் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்லான்ட்டு மவுத்தில் பாதி வச்சுட்டாரு. இப்போ நம்ம பட்டே தான் அப்படியே ஜிம்மோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. அவர் சாக்லேட்டில் கை வச்சுருப்பாரு. அவரோட ஹேண்ட் எடுத்து உள்ள வச்சுட்டு அப்படியே ஜிம்மில் லைட்டாக டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே அவர் மவுத்லேயே போய் எடுக்கிறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாதி எடுத்துகிட்டு கிட்ட போயிட்டு பாதி எடுக்க நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ நீ இதை இடத்துல நான் இதில் எடுத்துப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணிட்டு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கர் முன்னாடி ஜிம்மில் ஃபேஸை கப் பண்ணி அப்படியே கிறிஸ் பண்ணி அவரோட மவுத்தில் உள்ள அந்த சாக்லேட் எடுத்துடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்துகிட்டேவாவது கொஞ்சம் சாக்லேட்டை வந்துட்டு லைட்டாக மவுத்துக்கிட்ட போயிட்டு எடுத்துகிட்டு வந்துருப்பாரு. இவர் பார்த்தா அவர் மவுத்தில் உள்ளதே எடுத்துட்டாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுற ஜங்கு நீ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அதுவா ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படி
அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேக்குக்கும் ஒரு அப்போ நான் சொல்லி கேட்குறேன் உனக்கு பண்ண நான் சொல்கிறேன் நான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே கொஞ்சம் கூட ஜிம்மில் ஃபேஸை கட் பண்ணிட்டு அவரோட கிஸ் பண்ணுறாரு. அந்த சாக்லேட் அந்த அவர் மவுத்தில் இருந்திருக்கும். இப்போ கிஸ் பண்ணி அந்த சாக்லேட்டை ஜிம்மின்ட்டே கொடுத்துறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இப்போ அவர் அந்த சாக்லேட்டை துப்புலான்னு போக எப்படி சொல்லி மிரட்டாங்க 2 பேரும். என்ன சொல்கிறாங்க சாக்லேட்டை சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க சாப்பிட்ற அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மும் வேறு வழியிடமா அந்த சாக்லேட்டை சாப்பிட்றாரு ஒரு மாதிரி இருக்குது. 2 பேரும் ஏன் இப்படி நடந்தது சொல்கிறாங்க பாரு. நாங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கமோ இதை விட தாண்டி லவ் கொடுப்போம். ஓகே லவ் கேர் எல்லாமே கொடுப்போம். எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கிரேஸியாக தான் இருக்கும். ஓகேவா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க பேபி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சரி ஓகே நான் லவ் பண்ணுறனோ இல்லையோ ஆனால் அப்பாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா ஸ்கூல் மாற்றிடுவாங்க எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு ஸ்கூல் அப்போ இதுக்கு முன்னாடி நான் படித்த ஸ்கூலில் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அப்பாட்ட நான் சொன்னேன். அப்பா அந்த பையனை ஸ்கூல் விட்டு அனுப்பிட்டாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க டேவும் பார்க்குறோம் ஜவுங்க பார்க்குறேன் அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். இருந்தாலும் உன்னோட சேஃப்டிக்காக நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம். ஓகேவா யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்குறோம் அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு ஓகே கிளாஸ்க்கு போட சொல்கிறாங்க. வா போன சொல்கிற ஷோல்டரில் ஹேண்ட் போடும். நான் தனியாக போகிறேன் தனியாக அவங்க சரி ஜிம்னு ஓடி போயிடுறாரு. இப்போ டேவும் ஜங்கு பார்க்குறாங்க. ரொம்ப பயப்படுறாங்க. ரொம்ப குழந்தையா இருக்காங்க. சொல்கிறாங்க நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பல பேரோட கண்ணு நம்ம ஜிம்மின் மேலே இருக்குது. ஸோ நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம பேபி அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க டே அவன் நம்மளை லவ் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக லவ் பண்ணுவான். ஏன் லவ் பண்ணாமல் சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க கண்டிப்பாக பண்ணுவான் நீ வா சொல்லிட்டு. அப்போது 2 பேர் போயிட்டாங்க. இப்போ டேஸ் போயிட்டே இருக்கா 12th ஃபுல்லாக ஒரு 6 மாதம் 6 மந்த் போயிடுச்சு. இன்னும் 6 மந்த் தான் பேலன்ஸ் இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. டேவும் ஜங்கு பார்க்கும்போது நாங்கள் சொல்லி 6 மந்த் ஆகுது இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அதாவது டெய்லி டெக்ஸ்ட் பண்ணும்போது டெக்ஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் லவ் யூ சொன்னால் நீ கட் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்க மனசில் இருந்து நினச்சிட்டு இருக்கா அப்படி சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட லவ் யூ சொல்லுவாங்க. நீ அப்படி இது கூட சொல்ல மாட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்கக்கா அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு தான் பார்க்குறாங்க கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காங்க. என் கூட வாங்க சொல்லிட்டு ஏஞ்சி போகிறாங்க. இப்போ அவர் ஏஞ்சி போகிறாரு. நம்ம இவங்க 2 பேர் போகிறாங்க. என்ன ஆச்சு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. போய் பார்த்தாக்கா ஒரு இடத்துல நிற்க வைக்கிறாங்கக்கா. டே ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் டே பார்க்குறாங்க. டேவும் ஜங்கு பார்த்துட்டு அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ப்ராமிஸாக என்ன சொல்லி கேட்குறாங்க. என்றைக்காவது என் லவ்வில் நீங்கள் 2 பேரும் இன்செக்யூராக யாராவது ஒருத்தவங்க ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த நிமிஷம் நான் உங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிவிடுவோம் சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் நீங்கள் 2 பேரும் லவ்வில் வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க. என் லவ் நீங்கள் ஃபீல் பண்ணலை. யாராவது ஒருத்தவங்க ஹார்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கூட இனி ஒருத்தவங்க கூட நான் ஹாப்பியாக இருக்க மாட்டேன். நான் வந்துட்டு அப்போவே வந்துட்டு உங்கள் 2 பேரும் விட்டு மொத்தமாக போயிடுவேன் சொல்கிறாங்க. இது பார்க்குற டேக்கு ஜங்குரமாக இருக்குது. இங்கே பாரு ஏன் இப்படி பேச சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஏன்னா ட்ரையாங்கிள் லவ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன் மூவிலலாம் பார்த்துருக்கேன். அப்புறம் சீரியஸ்லாம் பார்த்துருக்கேன். சைனீஸ் ட்ராமாலாம் பார்த்துருக்கேன். அதில் பார்க்கும்போது அவங்க அது எவ்வளோ ஹார்ட் ஆகும் தெரியுமா. எனக்கு அந்த மாதிரி ஹார்ட் ஆகக்கூடாது. ஆனால் நம்ம ட்ரையாங்கெல்லாம் 3 பேர் ஒன்றாவே லவ் பண்ண போகிறோம். அந்த ரீசன்னால் இப்போ லவ் பண்ணும்போது யாராவது ஒருத்தவங்க ஹார்ட் ஆகிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். உங்கள் 2 பேருக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் ஈக்குவலாக லவ் கொடுப்பேன். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட எனக்கு மன்னிச்சிருங்க. ஆனால் நீங்கள் 2 பேரில் யாரும் ஹார்ட் ஆகிட்டு என்னையும் ஹார்ட் பண்ணுறாதீங்கன்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொல்லி எனக்கு உங்கள் 2 பேரும் நல்லா பார்த்துக்கணும். சேமாக லவ் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா நீ எங்களை லவ் பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்கக்கா. 2 பேரும் எமோஷனல் ஆகிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க குட்டியும் சேர்ந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் 2 சைடு சீக்ஸ்லையும் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ரைட் சைடு சீக்ஸில் நம்ம டேவும் லெஃப்ட் சைடில் நம்ம ஜவுங்க கொடுக்குறாங்க. அப்படியே 2 பேரும் சேர்ந்து சீக்ஸில் கிஸ் பண்ண அவ்வளோ ஹாப்பியாக ஜிம்முக்கு ஒரு மாதிரி டேஸ் வருது. இது எப்படி முடிவு பண்ண சொல்கிறாங்க. எனக்கு எவ்ரிடே சொல்லணும்னு தோணும். ஒரு 3 மந்த்தாகவே எனக்கு உங்கள் மேலே லவ் வந்துருச்சு. ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்களா கிளாஸில் என்னை யாராவது தப்பாக பார்த்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பனிஷ் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி நல்லா பார்த்துக்கிறீங்க. என் டைம் ஃபுட் வாங்கி தரீங்க. எல்லாமே பண்ணுறீங்க. என்னதான் என்னோட வீட்டில் எல்லாமே இருந்தாலும் நீங்கள் 2 பேருக்கு ஒரு மாதிரி கேரிங்காக பார்த்துக்கிறீங்க. ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸாக. ஆனால் இவனு எனக்கு வந்து பயமாக இருக்குது. வெளில யாருக்குமே தெரிஞ்சு அப்பாட்ட சொல்லிட்டுவாங்களோ அதுவும் நம்ம ரிலேஷன்ஷிப் தப்பாக பேசணும் பயமாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேப் பார்க்குறாங்க பாரு யாரும் தப்பாக பேச மாட்டாங்க. ஓகேவா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்கள் தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம். நீ பயப்படுற அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டாம். ஓகேவா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கலாம். ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல மாட்டோம் சொல்கிறாங்க. என்னதுக்காம நான் மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அது நிறைய மீனிங் இருக்குது. ஓகேவா சொல்கிறாங்க. நிறைய மீனிங் ஆகும் சொல்கிறாங்க. சரி ஓகே எங்கள் பேபி எங்கள் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செயின் எடுக்கிறாங்க 2 செயின் எடுக்கிறாங்க. இது என்ன சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்காக நான் வாங்கின கிஃப்ட்டு சொல்கிறாங்க. கிஃப்ட்டா சொல்கிறாங்க. இந்தாங்க சார் சொல்கிறாங்க. இப்போ 2 செயின் இருக்குது. என்னடா சொல்லிட்டு அந்த லாக்கெட் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுத்தில் டபுள் செயின் இருக்குது. இது சொல்கிறாங்க சான் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. உங்கள் நேம் ஏன் நேம் சொல்கிறாங்க. ஜெகுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எனக்கு ஆசைன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஓப்பன் பண்ணா ஜே அண்ட் வீன் இருக்குது. இது சொல்கிறாங்க. இது ஜிமின் வி எப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு டேக்கும் ஜங்கும் செம்ம ஹாப்பி. 2 பேரும் ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜோ நாங்கள் கூட ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் லவ்வை. நீ பாரு எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி எவ்வளோ அழகாக சொல்கிற. உண்மையாகவே நாங்கள் ரொம்ப லக்கி தாண்டா உன்னை கிடைக்கிறதுக்கு. உனக்காக இன்னும் எவ்வளோ டேஸ் கூட நாங்கள் வெயிட் பண்ணுவோம் சொல்லிட்டு 2 பேர் லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ எங்கள் லைஃப்பில் ஃப்ரெண்டாக அந்த ஒரு மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு மோர் தென் ஃப்ரெண்ட் ஆகிட்டு எங்களுக்கு பாய் ஃப்ரெண்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்லிட்டு அங்கே பாரு நல்லா பார்த்துக்கொண்டா அப்படி சொல்லிட்டு குட்டப்பையா சொல்ல ரொம்ப அழகாக 2 பேரும் கொஞ்சிறாங்க.
ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் எப்போதும் ஃபைட் பண்ணாமல் இப்படியே இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. இப்படியே தான் இருப்பாங்க, எதுக்கும் ஃபைட் பண்ண மாட்டோம் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு இது போதும் சொல்கிறாங்க. அப்பாவுக்கு மட்டும் தெரியாமல் சொல்கிறாங்க. சரி ஓகே, உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகேவா. பேபி பயப்படுறேன்னு படித்து முடிச்சு காலேஜ்லாம் போனதுக்கப்புறமா நல்ல ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா நான் பேசுகிறேன் ஓகேவா. உங்கள் அப்பாலாம் புரிஞ்சுக்கிறப்பறம் மெச்சூரிட்டி எனக்கப்புறம் பேசிக்கலாம். அது வரைக்கும் யார்ட்டும் சொல்லாமல் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் ஓகேவா சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜங்குக்கா, தேங்க்யூ டேட்டே சொல்கிறாங்க. ஐயோ தேங்க்யூ சொல்கிற 2 பேரும் அப்படியே இப்போ டே வந்து அப்படியே நின்றுருக்காரு. செயின் வந்துட்டு வேர் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம ஜவுக்கு நம்ம செயினை போட்டு நம்ம ஜிம்மில் போய் கிஸ் பண்ணுறாங்க, ஜிம்மில் பேக் கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம டேவோட டர்னு 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பிரேக் பண்ணிட்டு நம்ம ஜிம்மி இந்த மௌத்தை வைப் பண்ணிக்கிறாரு. என்ன கேட்குறாங்கக்கா அது சொல்லுவாங்க. சரி ஓகேவா சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு வராங்க. இப்போ நேஸ் அழகாக போயிட்டுருக்காங்க. எக்ஸாம் டைம்லாம் ஜிம்மின்னு படிச்சுட்டே இருக்காங்க. டேவும் ஜாங்கும் ஜிம்மி பார்த்துருக்காங்க. ஜங்குக்கா டேயாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. படிங்க சொல்கிறாங்க. நான் படிக்கிறேன் சொல்கிறாங்க. படிக்கிற மாதிரி இருக்கும் நான் பார்த்தா சொல்கிறாங்க. என்ன சொன்னால் சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. எப்படி இருக்கான் பாரு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம காகிதம் பார்க்குறாங்க. டே இப்போ விட்டுங்க பாரு, படிக்கிற வயசு 12th படிங்க சொல்கிறாங்க. டேய் அதை நீ சொல்கிறதுக்கு ஏன்டா நான் என்னை பற்றி எப்படி தெரியுது சொல்கிறாங்க. பார்க்க தான் எப்படி இருப்பேன், நான் கரெக்டாக படிப்பேன் ஓகேவா. அவன் நம்ம எல்லாம் ஒரே ஏஜில் இருக்கோம், ஆனால் அவன் பார்க்குற குழந்தை மாதிரி இருக்கான் ஓகேவா. அதனால் நீ கொஞ்சம் உன்னோட ஃபோக்கஸ் பண்ண ஸ்டடீஸில் சொல்கிறாங்க. அவன் எப்படி கரெக்டாக படிக்கிறான், நீங்கள் 2 பேரும் அவனை திங்கிற மாதிரி பார்க்குறீங்க, அதை கரெக்ட் பண்ணிட்டீங்களா சொல்கிறாங்க. இப்போ காயப்பத்திலே பார்க்குறாரு. என்னத்துக்கு டே உனக்கு எப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரிய நினைக்கிறேன்டா, பின்னாடி டெஸ்க்கில் தான் உனக்கு முன்னாடி டெஸ்க்கில் தான் நான் உட்காந்துருக்கேன், பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது நினைக்கிறியா. 24/7 எப்போ தாலும் அவங்க ஹேண்டை பிடிக்கிறதும் அவன்கிட்ட பேசுறதும் சாரும் கிளாஸ் பண்ணி எடுத்துகிட்டு தான் நீ அவன் சிக்ஸில் கிஸ் பண்ணுறதும் நீ ஒரு சிக்ஸில் கிஸ் பண்ணால் அவன் ஒரு சிக்ஸில் கிஸ் பண்ணுறதும் தெரியாதுன்னு நினைக்கிறா சொல்கிறாங்க. தெரியும் பாவம் குழந்தை உங்கள்கிட்ட மாட்டிட்டு முடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டே பாரு உங்களை அவுட் அடிச்சு தாங்களே ஓடி போயிடும் சொல்கிறாங்க. பட் ஏக்குது அவளுக்கும் அது கொஞ்சம் கூட யோசிக்காமல் போயிட்டு காயோட மண்டலே ஒன்று டங்குன்னு வைக்கிறாரு. டீ கேண்டா சொல்கிறாங்க. பாரு அவனே எங்கிட்ட ஓடி போக மாட்டான் ஓகேவா, அவன் எங்க கூட தான் இருப்பான், எங்கள் ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் அவன் எங்கூட தானே இருப்பான், அவெல்லாம் எங்கேயும் எங்கள்கிட்ட போக மாட்டான் ஓகேவா. இனி ஒரு டைம் சொன்னால் கொண்டு வேண்டாம் சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் லவ் பண்ணிட்டு எங்களோட மட்டும் தான் இருக்கணும், வேறு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் கொண்டு சொல்கிறாங்க. சரி ஓகே ஓகே நான் சொல்ல போ அப்புறம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க. கடவுளே இந்த உலகத்தில் எவ்வளோ பையன் இருக்காங்க, எவ்வளோ பசங்க இருக்காங்க, இந்த நம்ம ஜிம்மிலுக்கு இவங்க 2 பேருமா ஃபேட்டுன்னு இருக்கணும் சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஜிம்மில் இருக்கிற அழகுக்கு அறிவுக்கு வேறு பசங்க கிடச்சிக்கலாம் சொல்கிறாங்க. இதை ஜவுக்கு வந்துட்டு கேட்ச் பண்ணிடாத ஒரு நம்ம காயோட மைண்ட் வாய்ஸ் அப்படியே கிட்ட வர என்ன சொன்னால் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு கொண்டுடும் ஒன்று அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. அவன் எங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க சொல்கிறாங்க. பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம காய் பார்க்குற இருந்தாலும் க்யூட்டாக தான் இருக்குது 3 பேரும் பார்க்குறது சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. அவர் ஃபன் பண்ணிட்டு சும்மா. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்மி தான் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸாம் ஃபுல்லாக முடியுது. ஜிம்மி தான் இன்றைக்கி அவங்க வீட்டில் இருக்காங்க. வீட்டில் நம்ம ஜிம்மியோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க நம்ம எல்லோரும் வில்லேஜுக்கு போகிறோம் சொல்கிறாங்க. அப்பா வில்லேஜுக்கு ஆமாம் நம்ம டேக்கு போகிறோம், நம்ம கிராமத்து வீட்டுக்குலாம் சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே போகிறோம், அங்கே போயிட்டு நம்ம ஹாப்பி என்ஜாய் சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆச்சோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க 1 மந்த் அங்கே இருக்க போகிறோம். ஆமாம் அங்கே தான் இருக்க போகிறோம், லக்கேஜில் பேக் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்லிட்டு ஜிம்மி தான் லக்கேஜில் பேக் பண்ணிட்டுருக்காங்க. எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அச்சோ டேக்கும் ஜங்கும் சொல்லலாம் சொல்லி ஜிம்மி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கா டேங்க அந்த மாதிரி ஊருக்கு போகிற சொல்கிறாங்க. இப்போ இவங்க டெக்ஸ்ட் பண்ணும்போது நைட்டு தான். அவங்க என்ன பண்ணுறாங்க ஊருக்கு எப்போ சொல்கிறாங்க நாளைக்கு மார்னிங் போகிறோம்னு சொல்லுவோம். கொஞ்சம் கூட யோசிக்கல. டக்குன்னு அவங்க வந்துட்டு ஒரு ½ கிளம்பி வந்துட்டாங்க. வந்துட்டு விண்டோஸ் நம்ம ஜன்னல் வழியாக உள்ளே ஏறி குதிக்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அவர் இப்போ தான் என்ன ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து அடுக்கி வச்சுட்டு ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. இப்போ 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. ஓய் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம்மி அனுப்புறாங்க. அம்மா சொல்லிட்டு கத்தத்துக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கு ஜிம்மோட மவுத்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. டே கத்தாத சொல்கிறாங்க. ஜங்குக்கா டேங்க அங்கே என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. என்ன பண்ணுறோமா நாங்கள் என் பாய் ஃப்ரெண்ட் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறேன். நாங்கள் சென்ட் ஆஃப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சென்ட் ஆஃபா ஆக்சுவலி நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்பாவுக்கு தண்ணி சொல்கிறாங்க. பாரு உங்கள் வீட்டுக்கு முன்னாடிடா இவ்வளோ செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் அப்பா அசிஸ்டன்ட் கமிஷனர் இல்லையா, நிறைய பேர் இருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. அம்மா எங்கே போகிற சொல்கிறாங்க. டேக்கு எங்களோட நேட்டிவ் இருக்குல்ல அங்கே போகிற சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே ஒன்று பார்க்குற சொல்கிறாங்க. ஆச்சுங்க பாருங்கள் எல்லாருமே லீவுக்கு ஊருக்கு தானே போவோம், நீங்களும் போங்க அப்படி சொல்கிறாங்க. டே எங்களுக்கு மிஸ் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இது நான் தான் ரிட்டன் வந்துடும்ல 1 மந்த் தானே சொல்கிறாங்க. அங்கே எங்களுக்கு போனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல. சரி ஓகே கொஞ்சம் கூட பாசம் நம்ம இருக்க மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு பாசம் இருக்குது இங்கே இருந்தால் அப்போ கண்டிப்பாக எதுனா வந்துட்டு நான் வந்துட்டு டெய்லி பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு வெளில விட மாட்டாங்க, உங்களை பார்க்க முடியாது, ஊருக்காக போய் என்ஜாய் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்களும் வெயிலெல்லாம் சுத்தாமல் உடம்பு பார்த்துக்கோங்க, ஊருக்குலாம் போங்க என்ஜாய் பண்ணுங்க சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. குழந்தையாவே இருக்கானு சொல்லிட்டு அவங்களும் சரி ஓகே சொல்லிட்டு சரி என்ன கொடுத்துட்டு போட சொல்கிறாங்க. என்ன கொடுக்கணும்னு சொல்லி ஜிம்மி நாங்கள் தேடுறாங்க. என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி இங்கே பாரு எதுவும் இல்லை இங்கே வா சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு வந்துட்டு அவர் லேப்டாப் குறைச்சிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா சார் ஜிம்மி தான் க்யூட்டாக ஷையாகிறாமா இதுக்கு ஒன்றும் குறைச்சிட சொல்லிட்டேவும் அப்படி ஜிம்மோட ஃபேஸை கப் பண்ணி கிஸ் பண்ணுற ரெடிப்பா நம்ம ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. அப்பா இதாவது தெரிஞ்சு அவனுக்கு சொல்லிட்டு இவர் கிஸ் பண்ணி பிரேக் பண்ணா. இந்த பக்கம் நம்ம ஜாமுக்கு ஏன்ட்டான்னு சொல்லிட்டு அவரு அதே மாதிரி கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு
அப்போ ஜிமின் தான் சரி ஓகே நான் போவா சொல்லிட்டாங்க. நீங்கள் போகிறீங்களா சொல்லி கேட்குறாங்க. நான் நாளைக்கு ஊருக்கு போய்ட்டு வரேன், நீங்கள் போங்க சொல்லிட்டாங்க. இல்லை நைட்டு ஃபுல்லாக நாங்கள் இங்கே தான் இருப்போம் சொல்கிறாங்க. என்ன எடுக்காமா எனக்கு உங்க கூட தூங்க சொல்லிட்டாங்க. ஐயோ நோ, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு கொண்டுட்டு வாங்க சொல்கிறாங்க. இல்லை எங்களுக்கு தெரியும் ஓகேவா, நாங்கள் மார்னிங் போயிடுவோம் சொல்லிட்டாங்க. வேண்டாம் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வேணும் வா படுக்க சொல்கிறோம். ஜங்கும் ஜிம்மாட்டேவும் தான் ஜிம்னார் சண்டை படுக்க வைக்கிறாங்க வீட்டில். இப்போ 2 பேரும் வந்து பக்கத்து பக்கத்து படுத்துக்கிறாங்க. ஒரு ரூம் ரொம்ப அழகாக இருக்குடா, இவ்வளோ க்யூட்டாக வச்சிருக்கா சொல்லிட்டாங்க. அது அம்மா தான் டெய்லி வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அப்படியே ரொம்ப நல்லா இருக்குது சொல்லிட்டு 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட தூங்குறான்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அவரால் தூங்குறாங்க. இப்போ இயர்லி மார்னிங் ஜிம்மோட அம்மா தான் ஜிம் ரொம்ப தட்டுறாங்க. ஜிம்முக்கு பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் ஐஸை க்யூட்டாக ரப் பண்ணுறாங்க. இப்போ டேவும் ஜங்கும் ஃபாஸ்ட்டாக வந்துருக்காங்க. வச்சுருங்க பாரு உங்களோட அம்மா வர போகிறாங்க, நீ டோர் ஓப்பன் பண்ணி நாங்கள் போயிடும் ஓகேவா, பாய் டேக்கேட்டா நல்லா சேஃபாக போய்ட்டு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் 2 சிக்ஸில் மட்டும் கஸ் பண்ணிட்டு ஓடி போயிடுறாங்க. ஜன்னல் வழியாக இறங்கி போயிடுறாங்க. ஜிம் இப்போ போயிட்டு பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் ஜன்னல் வழியாக இறங்கி குதிச்சுட்டு காம்பவுண்ட் சொல்லி தாண்டிடுறாங்க. அப்பாடா சொல்லி ஜிம் என்ன பண்ணுறாங்க, விண்டோஸ் லாக் பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க, இப்போ டைம் அது கிளம்ப சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம்னு போயிடுறாங்கடா. 1 மந்த் ஜிமினும் ஜங்குக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஜிமின் 3 பேரும் மீட் பண்ணிக்கலாம். 1 மந்த் ஆஃப்டர் நம்ம ஜிமின் தான்டா இன்றைக்கி நம்ம ஜிமினுக்கான அட்மிஷன் போட்டிருக்காங்க. ஜிமினோட அப்பா 3 பேர் வராங்க. ஜிமின் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நம்ம சொல்லியிருப்பாங்க மேக்ஸ் குரூப் எடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அப்பா மேக்ஸ் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. என்ன ஜிமின் சொல்கிறேன் மேக்ஸ் குரூப் வேணாம் ஓகே சொல்கிறாங்க. ஏன்பா சொல்கிறாங்க, நீ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படி சொல்கிறாங்க. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டாக ஏன்பா சொல்லி கேட்குறாங்க பாரு, அது படித்தா தான் நீ பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ண முடியும் அண்ணாவுக்கு ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் அப்பா சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜெக பார்க்குறாங்க பாருடா, அப்பா சொல்கிறது கரெக்டாக இருக்கும். நான் கூட பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் நல்லா படித்தேன், அதனால நம்ம கம்பெனியில் பார்த்துக்க முடியுது. நீங்கள் அதே படி சொல்கிறாங்க. அப்படியே யாங்க சொல்கிறாங்க. ஆமாம் தான் நல்லது சொல்கிறாங்க. மேக்ஸ்லாம் வேண்டாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஜிமினா ஓகே அப்படி சொல்லிட்டாங்க. அவருக்கு எப்படி சொல்கிறதே தெரியல, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவரும் சரி வர வழி நம்ம பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் போட்டுறாரு. இந்த பக்கம் டேவும் ஜங்கு வராங்க. இவங்க போனதுக்கப்புறம் தான் அவங்க போடுறாங்க அட்மிஷன். ஓகே எப்படியே மேக்ஸ் தான் எடுத்துப்பா சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ டேவும் ஜங்கும் மேக்ஸ் எடுக்கலான்னு போனால் இங்கே நம்ம ஜங்கோட மார்க்குக்கு வந்துட்டு மேக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. என்ன சார் சொல்கிறாங்க, இல்லைப்பா உன்னோட மார்க்ஸ் வந்து மேக்ஸ் கொடுக்க முடியாது சொல்கிறாங்க, வேறு குரூப் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜங்கூர் மாறி போயிடுது. இப்போ டே பார்க்குறாங்க. சரி ஓகே நான் மேக்ஸ் எடுத்துக்கிறேன், நீ வேறு எடுத்துக்க சொல்கிறாங்க. சரிட்டு ஜங்கு வேறு கோர்ஸ் எடுத்துறாங்க. நம்ம டேவும் எடுத்துக்கிறாங்க. அப்போது நீ அவங்க மட்டும் ஒன்றா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஏன்டா உனக்கு எந்த பொறாமையா, நானும் வேணும் நான் பண்ண சொல்லி கேட்குறாங்க. உன் மார்க் கம்மியாக இருக்கலாம்னு சொன்னால் படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, என் பேபி பார்த்துட்டு படிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு சாங் சொல்லிட்டு அவரும் கூட்டிகிட்டு போயிடுறா. இப்போ ஒரு 5 days ஆஃப்டர் காலேஜ் காலேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஜிம்மோட அப்பா ஜிம்மில் ரொம்ப அழகாக இந்த 1 month ஜிம் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே கொஞ்சம் லைட்டாக வெயிட் லாஸ் பண்ணி ஸ்கூலில் இருந்ததுக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ், கொஞ்சம் ஹேர் கட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. அழகாக இருக்கார். காலேஜ் போகிறது இப்போ காலேஜுக்கு வர மாதிரி ஒரு பையன் அழகாட்டே இருக்காங்க. ஜிமினும் இப்போ ஜிமின் யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க 2 பேர் நம்ம கிளாஸில் எனக்கு தெரியும், ஆனால் என்ன சொல்ல போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு பயமாக இருக்கே சார் ஜிம்னு நினைக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் தான் கார் அவங்க அப்பா கூட வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு அவங்க அப்பா ஃபஸ்ட்டே இறக்கி விட்றாங்க. அங்கே பாரு ஜிமின் இந்த காலேஜில் யூனிவர்சிட்டியில் புள்ளிலாம் கிடையாது ஓகேவா, புள்ளி ரேக்கிங் இல்லை. ஸோ நீ வந்து தைரியம் போய்டுவா சொல்கிறாங்க. ஓகே டேட் தேங்க்யூ சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. ஓகே அப்போ ஜிமின் உள்ள வந்துடுறாங்க. இப்போ 5 பேர் உள்ள என்ட்ரி ஆகும்போதே இங்கே நம்ம ஜங்குக்கு டே காய் மெக்கு 4 பேர் உட்காந்துருக்காங்க. பார்த்தா இது இவங்க சீனியர் மாதிரி உட்காந்துருக்காங்க. அங்கே ஏன்னா புள்ளிஸ் எதுவும் கிடையாது, புள்ளிஸ் ரேகிங் கிடையாது. அப்படி இருந்தாலும் அவங்க சீனியர் மாதிரி உட்காந்துருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமினோட கெட்டப் பார்த்துட்டு பட் ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டேன்னா சொல்கிறாங்க. ஆமாம் சேஞ்ச் ஆகிட்டா சொல்கிறாங்க. சரி ஓகே பேபி கொஞ்சம் நல்லா தான் இருக்கான், அழகாக இருக்கான் பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் அதில் இருந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் ஒரு மாதிரி இருப்பான், இப்போ ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ வரட்டும் சொல்லி பார்த்துட்டு இருந்தா இந்த பக்கம் நம்ம ஜிமின் வர ஜிமின் வந்து டவர்ஸ் இருக்காங்க. ஜங்குக்கா டேங்க குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காய் மேக்க பார்க்குறாங்க. ஏன்டா அப்படி பயப்படுற சொல்கிறாங்க. பாரு இதுவும் ஸ்கூலில் காலேஜ் யூனிவர்சிட்டி ஓகேவா, கேஷுவலாக பேச சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஓகே குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க 2 பேரும் சொல்கிறாங்க. நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. ஏன் எங்களுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அங்கே நெட்ஒர்க் கிடைக்கல சொல்கிறாங்க. நெட்ஒர்க் கிடைக்கலையா இல்லை சொல்கிறாங்க. நிஜமாக தான் அப்பா நல்லா இருந்தாங்களா அதான் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு எப்படி இருக்கா சார் கேட்குறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. அவருக்கு வந்து போய்ட்டு ஹக் பண்ண போல கிட்டே வராரு. ஜிமின் தள்ளி போயிடுறா. ஏன்னாச்சும் கேட்குறாங்க. இல்லை யாராவது பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி ஓகே. ஏன்னா ஸ்கூலுக்கு படிக்கும்போது பயந்தா காலேஜ் சொல்கிறாங்க. இல்லை ஸ்கூலில் கூட பரவாயில்ல, காலேஜ்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து ட்ரெண்டிங்காக போட்டு விட்ருவாங்க, இன்ஸ்டாகிராமில் அப்படிலாம் போஸ்ட் பண்ணிடுவாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. கேம்பஸ்க்கு அப்புறம் சொல்லிட்டாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க. ஓ அப்படியா அது கரெக்ட் தான். அப்போது இங்கே சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி ஓகே அதுவும் கரெக்டு தான் சொல்லிட்டு சரி நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ நான் என் கிளாஸ்க்கு போவா சொல்லி கேட்குறாங்க. உன் கிளாஸ்க்கா இப்போ நான் என்னால் வர முடியாது, நீ ஒன்று தான் போகணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க்கா ஏன் டே நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்க நம்ம டே பார்க்குறாங்க. என்ன பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டா என்ன சொல்கிற சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் மேக்கெல்லாம் பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறேன் நீ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்துருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா காய் வந்து ஜங்கோட கோர்ஸ் எடுத்துட்டாரு, நம்ம மெக்கு வந்துட்டு நம்ம டேவோட கோர்ஸ் எடுத்துருக்காரு, நம்ம ஜிமின் மட்டும் தனியாக எடுத்துருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ டே கிட்டே வராங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டேவை பார்த்து ஜிமின் பயமாக இருக்குது. அது டேங்க சொல்கிறாங்க. ஜங்க பார்க்குறேன் மிரட்டாது
சொல்கிறாங்க. ஜிமின் என்ன கோர்ஸ் எடுத்து கேட்குறாங்க. அது நான் மேக்ஸ் எடுக்கிறதுன்னு நினச்சேன். அப்பா சொன்னாங்க பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படியாக தான் நல்லா சொல்லிட்டு அதான் நான் அந்த கோர்ஸ் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க என்னதுக்கு இப்போ டேக்கு கோவம் வருது ஏன் சொல்ல கேட்குறாங்க. இல்லை அதை ரீச் பண்ண முடியலையா அதான் சாரி சொல்கிறாங்க. இப்போது டேக் என்ன சொல்கிறது இல்லை அவ்வளோ கோவம் வருது. சரி ஓகே ஒன்று என் கோர்ஸ் எடுத்துருக்கலாம், இல்லை ஜங்கு எடுத்த கோர்ஸ் எடுத்துருக்கலாம், இல்லை நீங்கள் எப்படி என்ன எடுத்தீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லி கேட்குறாங்க. பட்டேவும் சரி ஓகே எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு கடைசி பழி எங்கள் மேலே போட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து ஃபர்ஸ்ட் டே அப்செட் ஆகுது. இப்போ பார்க்குறேன் டே ஃபர்ஸ்ட் டேடா ஏன்டா அப்படி அப்செட் பண்ணுறீங்க அவனா சொல்கிறாங்க. ஜிமின்டா இல்லை பரவாயில்லக்கா என் மேலே தப்பு சொல்கிறாங்க. இவன் ஒருத்தன் அவன் மேலே வழிபட்டு சொல்கிறாங்க. அப்போல்லாம் இல்லை ஜிமின் சொல்கிறாங்க. இல்லை ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் சரி ஓகே ஒன்றும் இல்லை ஓகேவா அப்படி கிட்ட வராங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவர் தான் ஹேண்டை பிடிச்சி ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணுறாரு. நான் கிளாஸுக்கு போவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜிமின் அப்படி கிளாஸ்க்கு வராங்க. ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா இப்போ ரெண்டு பேர் கோச்சு கிட்டது ஒரு மாதிரி பேசுனது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. அவங்க ரெண்டு பேர் நம்ம கிளாஸில் இல்லையான்ற ஒரு மாதிரி லைட்டாக ஹாப்பியாக ஆகுது எங்கேயோ. ஏன்னா ஒரே கிளாஸில் இருந்து வேறு யாராவது பார்த்து ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறவங்க டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க பயந்துருப்பாரு. இப்போ பார்த்தா அது எதுவுமே இல்லைன்றப்போ இது கரெக்டு தான் நல்லது தான் இது சொல்லிட்டு ஜிமின் பட்டுக்கு இப்போ கொஞ்சம் தைரியமாயிடாரு. இப்போ கிளாஸ்க்கு போகிறப்ப ரொம்ப ஹாப்பியாக பேசலாம் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க சுற்றி எங்கே கூட சொல்லிட்டு ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஏய் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க என் பேர் என்ன உங்கள் வாசல் கூப்பிட்றாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. சொல்லுங்கள் என்ன சொல்கிறாங்க. என் பேர் ஜாயின் ஃப்ரெண்டாக இருக்கலாமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் வந்து சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ தான் வந்து அப்புறம் என்ன 10 வருஷம் பழகிட்டு வர முடியும் சொல்கிறாங்க. ஜிமினும் ஓகே சாரி சொல்கிறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஹாய் எப்படி சொல்கிறாங்க. எங்கேருந்து வர சொல்கிறாங்க. இங்கே சொல்லிட்டு ஜிமினும் அவரோட டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பரவாயில்ல சொல்கிறாங்க. இந்த கோர்ஸ் இருக்கிறத சொல்கிறாங்க. இது அப்பாவோட சாய்ஸ் சொல்கிறாங்க. அப்பாவோட சாய்ஸா உங்களுக்கு கம்பெனி இருக்கா சொல்கிறாங்க. ஓகே அப்போ கரெக்டு தான் சொல்லிட்டு அவரும் பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு கம்பெனி இருக்கா இருக்குது சொல்கிறாங்க. இப்போ அப்படி இன்னொரு பர்சன் விளையாண்டுருக்காங்க. வந்து பார்க்குறாங்க சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்க பார்த்துட்டு அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. அவர் பாட்டுக்கு பக்கத்தில் வந்து உட்காராரு. ஏய் நீ யார் சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. நானும் வந்து மனுஷன் தான் சொல்கிறாங்க. நீ மனுஷன் எனக்கு தெரியுதுப்பா நான் ஒன்றும் அனிமல் சொல்ல நீ என்ன நீ பாட்டுக்கு வந்து உட்காந்துருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை எனக்கு வந்து தனியாக உட்காரலாம் பிடிக்காது யார் கூட உட்காரணும் சொல்கிறாங்க. உங்கள் ரெண்டு பேர் பார்த்தா அது நல்லா ஃப்ரெண்டாக இருப்பீங்க போல சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நாங்கள் இப்போ தான் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. ஜஸ்ட் நான் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே பெரிய ஃப்ரெண்டாக எடுத்துக்கோ பேர் எவன் சொல்கிறாங்க. எவன் சொல்கிறாங்க. இங்கே பாரு நல்லா பேச சொல்கிறாங்க. இப்போ நைஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மை இன்னும் பார்க்குறாங்க. அம்மா ஜிம்மின் நேட்டிவ் வந்து சொல்லிக்கிறாங்க. டேகு சொல்கிறாங்க. டேகு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம எவன் பார்க்குறாங்க. என்ன நேட்டிவ் வந்து டேகுவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அட கடவுளே அதுக்காக ஃபேட் ஒரே டெஸ்க் வந்து உட்கார வச்சிருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு நானும் டேகு தான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நானும் டேகு தான் எங்கள் ஹாஸ்டல்லேருந்து வர சொல்கிறாங்க. ஹாஸ்டல்லேருந்து வர சொல்கிறாங்க. இப்போ இன்னும் சொல்கிறாங்க. நானும் தான் ஹாஸ்டல் சொல்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் ஹாஸ்டலில் ஆச்சோ சூப்பர் சொல்கிறாங்க. அப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட் ஆகிக்கும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. நல்லா பேசுகிறாங்க. ஏன்டா வந்து இதை டேரர் மாதிரி பேசலாம் சொல்கிறாங்க. அது ஜிம் அப்படி என்ன சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 3 பேர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அப்படிங்க வந்துட்டு நம்ம ஜிம்மோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு காய் அதுக்கப்புறம் காட்டே அப்புறம் மெக்கு. இப்போ நம்ம ஜங்கோட கிளாஸ்க்கு ஒரு பொண்ணு நம்ம ஜிம்மினோட கிளாஸ்க்கு ஒரு பொண்ணு என்ட்ராகிறாடா ஓகேவா. 2 பொண்ணுங்க என்ட்ராகிறாங்க. ரொம்ப அழகாக எப்படி ஒரே மாதிரி இருக்காங்க. இப்படி ஏன்னா ஒரே ஏஜில் ஒரு 2 பொண்ணுங்க தான். ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதெல்லாம் ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து பார்க்குறாங்களோ பார்த்துட்டு ஒரு டெஸ்கில் வந்துட்டு வந்து உட்காந்துட்டு சுற்றி பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த பொண்ணுங்க அழகாக இருக்காங்களோ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுடா சார் வந்து இன்ட்ரோ கொடுங்க சொல்கிறாங்க. எல்லாரும் அவங்க நேம் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இப்போ அந்த பொண்ணுங்க அழகாக இருப்பாங்களே அவங்க நேம் சொல்கிறாங்க. என் பேர் வந்துட்டு ஜூஹி சொல்கிறாங்க. இவங்க பேர் ஜியா சொல்கிறாங்க. ஜியான் ஜூஹி சொல்கிறாங்க. நைஸ் நேம் சொல்கிறாங்க. இப்போ சில பசங்க சொல்கிறாங்க நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஒரு பிரேக்காக வருவாருடா. அப்போ நம்ம ஜிம்மின் கிளாஸில் நம்ம என்னக்கிட்ட யோசிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த கிளாஸுக்கு 4 பசங்களும் என்ட்ராகிறாங்க. என்ட்ராகும் ஜிம்மின் டான் இப்படி பார்க்குறாங்க. பார்த்து இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. யார்டா சீனியர் சொல்லி கேட்குறாங்க. சீனியர் இல்லடா சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அந்த பசங்க வர மாமா அப்படி 2 பேர் கூப்பிட்றாங்க. நம்ம ஜிம்மின் டான் இப்படி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தாக்கா அங்கே காயும் நம்ம ஜங்குக்கு மெக்கு டே 4 பேர் வந்துருக்காங்க. இப்போது ஜங்குக்கு டேக்கிட்டே 2 பொண்ணுங்க போகிறாங்க. அந்த ஜியா ஜூஹி இருப்பாங்களா அவங்க தான் அவங்க ஜிம்மின் கிளாஸ் தான். 2 பேரும் அவங்ககிட்ட போகிறாங்க. மாமா என்னங்க இவ்வளோ லேட்டாக வரீங்க சொல்கிறாங்க. ஏன் மாதிரி எங்களை பிக் பண்ணிட்டு வர சொல்லி கேட்குறாங்க. ஓ அதுவாடி அது சாரிடி நீங்கள் கொஞ்சம் ரெடியாக லேட் ஆகிடுச்சு அதனால தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை இங்கே யாரும் முடியலாம் கிடையாதுடா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன நம்மளால ஒரே கோர்ஸ் இருக்க முடியல சொல்கிறாங்க. பரவாயில்ல விட்டு ஏன்னா அப்பா தான் மாமா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு மாமன் கூப்பிட்டு ஜேகேன்னு கூப்பிட்டு நீ டேன்னு கூப்பிட்டு ஏன்னா மாமன் கூப்பிட்டு நோட்டீஸ் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே ஜங்கா ஓகே ஜேகே ஓகே டே சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் மேக்கும் பார்க்குறாங்க. காய் மேக்கோட ஃபோக்கஸ் அப்படி ஜிம்மின் கிட்ட போகுது. ஜிம்மின் பார்த்துட்டு இருக்காங்க யாராக இருக்கும் சொல்லிட்டு ஒரு மாதிரி புரியாமல் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம காய் தான் கிட்ட வராங்க ஜிம்மின் கிட்ட. ஏய் ஜிம்மின் சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. ஒன்றும் அவங்க 2 பேரும் நம்ம ஜேகேவுடைய டேவுடைய அத்தை பொண்ணுங்க சொல்கிறாங்க. என்ன இதுக்காமா 2 பேருக்குமே அவங்க அத்தை பொண்ணுங்க தான். அவங்க 2 பேர் ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க தானே அதனால் அவங்களோட அத்தை பொண்ணுங்க தான். அவங்க இங்கே தான் படிக்கிறாங்க. உன்னோட கோர்ஸ் எடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ இப்போ அவங்கள பார்க்க இருந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அவங்க இங்கே தான் சேர்ந்துருக்காங்கன்னு சொன்னாங்களா மார்னிங் சொல்லிட்டு இருந்தாங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பாங்க போல் அதை அவங்க பார்க்க முடியாமல் போயிட்டு சொல்லிட்டு அவர் சொல்ல நம்ம ஜிம்மினும் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ என்ன வந்து பார்க்குறாங்க யார் ஜிம்மின் அது சொல்லி கேட்குறாங்க. அது அவங்க நாங்களாம் ஒன்றா படிச்சு சொல்கிறாங்க. ஒன்றாவும் ஒரே ஸ்கூலில் படித்தோம் ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஓ ஓகே சார் விட்டுறாங்க. இப்போ நம்ம அப்படி திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா நம்ம என்னும் தான் ஜிம்மில் ஷோல்டர் மேலே ஹேண்ட் போட்டுருக்காங்க, நம்ம யோனிச்சில் ஒரு ஹேண்ட் போட்டுருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து நம்ம ஜிம் மேலே ஹேண்ட் போட்டுருக்காங்க. அவருக்கு ஒரு பாசிட்டிவ் ஆகுது. எப்படின்னா ஸ்கூலில் கூட இவங்க 3 பேர் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. இப்போ பார்த்தா இவங்க இந்த மாதிரி உட்கார அவருக்கு ஒரு கோவம் ஒரு எப்படி ஜிம் மேலே அவங்க கையை போடுறான்னு சொல்லி பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு மறைக்கிறாரு. ஜிம்மின் பார்த்தா டேவ் பார்க்கவே இல்லை, அவர் பாட்டு கீழே குடிச்சிருக்காரு. இப்போ நம்ம ஜங்கும் பார்க்குறாங்க, 2 பேருக்கும் கோவம் வருது. சரி ஓகே சொல்லிட்டு ஓகே ஜியா ஜோகி உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு எதாவது வேணுமா வாங்கிட்டு வரவா ஜூஸ் அதனால சொல்கிறாங்க. அச்சோ தான் எதுவும் வேண்டாம், நாங்கள் லஞ்ச் டைமில் நம்ம பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அந்த கிளாஸ் ரூமில் எல்லாரும் பார்க்குறாங்க. ஜியா ஜோகி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இவங்க உங்கள் மாமாவா சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் அத்தை பசங்க எங்களுக்காக எல்லாம் பண்ணுவாங்க, ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்போ சொல்ல வாவ் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, நீ ரொம்ப லக்கி கேர்ள்ஸ் தான் சொல்கிறாங்க. அவங்களும் லக்கி தானே, நீங்களும் அழகாக இருக்கீங்க அவங்களும் அழகாக இருக்கீங்க, பர்ஃபெக்ட் பேர் நீங்கள் 4 பேரும் சொல்ல ஜிவனுக்கு ரொம்ப ஹார்ட்டாக பார்க்குறதுக்கு. எந்த பக்கம் ஜவுங்கிட்ட எல்லாம் வெளில போயிருப்பாங்க. இவங்க இதெல்லாம் கேட்கும்போது ஜிவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஜிமின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க, என்னவா இருக்கும் சொல்லிட்டு இப்போ ஜிமின் நல்லா பிரேக் அவர் என்ன பண்ணுறாரு. இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைமில் வருது. லஞ்ச் டைம் வந்துட்டு ஜிமின் நம்ம எண்ணும் அப்புறம் 3 பேர் ஒரு டெஸ்கில் உட்காந்து சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் காயே ஜங்குக்கு இவங்க 4 பேர், இந்த பொண்ணுங்க 2 பேர் 6 பேர் ஒரு டெஸ்கில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க ஒரு டேபிளில். இப்போ நம்ம ஜங்கோட ஃபோக்கஸ் பண்ணி ஜிமின் மேலே தான் இருக்குது. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அவர்பாட்டு சாப்பிட்ருக்காரு அமைதியாக சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு சொல்கிறாரு ரெஸ்ட் ரூம் போய்ட்டு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. இப்போ ஜங்குக்கும் அப்படியே எந்திரிச்சிடுறாங்க. ஜங்குக்கு எந்த டேவும் எந்திரிக்கிறாங்க, 3 பேர் எந்திரிக்கிறாங்க. இப்போ ஜிமின் டேரெக்டாக ரெஸ்ட் ரூம் போக நம்ம ஜங்கு தான் டக்குன்னு இருக்கிறாரு. அந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் ஒரு பால் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல பின் பண்ணுறாரு. இங்கே பாரு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை புரியல ஏன்னாச்சு மார்னிங் திட்டினாலும் கோவமாக இருக்க சொல்கிறாங்க. நான் அவங்க மேலே கோவமாக இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க பாரு உண்மை எங்கள் மேலே கோவமாக இருக்குன்னு தெரியுது சொல்லி என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பார்க்க என் கிளாஸ்க்கு வரல சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டேக் ஒரு மாதிரி இருக்குது, இங்கே பாருங்க போய் உனக்கு என்ன கோவம், அவங்க என்ன அத்தை பண்ணுங்க ஓகேவா, எங்கள் ஃபேமிலி அவங்க வந்து மார்னிங் வந்தாங்க, நாங்கள் விட்டுரு வந்துட்டோம், அந்த ரீசனுக்காக வந்து பார்த்தோம், இதில் போய் என்ன இருக்குது சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ ஓகே மிஸ்டர் சாரி மிஸ்டர் வைக்கன்னு சொல்கிறாங்க. டேக்கு கோவம் வருது என்ன சொன்னால் சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் உண்மையில என்ன ஒருத்தவங்க 2 பேர் கையை போட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் வந்தேன் அதுக்குள்ளே வந்து உங்கள் ஃப்ரெண்டு அது தோல்வில் கையை போடுற அளவுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி கூட நீங்களும் அப்படி இருந்தீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேக்கும் அதுக்கு பாரு எங்களை எதுக்கு அவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்க, நாங்கள் வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் இருக்காங்க பாரு எனக்கு புரியல என்னாச்சு நீ 1 மந்த் தான் சேஞ்ச் ஆகிட்டே சொல்லி கேட்குறாங்க. இல்லை எங்களோட அவங்க 2 பேர் அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அங்கே என்ன பேசுகிறீங்க, நான் அந்த ஒரு பர்சன் சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு என்ன உனக்கு ஒன்றுக்கு 2 பேர் இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இந்த வருஷம் கிட்ட ஒரு மாதிரி இருக்குது டே எப்படி பேசாதீங்க டே அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. அவர் என்ன சேம் ஏஜ் அதனால வாங்க போங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப மாதிரியே பேசுவார். சில நேரத்தை கொண்டு பார்ப்போன்னு சொல்லுவார். ஜங் பார்க்குறாங்க பாரு நாங்கள் இருக்கிற வரைக்கும் உன் பக்கத்தில் யாரும் வரவே கூடாது ஓகேவா, அவங்க ஷோல்டரில் ஹேண்ட் போடுறாங்க இவங்க ஷோல்டரில் ஹேண்ட் போடுறாங்கலாம் பேசியிருந்தா அவ்வளோதான் தொலைச்சிரும் பார்த்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எதுவுமே சொல்லாமல் அவதே நின்றுருக்காரு. சரி நான் இப்போ சாப்பிட்டலாம் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்கன்னா சாப்பிட்டா சொல்கிறாங்க. இங்கே எங்களோட அத்தை பொண்ணுங்க இருக்காங்க ஓகே அவங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு அவங்க நான் வந்துட்டு பேசணும்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆகிடுவாங்க, உனக்கு எதுவும் ஆகக்கூடாது அந்த ரீசனுக்காக தான் கொஞ்சம் தள்ளி இருக்கும் புரியுதா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினம் ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நான் ஒரு மாதிரி சேடாக இருக்கேன் ஜங்கு ஒரு மாதிரி இருக்க கிட்ட எடுத்து ஹக் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க பாரு நாங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் ப்ரொடக்ட் பண்ண நினைக்கிறோம் மற்றபடி ஒன்றும் ஓகேவா, ஹாஸ்டல் நடந்துக்கூட நினச்சிக்காத ஓகேவா, உங்கள் லெவலில் தான் அப்படி இருக்கும் சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காரு, பேக கூட பண்ணல ஹக் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் நிற்கிறா ஹக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. இவங்க மிரட்டி பண்ணுற மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா ஸ்கூலுக்கு காலேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரின்ட்டு. சரி ஓகே நான் போகவா சொல்லி கேட்குறாங்க. போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போயிட்டாங்க டே பார்க்குறாங்க. என்னாச்சுடா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிட்டேன் நான் மாறிட்டேன்டா சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா அது கொஞ்சம் ஹார்ட் பண்ண நினைக்கிறேன், நம்ம கிளாஸ்க்கு போனதும் நம்மளை அவனை பார்க்க வந்து கூட நினச்சிருப்பான் டக்குன்னு ஜியா ஜோகியை பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியா டே இவ்வளோ கூட தெரிஞ்சாலும் வீட்டில் போய் சொல்லுவாங்கடா 2 பேருமே சொல்கிறாங்க. ஆமாம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வர அவங்க நம்ம யார்ட்டா பேசினா சொன்னாங்கன்னா அப்புறம் ஜிம்முக்கு பிரச்சனை ஆகிடும், ஜிம்மில் எதனா பண்ணிட்டு வராங்க ஒரே கிளாஸில் வர இருக்காங்க புள்ளி பண்ணாங்கன்னா ஆகிடும் சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டு தான் நம்ம தெரியாமல் நடந்து போக சொல்கிறாங்க, கேட்டால் கூட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போது நம்ம ஜிம்மின் நட்ட ஈவினிங் வராங்க. ஜிம்முக்கு வந்துட்டு ஸ்கூல் டைம் படிக்கும்போது ஜிம் கூட பைக்கில் போகணும் ஒரு ஆசை வந்துருக்கும். ஆனால் ஜிம்மில் அப்பா கார் அனுப்புறதால அதில் போயிருப்பாரு. இப்போ ஜிம்மின் வந்து கார் வேணாம் நான் வந்துட்டு பஸ்ஸில் வரேன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பைக்கில் வரேன் வந்து பழகிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. சரி ஜிம்மில் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும் ஜிம்மில் அப்பா விட்டுருப்பாங்க. ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. சொல்லுமா என்ன கேட்குறாங்க, என்ன பைக்கில் கூப்பிட்டு போய் கேட்குறாங்க. இவர் இப்படி கேட்க ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பைக்லையா அவங்க சொல்கிறாங்க. ஸ்கூல் டைம் படிக்கும் எத்தனை டைம் கேட்டுப்போ சொல்கிறாங்க. இல்லை அப்பாவுக்கு கொஞ்சம் பயம் இப்போ பயம் இல்லை சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் எனக்கு ஆசையாக கூட்டிகிட்டு போகிறேன் கேட்குறாங்க. இப்போது ஜங்கும் சரி ஓகேவா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. டேட்ட சொல்லிட்டு தான் ஜங்க் வந்துட்டு ஏன்னா டே வந்துட்டு கார் எடுத்துருப்பாரு. அவர் வந்து காலேஜ் காரில் தான் வராரு. நீ வந்து காரில் போய்ட்டு நான் பைக்கில் ஜிம்மில் கூப்பிட்டு வரேன் சொல்லிட்டு அவர் ஜிம்மில் கூப்பிட்டு பைக்கில் போயிட்டுருக்காரு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு மிட்வே இருக்கும் ஜிம்மில். ஃபர்ஸ்ட் டைம் தான் ஜங்க் கூட ஜிம் பைக்கில் வராரு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்க் கூட ஹெட்டாக ஹக் பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு ஜிம் மாதிரி போகணும்னு சொல்லிட்டு ஜங்க்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இப்போ வந்துட்டு சொல்லிட்டு நான் ஜங்க் ஒரு கால் வருது ஜங்க் பார்க்குறேன் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இங்கே பார்த்தா வீடெல்லாம் எதுவுமே இல்லை நடு மிட்வேல நீங்கள் நிறுத்துறாங்க. ஜங்க் பைக்கை நிறுத்தி ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ மாமா சொல்கிறாங்க. ஏ ஜூ என்ன சொல்லி கேட்குறாங்க அது சொல்கிறாங்க
சொல்கிறாங்க, இல்லை டே மாமாவுடைய கார் வந்து பஞ்சர் ஆகிட்டா சொல்கிறாங்க. என்னது காமா, நாங்கள் மிட்வேல நின்றுட்டுருக்கோம், நீங்கள் கொஞ்சம் வரீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஏன் கேப் எதுவும் புக் பண்ண இல்லை, கேப்லாம் புக் பண்ண முடியல, அந்த லொக்கேஷன் வந்து ஷேரே ஆக மாட்டேங்குது, தயவு செஞ்சு கொஞ்சம் வரீங்களா, நாங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி நின்றுட்டுருக்கோம், ஆல்மோஸ்ட் டைம் வந்து 6 o'clock ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னதுக்கு நீ எதுக்கு இப்போ சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் கூட ட்ரை பண்ணி பார்த்தோம், கேப்லாம் வருமா சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம், எதுவுமே கிடைக்கல, தயவு செஞ்சு கொஞ்சம் எங்கள் வந்து சீக்கிரம் கூட்டிகிட்டு போகிற பயமாக இருக்குது சொல்லிட்டாங்க. ஏன்னா டே மாமா வந்துட்டு கார் போட்டு சரி பண்ணுறவங்க யாரும் மெக்கானிக் தான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு, இங்கேருந்து நடந்து போயிட்டாரு, இப்போ 2 பேரும் தனியாக நினச்சிக்கோமா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ரோடு வேறு கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க்காக இருக்க பயமாக இருக்குன்னு அவன் சொல்கிறேன். இப்போ டக்குன்னு ஜங்கும், சரி ஓகே அங்கே நான் வந்துட சொல்லிட்டு அவர் டக்குன்னு ஃபோன் கட் பண்ணிட்டு இறங்குற பைக்கில் இறங்கிருப்பாரு. ஜிம்னி சொல்லிட்டாங்க இறங்க, பைக் சொல்லிட்டாங்க. ஏன்னாச்சும் உங்க இறங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னி இறங்குறாங்க. ஏன்னாச்சும் கேட்குறாங்க. இல்லை நான் அர்ஜென்ட்டாக போகணும்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க, நான் போய் ஆகணும், ஓகேவா, நீ தப்படுறதுக்கு தான், நீ இப்போ நீ எதனா டேக்ஸி தான் புக் பண்ணி போயிரு சொல்லிட்டு அவர் டக்குன்னு அப்படியே அங்கே கிளம்புறாரு. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொல்லிட்டு ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இப்போ ஜிம்னோட ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோன் சுத்தமாக ஆஃப் ஆயிருக்கு, பேட்டரி இல்லை, கடவுளே நான் ஃபோன் கூட சார்ஜ் போடலையே, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அந்த இடத்துல பஸ் ஸ்டாப் எதுவுமே இல்லை, அவருக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல, பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ இவர் விட்டு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல டார்க்காக இருக்குது, ஜிம்னுக்கு ஒரு பயமாக இருக்குது தனியாக நிற்கிறதுக்கு. ஐயோ நான் இந்த மாதிரி வந்ததே இல்லையே சொல்லிட்டு ஜிம்னுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுவேன் சொல்லிட்டு ஜிம் தான் அவ்வளோ ஒரு மாதிரி டேர்ஸ் வந்துட்டுருக்கு. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எதுவுமே இல்லையே, நான் எப்படி போவேன், இந்த இடத்துல பஸ் எதுவுமே வராது போலையே சொல்லிட்டு ஜிம்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நான் என்ன எப்படி போகிறதுங்கிறது சொல்லிட்டு பயந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போ அப்படியே வந்துட்டு போகிற வர வண்டியெல்லாம் கையை வந்து நிறுத்துறாரு. ஆனால் யாருமே நிறுத்தல. இப்போ ஒரு பாஸ் நிறுத்துறாங்க, ஆனால் அவங்க ஃபுல்லாக லக்கேஜ் வச்சுருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு மளிகை கடைக்கு வாங்கிட்டு போகிற மாதிரி நிறைய ஜாமான் ஒரு மாதிரி ஃபுல்லாக திங்ஸாக வச்சுருக்காங்க. என்னாச்சும் பா சொல்கிறாங்க. அங்கிளுங்க பாருங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் தர முடியாது சொல்கிறாங்க. பாரு நீயே பாரு, ஒன்று எப்படி இதில் உட்காருப்ப, இது ஃபுல்லாகவே வந்துட்டு கடைக்கு எடுத்துகிட்டு போகிற பொருளாக இருக்குப்பா, அவனை எப்படி கூட்டிகிட்டு போகிற சொல்கிறாங்க. அம்மா இந்த இடத்துக்கு எப்படி வந்த, இந்த இடத்துல பஸ் ஸ்டாப்பு பஸ் எதுவுமே வராதே அப்படி சொல்கிறாங்க. இங்கே பஸ் கூட நிற்கவும் நிற்காது, அது எல்லாமே பாயிண்ட் பஸ் தான் வரும், நிற்காது, எப்படி வந்து போவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கிள் தப்பாக எடுத்து ஃபோன் தரீங்களா, கண்டிப்பாக தரேன் சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் தான் வேகமாக அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா மீட்டிங்கில் இருந்திருப்பாங்க. ஃபோன் நம்பரில் வரவும் சரி ஜிம்மில் அப்பா ஆட்டுருப்பாங்க. ஹலோ சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வாய்ஸ் கேட்கும். ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுது. ஜிமின் என்னாச்சு கேட்குறாங்க. அப்பா நான் ஒரு மிட்வேல சொல்கிறாங்க, என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் வேறு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரி ஓகே அங்கே வந்துடுறேன், அங்கே ஒரு 5 minutes சொல்லிட்டு ஜிமினோட அப்பா தான் அப்படி வேகமாக ஓடி வர மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அவரோட அந்த கார் எடுக்க சொல்கிறாங்க. வேகமாக போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பாவும் அந்த ஒரு காரில் வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த அங்கிள் தான் ஜிமின் பார்க்குறாங்க. அங்கிள் தப்பாக எடுத்துக்கலாம், இங்கே இருக்கீங்களான்னு பயமாக இருக்காங்க சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு புரியுது, ஏன்னா அந்த இடம் வந்துட்டு லைக் ஒரு ஈஸியாக ரோடு மாதிரி வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பயமாக இருக்கிற ஒரு பிளேஸ் தான். ஓகே சின்ன பையன் வேறு இருக்கான், அவன் கொஞ்சம் பயப்படுறான்னு சொல்லிட்டு ஓகே நான் இருக்கா சொல்லிட்டு அவர் அந்த வண்டி நிறுத்தி அப்படி நின்றுருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு அப்படி தான் சொல்லி கேட்குறாங்க. இல்லை அங்கிள் ஃப்ரெண்டோட தான் வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு அவன் ஃப்ரெண்டோட தான் வந்தேன், ஃப்ரெண்டுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வந்துச்சு, அந்த ரீசன் அவங்க போயிட்டாங்க என்னை விட்டுட்டு. அந்த ரீசன் சொல்லிட்டாங்க. பாரு இந்த இடத்துல வந்து விட்டு போகிறது, அட்லீஸ்ட் இப்போ ட்ராப் பண்ணுறவங்க பக்கத்தில் போனால் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னாலும் போயிருக்கலாம், அதுவும் பஸ் ஸ்டாண்ட் நடந்து கூட போக முடியாது, கொஞ்சம் தூரம் போனால் பஸ் ஸ்டாண்ட் வரும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லி ரொம்ப பயமாக இருந்திருக்கு. இது வரைக்கும் அந்த வழியாக வந்து கூட இல்லை, ஏன்னா காரில் வந்துருந்தாலும் இதெல்லாம் சரியாக பார்த்துக்க மாட்டார். இப்போ இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு கார் அவ்வளோ ஸ்பீடாக வந்துருக்கு. அது வந்துட்டு ஒரு அவங்க அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸர் தானே, அந்த சைலன்ஸ் வந்துட்டே இருக்கா. இப்போ நம்ம ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க, ஜிம்முடைய அந்த பக்கத்தில் நிற்கிறவங்க பர்சன் பார்க்குறாங்க. இந்த கார் எங்கே வருது, போலீஸ் கார் வருது, நான் வேணா கேட்டு ஹெல்ப் பண்ண கேட்க சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் அவங்க என்ன கூட்டு போகிறோம் சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் என்னோட அப்பா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் பையன் வந்துட்டு அப்படி ரோட்டில் நிற்கிறா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அங்கிள் சுச்சுவேஷன் அப்படி ஆடி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க நின்றுருக்காங்க. ஃபைனல் அவங்க ஜிம்மோட அப்பா கார் வந்து நிறுத்திட்டு இறங்கி ஓடி வராரு. ஓடி ஜிம்மு பார்க்குறாங்க. ஜிம்மு ஒரு பேனிக்காக பயந்து பாரா. இப்போ ஜிம்மில் அப்பா ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மில் என்ன சொல்லி கேட்குறாங்க. அப்பா சொல்லி ஜிம்மில் அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை உள்ளங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. சார் நீங்கள் யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க இந்த மாதிரி ஜிம்முக்கு தனியாக நின்றதாக சொல்கிறாங்க. ஃப்ரெண்டு கூட வந்துருப்பாங்க போல், ஃப்ரெண்டு எமர்ஜென்சி கால் பண்ணாலும் இறங்கி போயிட்டாங்களாமா. இந்த இடத்துல விட்டு போனாலும் பயந்துட்டான் பையன். ஃபோன் வர சார்ஜ் இல்லாமல் இருந்துச்சு, அதனால என்கிட்ட வந்து ஃபோன் வாங்கி பேசினாங்க. நானும் தம்பி தனியாக நிற்கிறேன்னா பயந்துடக்கூடாது, எதுவும் ஆயிடக்கூடாது சொல்லிட்டு நின்றுட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முட அப்பா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படி கையெழுத்து நான் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அங்கே அப்படி மாதிரி கும்பிட்டு ரொம்ப நன்றிங்க சொல்கிறாங்க. ஐயோ சார் நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க, அதுக்கு உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய ஆர்டிகல் படிச்சிருக்கேன், நீங்கள் எவ்வளோ கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து இப்படி சொல்லாமல் சொல்கிறாங்க. உங்கள் பையனை வந்து சர்வ் பண்ண உங்கள் பையனை கொஞ்சம் நேரம் பாதுகாப்பு பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க சொல்கிறாங்க. ஏன்னா பெற்றவங்க செய்கிற புண்ணியம் எங்கள் பிள்ளைங்களுக்கு கிடைக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜிம்மில் அப்பா பண்ணுறது ஒரு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. நான் போயிட்டு வராங்க சார் நீங்கள் பத்திரமா போங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகேப்பா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வரக்கூடாது, ஓகேவா சேஃபாக இருக்கும் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஜிம்மி தான் அப்பா டைட்டாக அப்படி ஆடுறாங்க. பாரு யார் அந்த ஃப்ரெண்டு, யாரும் இப்படி மிட்வேல விட்டு போன சொல்லி கேட்குறாங்க. அப்பா சொல்லிட்டாங்க. அவங்க மேலே தப்பு இல்லைப்பா, ஏதோ எமர்ஜென்சி கால்ப்பா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப எமர்ஜென்சிப்பா, அந்த ரீசன் அவங்க போயிட்டாங்க, எல்லாம் அவங்க அப்படி போகிற பசங்க சொல்கிறாங்க. அப்படியா சார் ஓகே இனிமேல் நீ அந்த மாதிரி வரது ஓகேவா, அப்படி வரதான் ஃபஸ்ட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபோன் எதுக்கு ஃபோன் ஆஃபில் இருக்க சொல்கிறாங்க. நான் சார்ஜ் கூட வந்துட்டு சார் ஓகே ஜிம்மி கூட கேர்லெஸ்ஸாக இருக்காது ஓகேவா, சேஃபே இல்லைப்பா அந்த வேர்ல்டு ரொம்ப க்ரூவலாக இருக்குவா சொல்லி ஜிம்மில் அப்போ தான் ஜிம்மில் கார் வண்டோர் ஓப்பன் பண்ணி உட்கார வச்சுட்டு காரில் இருந்து தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. ஜிம்மில் தண்ணியெலாம் குடிச்சு கொஞ்சம் காமானதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க.
இப்போ ஜிம்னு அம்மா ஜிம்னு ரொம்ப லேட்டாக வந்து பார்த்து பயந்துடுறாங்க. ஜிம்னி என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்னி ஜெகப்பெல்லாம் ஜெகப் திட்டுறாங்க. இங்கே பாரு உன்னால் அப்படி வர முடியல எனக்கு கால் பண்ணி வச்சுட்டாங்க. ஃபோன் இந்த மாதிரி ஆகிட்டு சொல்லிட்டாங்க. ஐயோ கடவுளை சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கா சொல்லிட்டு அவர் திட்ட நம்ம ஜிம்னு ஓகே புரிஞ்சுக்கிறாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்னு ஃபோன் சார்ஜ் போட்டு ஒரு மாதிரி ரூமில் வந்துட்டு அப்படியே ஷவர் ஆன் பண்ணி ஒரு மாதிரி அழறாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் டேவே இந்த மாதிரி ஒரு பேட் இன்சிடென்ட்ன்றது அவருக்கு வந்து நம்ம ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ நெக்ஸ்ட் டே ஜிம்னு கிளாஸ்க்கு வராங்க. ஜிம்னு வந்து டேரெக்டாக அவங்க அப்பா வந்து ட்ராப் பண்ண சொல்லிப்பாரு. ஜிம்னோட அப்பா ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஜிம்னு கிளாஸ்க்கு வந்து உட்காரங்க இன்னும் என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஜிம்னு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஒன்று சொல்லி கேட்குறாங்க. டே சொல்ல சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு தான் ஒரு மாதிரி இருக்காங்க. ஜிம்னி விட்டு கேட்கணும் சொல்லவா சொல்லி கேட்குறாங்க. சொல்லிட்டாங்க. நேற்று நீ வந்துட்டு இப்போ ரெஸ்ட்டும் போய்ட்டு சொன்னியா சரி உனக்கு பின்னாடி வந்தேன் எங்கடா காணுமே இன்னும் உள்ளாரா சொல்லி பார்த்தா உன்னோட அந்த பசங்க 2 பேரும் உன்னை ஒரு மாதிரி பின் பண்ணி வச்சுருந்தாங்க சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அது சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. காத்து என்னோட சொல்கிறாங்க உன்னோட சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க 2 பேரா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அக்குறை இருக்குங்க பாரு. அக்குறை ஃபீல் பண்ணதை எனக்கு புரியுது. ஓகே உனக்கு கூட பிரச்சனை எனக்கு கூட பிரச்சனை இல்லை. பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ ஓகே தானே அவங்க கூட நீ ஹாப்பியாக இருக்கா சொல்லி கேட்குறேன். எனக்கு பயந்த மாதிரி இருந்தால் நேற்று சொல்லி கேட்குறாங்க. நேற்று கேட்கணும்னு நினச்சி சரி வேண்டாம் ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு கேட்க மட்டும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஸ்கூல் டைஸில் வந்து லவ் பண்ணுறது அவங்க அப்புறம் கன்வர்ஸ் பண்ணது அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்சது அதான் சொல்கிறாங்க. அவள் கொஞ்சம் பார்க்குறது ரெக்கார்டாக இருப்பாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க சொல்லி ஜிம்மி சொல்ல சரி ஓகே அப்படி என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மி இப்போ இந்த மாதிரி ஒரு ஈவினிங் நேற்று நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. ஒரு மாதிரி பேனிக்காக இருப்பார் அதெல்லாம் சொல்கிறாரு. அங்கே பாரு ஜிம்மி எனக்கு ஃபோன் பண்ணிக்கலாம் இல்லை ஃபோன் இந்த மாதிரி அடிச்சு சொல்கிறாங்க. சரி ஓகே ஏன் அவர் எந்த ரீசனுக்காக போனாலும் சொல்கிறாங்க தெரியல சொல்கிறாங்க. இப்போ ஜூ என்ஜே தான் கிளாஸில் உட்காந்துருக்காங்க. இங்கே ஒரு பொண்ணு எக்ஸ்ட்ரா ஒரு பொண்ணு இருப்பாடா அவங்களோட ஃப்ரெண்டாக நான்சி ஓகேவா. அந்த நான்சி பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அவள்கிட்ட வந்து ஜூகி சொல்லிட்டு இருக்கா. உனக்கு தெரியுமா நேற்று எங்களோட கார் ஸ்டாப் ஆகிடுச்சு எனக்கு அம்மா மிட்வேல ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ எங்களை ஜங்க் மாமாவுக்கு ஒரே ஒரு கால் தான் வாங்கன்னு சொல்லுறதும் அப்படி 5 மினிட்ஸ் நின்றார் தெரியுமா. அவ்வளோ ஸ்பீடாக வந்துருக்காரு. எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு எங்களுக்கு அப்படியே சேஃப் வச்சு கூட்டு போயிட்டாரு. அவர் மட்டும் இல்லை நாங்கள் கொஞ்சம் பயந்துருப்போம். எங்களுக்கு எதனா ஒன்றா எங்கள் மாமா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதுக்குமே பயமே இல்லை. ஒரு பக்கம் எங்கள் டே மாமா இன்னொரு பக்கம் எங்கள் ஜங்க் மாமான்னு சொல்லிட்டு அவங்க ப்ரௌடாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போய் கேட்கும்போது ஹர்ட் ஆகிடுது. அவர் எதுவுமே சொல்லிக்கலாம். சரி ஓகே அவங்க ஃபேமிலி மெம்பர் அது மட்டும் அவங்க பொண்ணுங்க கொஞ்சம் தனியாக நிற்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தானே சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே விட்டுறாங்க. அது கேட்கவே இல்லை. இப்போ தான் நம்ம ஜிமின் அப்படியே கொஞ்சம் டேஸ் போயிட்டே இருக்குது. ஜிம்மில் ஒரு கிளாஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவார். அவங்க 2 பேர் வருவாங்க நம்ம இவரை பார்ப்பாங்க சரிட்டு ஜிமின் தான் நம்ம போய் பார்க்கலாம் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஜங்கோட கிளாஸ் போகிறாங்க. ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. சரி நீ டே கிளாஸ் போனேன் சொல்லி கேட்குறாங்க. இல்லையே சொல்கிறாங்க. போய் அவனை போய் பாரு அவன் தப்பா நினச்சி கூட சொல்கிறாங்க. சரி ஓகே சரி ஜிமின் இங்கேருந்து போய் டே கிளாஸ் போகிறாங்க. டே கிளாஸ் போனால் நீ ஜங்கு பார்த்தியா சொல்லி கேட்குறாங்க. அடுத்து சொல்கிறாங்க நீ ஜங்கு பார்த்தியா சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் இப்போ போயிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. போயிட்டு வந்தான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கே பாரு அவன் தப்பா நினச்ச மாட்டேன். நீ எதுக்கு என்கிட்ட வந்திருக்கா போய் பாரு சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் நீ என்கிட்ட இதுக்கு வந்து அவன்கிட்ட போ அவன்கிட்ட அங்கே போனால் நீ அவங்ககிட்ட போன சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் என்ன சொல்லி பார்க்குறாங்க. அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. என்ன சொல்லி இதெல்லாம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. தெரியலடா நம்ம எதுக்கு ஜிம்னு இப்படி இருக்கான் எனக்கு புரியல. அவன் வந்துட்டு எதுக்கு 2 பாய் ஃப்ரெண்ட்ஸு எங்கே போனால் அவர் அப்படி சொல்கிறாரு. அவர் வந்து இங்கே வந்து இப்படி சொல்கிறாரு. இங்கே என்ன நடக்குது எனக்கு புரியவே இல்லை சொல்கிறாங்க. உண்மையாக பாவம் இந்த மாதிரி ட்ரையாங்கில் ரொம்ப கஷ்டம். அதுவும் பாரு இந்த பசங்க எப்படி இருக்காங்க சொல்லிட்டு ஜிம்முக்கு தான் தேவையான சொல்லி கேட்குறாங்க. சரி என்ன பண்ணுறோம் என்னன்னு சொல்ல முடியும் சொன்னால் தப்பாக நினச்சிப்போம். ஓகேவா ஸ்கூல் டேஸ் லவ் பண்ணியிருக்காங்க நீ வா சொல்லிட்டு கிளாஸ்க்கு போயிட்டாங்க. இப்போ ஜிமின் கிளாஸ்க்கு வராமல் டேரெக்டாக போயிட்டாங்க. ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கல உட்காடுறாங்க. சரி ஓகே அவங்க பிரேக்கப் தானே நான் உங்களாம் 2 பேர் சேர்ந்து வரட்டும். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும் அங்கே நம்மளுக்கு தெரியும் வரட்டும் நம்ம பேசிக்கலாம் சொல்லிட்டு நம்மளா ஒரு கிளாஸ் போனால் தான் பிரச்சனையாக சொல்லிட்டு அவர் ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்காரு. இங்கே பார்த்தா இவங்க 2 பேரும் ஜூகி என்ஜியாவை கூட்டிட்டு கேண்டீன் போகிறாங்க. 2 பேரும் ஹேண்ட் பிடிச்சிட்டு ஜிமின் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கு மட்டும் ஸ்கூலில் இருக்கும்போதுலாம் 2 பேரும் மாறி ஜூஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. மாதிரி ஹாப்பியாக பார்த்துருப்பாங்க. இப்போ பார்க்கும்போது அவங்களோட ப்ரியாரிட்டின்றது வேறு யாரையோ போகுதோ நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லையோன்ற அளவுக்கு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் மேலே ஒரு பர்சனுக்கு ஹேண்ட் வைக்கிறாங்க. ஜிமின் பயந்து போய் டர்ன் பண்ணால் ஒரு பர்சன் நிற்கிறாங்க. மாஸ்க் போட்டுட்டு கையில் ஒரு ஃபைல் வச்சுருக்காங்க. நீங்கள் யார் சொல்லி கேட்குறாங்க. அதுவா என்னை யாரும் தெரியாது சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த ஐஸ் பார்க்கும் இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டேமின் ஏங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேமின் தான் அப்படி அங்கே இருக்க டேமின் ஓகேவா. அவர் மாஸ்க் ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன் நாங்கள் ப்ரொஃபஸரை ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ப்ரொஃபஸரா நீங்களா சொல்கிறாங்க. ஏன் சொல்லி கேட்குறாங்க. அச்சோ நீங்கள் ஹோபி அங்கே ஒன்றா படிச்சிங்க. ஹோபி அங்கே பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார். நீங்கள் என்னன்னா சொல்கிறாங்க. நான் ப்ரொஃபஸருக்கு தானே படிச்சிருந்தேன் படித்து முடிச்சிட்டேன் ஃபைனலாக இப்போ ப்ரொஃபஸரை ஜாயின் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. உங்கள் கிளாஸ் தான் அவர் பண்ண சொல்கிறாங்க. ஏன் கிளாஸ்க்கு ஆமாம் சொல்கிறாங்க. அது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாகிடுது. என்ன சொல்கிறீங்க எனக்கு மெயின் கோர்ஸ் காசு வரீங்க அதுக்கு ஆமாம் மெயின் கோர்ஸ் தான் வர சொல்கிறாங்க. இப்போ தான் ஜாயின் பண்ணேன். அப்போ ஹோபிட்டா மாதிரி நான் பேசியிருந்தேன். அப்போ சொன்னான் இந்த யூனிவர்சிட்டி தான் நீ படிக்கிற சொல்லிட்டு இந்த கோர்ஸ் நீ படிக்க சொல்லலாம். அப்போ எனக்கு டவுட் ஆகிடுச்சு. உன் கிளாஸ் தான் போனேன் நீ உனக்கு காணும். சரி ஓகே பிரேக்கப் வரலாம் கார்டன் எங்கே உட்காந்து சொல்லிட்டு வந்த பார்த்தா இங்கே இருக்கா சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி இருக்க குட்டியா இன்னும் அழகாயிட்டேடா சொல்கிற மாதிரி ஹக் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐயோ நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்குடா சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறேன். ஓகே உனக்கு என்னனாலும் என்கிட்ட கேளு ஜெகோ போகிறோம் கடனா நானும் அண்ணன் தான் உனக்கு எல்லாமே வாங்கி தருவேன் ஓகேவா. உனக்கு என்னனாலும் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. நீ வந்துட்டு எப்போதுமே ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் டேஸில் நம்ம பழைய ஸ்கூல் பேசுவேன் அங்கே இருந்துக்கு என்ன வாங்கி கொடுங்க சொல்லிட்டு ஓடி
ஓடி வருவே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜேவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க 2 பேரும் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. அப்போ இவரும் அந்த ஸ்கூலில் படிச்சிருப்பாரு. அப்போ ஒன்றா பேசி பழகிருப்பாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ வாங்க சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு அவரும் அப்படியே ஃபேஸ்லாம் தொட்டு பார்த்து பேசுகிற மாதிரி ஹேரு ஃபேஸ்லாம் தொட்டு பார்த்து ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்கா. அப்படியே இதெல்லாம் ஒரு 2 பசங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி கோவம் வருது. இவன் யாரும் சொல்லி கேட்குறாங்க. தெரியல சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்மின் ஓகே நீங்கள் இப்போ சொல்கிறாங்க இன்றைக்கி டியூட்டியில் ஜாயின் பண்ணல, நாளைக்கு தான் போகிற சொல்கிறாங்க. நாளைக்கு அவங்க சொல்கிறாங்க ஆல்ரெடி பேசிட்டாங்க. ஒரு நாளைக்கு கிளாஸ்க்கு வரும்போது சொல்கிறாங்க. ஜிம்மின் ரொம்ப ஹாப்பி. ஓகே பாய் சொல்கிறாங்க. பாய் சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. இப்போ கிளாஸ்க்கு டைம் ஆகுது. ஜிம்மினோட கிளாஸ்க்கு போயிடுறாரு. இப்போது 2 பேருக்கு அது அவ்வளோ கோவம் வருது. என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. இப்போ டேரக்டாக ஒரு கிளாஸில் வராங்க. அவ்வளோ வந்துட்டு இப்போ ஜிம்மினோட கிளாஸ்க்கு சார் வரக்கு முன்னாடி பட்டே கொஞ்சம் ஜங்க் வராங்க. ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. சொல்லி கேட்குறாங்க ஏன்னு சொல்லி வா சொல்கிறாங்க. இப்போ ஜூகியும் ஜேவும் பார்க்குறாங்க. ஜங்கு டே என்ன சொல்லி கேட்குறாங்க. ஒன்றில் சொல்லிட்டு நீ வா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க போய் இன்னும் யோசிச்சு பார்க்குறாங்க. இவனுங்க எவ்வளோ லவ்வர்ஸா இல்லை என்ன ரவுடி எப்போ தான் மிரட்டிட்டு இருக்காங்க சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்மின் விட வராங்க. என்னாச்சு டே என்னாச்சு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே கூட ஹேண்ட் பிடிச்சிட்டு இருப்பாங்க. போயிட்டு அங்கே ஸ்கூல் ஒரு கார்டன் இருக்குடா அங்கே போய் உட்கார அவரும் தட்டுறாங்க. மாதிரி புஷ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்கு. டே ஜங்குக்கு என்ன பண்ணி சொல்கிறாங்க பாரு என்ன நினச்சிருக்கோம் மனசுலாம் என்ன தான் நினச்சிட்டு இருக்கா. கிளாஸில் 2 பேரும் மேலே கையை போட்டு உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் எவனையும் ஹக் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை என்னுடைய அண்ணோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. உன்னோட அண்ணோட ஃப்ரெண்டுங்க என்ன பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. அவருங்க ப்ரொஃபஸராக இருக்காரு அதனால சொல்கிறாங்க. இப்போ டேக்கும் ஒரு ப்ரொஃபஸராக தான் சொல்லி கேட்குறாங்க. இல்லை டே அவர் என்னை பார்த்தாரா பேசலாம் அண்ணா சொல்லியிருந்தாங்களாமா நாங்கள் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. உன் அண்ணா சொன்னால் அதுக்காக சொல்கிறாங்க. அப்படி ஹக் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. அவர் அண்ணோட ஃப்ரெண்டு தானே அவர் அண்ணா மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போது அவர் பார்க்குறாரு அண்ணோட ஃப்ரெண்டுனா அண்ணா மாதிரினா அவன் தலை கை வைப்பானா ஹிப்பில் கை வைப்பானா சொல்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. இப்போ ஜங்க் தான் இங்கே பாரு உனக்கு தான் ஒருத்தனுக்கு 2 பேர் இருக்கும். அப்புறம் உனக்கு என்ன இன்னும் வேறு எத்தனை பேர் வேணும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் எதுவுமே சொல்லலாமா அப்படி நம்ம ஜங்கோட பேச ஸ்லாப் பண்ணிடுறாரு. இப்போ டே பார்க்குறாங்க. எப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிம் கொஞ்சம் கூட யோசிக்கல டேவோட கடத்தி ஒரு வச்சுறாங்க. இங்கே பாருங்க நான் உங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதுக்காக நான் உங்களுக்கு அடிமை கிடையாது ஓகேவா. இனி ஒரு டைம் என்னோட கேரக்டர் ஒன்றும் நீங்கள் தப்பாக பேசுறீங்க அப்படின்னா இந்த நிமிஷமே அப்படி சொல்லிட்டு பிரேக்கப்னு சொல்லி அதுக்கு முன்னாடி பட்டி அப்படி ஜிம்மோட ஃபேஸ் போயிட்டு கப் பண்ணி லிப்பாக அட்டாச் பண்ணிடுறாரு. எங்கள் பிரேக்கப்னு சொல்கிறது பயமாக இருக்குது. 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு கோவம்ன்றது கொஞ்சம் வேறமாக இருக்குது. பாசிட்டிவ் அந்த ஜெலஸ் அதிகமாக இருந்தாலும் இருக்குது. இப்போ சட்டையை தான் கூட டீப் பேக்கஸ் பண்ணாங்க. ஜிம் பேக்கஸ்லாம் பண்ணல அவருக்கு பிடிக்கல. இந்த கேஸ் இப்போ அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படியே புஷ் பண்ண போல தான் இருக்குது. ஜிம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ டே தான் கிசப் பண்ணி பார்க்குறாங்க. பாரு பிரேக்கப் மட்டும் சொன்னால் கொன்னே போட்டுறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கொண்டுக்கா எனக்கு பிரச்சனை இல்லை சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கா ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நானும் மாறிட்டா சொல்லி ஜிம் கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம் எதுவும் சொல்ல மாதிரி போயிடுறாரு. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே இங்கே நில்லுடா சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் கிளாஸ் ரூம் போயிடுறாங்க. போயிட்டு அப்படி உட்காந்துருக்காரு. ஒரு மாதிரி காட்டியாக வந்துருக்கு. என்ன யோசிச்சு பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஒன்று சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜியாவும் ஜோகி வராங்க. ஜிம்மி நடுக்கூப்பிட்றாங்க. இவங்க பார்க்குறாங்க. என்ன கேட்குறாங்க. அங்கே பாரு என்னுடைய மாமாவுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் கேட்குறாங்க. பெண் பார்க்குறாங்க. இல்லை அவங்களாம் ஒரே ஸ்கூலில் படித்தாங்க. ஒரே ஸ்கூலில் படித்தா அங்கே பாரு அவங்க எங்களோட ஃபேன்ஸி ஓகேவா அவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளி இரு ஓகேவா அதான் அவங்க நல்லது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இன்னும் அது கேட்க பெயினாக இருக்குது. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க லைஃப்பில் நடக்குன்னு தெரியல. ஃபேமிலி எதனா முடிவு பண்ணியிருப்பாங்களோ என்னவோ சொல்லிட்டு அவர் ஜங்கும் சிட்டேவும் அடிச்சது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சொல்லிட்டு அமைதியாக இருக்கிற ஈவினிங் வராங்க. ஜங்குட்டேவும் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் மெஞ்சில் காலேஜ் விட்டு போகிறப்போ ஜிம் பார்க்குறாரு. பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் போட்டு காரில் ஏறி போயிட்டாரு. இப்போ நைட்டு தான்டா ஜிம்மோட வீட்டுக்கு தான் ஜங்குட்டேவும் அப்படி விட்டு சொல்லி வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஏன் வந்தீங்க எதுவும் கேட்கவே இல்லை. 2 பேரும் பார்க்குறாங்க. 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரிடா சாரி ஓகேவா தப்பாக பேசக்கூடாதா சாரி மன்னிச்சுக்க ஓகேவா இந்த மாதிரி பேசக்கூடாது நீ அப்படி சொல்லாதடா ஏன்டா எங்களுக்கு பிரேக்கப் பண்ண சொல்லுவேன் சொல்கிறா தப்பு இல்லையா ஓகேவா நாங்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறோம் உனக்கு எது புரியல சொல்லி கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்ல அப்போ நான் லவ் பண்ணல உங்களாம் சொல்கிறாங்க. இல்லைடா அப்படிலாம் சொல்கிறாங்க. நீ மாறிட்டடா சொல்கிறாங்க. நான் மாறிட்டேனா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நீ மாறிட்டா சொல்லிட்டு ஜங்குட்டே சொல்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும்போது எங்களை சுற்றி வருவேன் ஜங்க காட்டையாங்கன்னு சுற்றி தானே வருவ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. அமைதியாக தான் இருக்காரு. அப்போ அவங்க 2 பேரும் ஹக் பண்ணி ஒரு மாதிரி கிஸ்லாம் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. பாரு நாளிலேருந்து எல்லாம் மாறிடும் ஓகேவா கண்டிப்பாக நாங்கள் உனக்காக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் கூட இருப்போம் ஓகேவா கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள சொல்லிட்டாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அப்பா பார்க்குறதுல கொஞ்சம் போயிடுங்களா சொல்லி கேட்குறாங்க. என்னதுக்கு அப்பா பார்க்குறது கொஞ்சம் போறீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போட்டே கொஞ்சம் அவங்க அவங்க பாரு பாஸ்க்கு இதெல்லாம் சாப்பிட கூட வந்துட்டோம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க சாப்பிடலையா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டாஸ் ஒரு சொல்லிட்டு கீழே போயிட்டு அவங்க 2 பேருக்கு தேவை ஃபுட்டெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் அப்படி ஸ்டெப் எடுத்துட்டாங்க. அந்த 2 பிளேட்டில் வச்சு எடுத்துட்டாங்க கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. ஃபீட் பண்ணி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி காசு சொல்கிறாங்க. ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்னும் 2 பேருக்கு ஃபீட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. 2 பேருக்கு ரொம்ப லவ் இருக்குது ஜிம்னால. ஆனால் சேம் டைம் இந்த பாசிட்டிவ்னஸ் அந்த ஜெலஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் வருது. இப்போ ஜிம்மில் ஃபீட் பண்ணி விட்டாச்சு. அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பிட்டாங்க. 2 பேரும் ஹாப்பியாக இருந்துட்டு கொஞ்சம் நேரம் அவர் ஜிம்மில் கொஞ்சினாங்க. ஜிம்மில் நார்மல் ஆகிட்டாங்க. நீங்கள் தான் மாட்ட மாதிரி ஃபீல் ஆக சொல்கிறாங்க. அப்படியே இல்லைடா மாசிட்டு அவரும் கொஞ்சிட்டு ஓகே நான் போய்ட்டு சொல்லிட்டாங்க. உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு சொல்கிறாங்க. சரிட்டு வேண்டாம் இப்போ தான் சண்டை வந்து கொஞ்சம் சமாதானமாக இருக்குது இதுக்கு மேலே வேண்டாம் சொல்லிட்டு உங்களை போங்க சொல்கிறாங்க. சரிட்டு அவங்க 2 பேரும் பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் நம்ம ஜிம்முக்கு டைம் கிடைக்கிறப்ப அவங்க டேக்கிட்டே போகிறாங்கடா. டேக்கிட்ட போயிட்டு நார்மலாக பேசுகிறாங்க. இது மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போது ஜியா எப்போலாம் பார்க்குறோம்ல அப்போ கோவம் வருது. பாரு ஜிம்னு மட்டும் சொல்கிறேன் தள்ளிடுற சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க பாரு தள்ளிடு ஓகேவா நீ ஃப்ரெண்டாக அந்த ஸ்கூல் டைமில் அதுக்காக இப்போ இப்படி இருக்கா கொஞ்சம் தள்ளிடுற சொல்கிறாங்க. சரிட்டு
ஜிம்முக்கும் இவங்களுக்கு தெரியாமல் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. கொஞ்சம் பயப்படுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா நம்ம தேவும் நம்ம அவங்க கொஞ்சம் எப்போதும் ஜியா ஜோதி கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ரீசன் என்ன, இங்கே நடக்கிறது எதுவும் வீட்டில் தெரிஞ்சிடக்கூடாது, அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம அங்கே ஜிம்மில் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பயப்படுறாரு. எங்கே தெரிஞ்சிடா என்ன சொல்லிடுவாங்க, என்ன மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க ஃபோர்ஸ் பண்ணி இங்கே ஜியா கூட. அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் ஹைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி தான் ஹைட் பண்ணுறாங்க. ஜிமின் வந்துட்டு டைம் வந்து காசு இருக்காரு இல்லையா, அப்போலாம் வந்து ஜிமின் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக அவர் பார்த்து ஸ்மைல் பண்ணுறது அப்போலாம் பண்ணுவார். இதெல்லாம் டேவும் அவங்க அப்போ வெளியே வந்து பார்ப்பாங்க. அவங்க கிளாஸ் ரூமில் வந்து வெளியே இருக்கும்போது பார்க்கவும் வரும். அப்போ பனிஷ்மெண்ட்டும் பண்ணுவாங்க. அப்போ கிஸ் பண்ணுறதும் அப்புறம் ஃபைட் பண்ணுறதும் இப்படி தான் போயிட்டு இருக்கு. சம்டைம் ஜிமின் உங்களோட பனிஷ் பண்ணுவார். எப்படின்னா 2-3 டேஸ்க்கு பேசாமல் இருப்பார். இப்படி தானே டேஸ் போயிட்டு இருக்கு. போக போக ஒரு மாதிரி இன்னும் டாக்ஸிக்காக போதும் அவங்க லவ் எல்லாமே. ஜிமின் ரொம்ப ட்ரை பண்ணுறது. ஓகே நம்ம லவ் பண்ணோம், நம்ம வந்து நம்ம லவ்வில் வந்து அவங்க இன்செக்யூர் ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் விட்டு கொடுக்க முயற்சி முடிவு பண்ணிடுறாரு. அவங்க எங்கே போனாலும் சரி, எங்கே தான் சரி, நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்மளுக்கு விட்டு எங்கே போகிறாங்க சொல்லிட்டு அவர் கண்ணு முன்னாடியே ஜியா நம்ம ஜவுக்கு நம்ம எல்லாரும் ஒரே டைம் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. ஃபீட் பண்ணுறது, ஃபுட்டு ஷேர் பண்ணுறது பார்த்து தான் இருப்பாரு. ஆனால் எதுவுமே சொல்லாமல் ஓகே நம்ம ஜவுக்கா நம்ம நம்மள தான் லவ் பண்ணுறாங்க, அவங்க ஜஸ்ட் அத்தை பொண்ணுங்க தானே, இது போய் என்ன இருக்குது, ஓகேவா நம்ம வந்துருக்கோம் எனக்காக நம்மகிட்ட வந்துருவாங்க சொல்லிட்டு அப்படி தான் பார்த்துட்டு போகிற. இதை பார்க்குற என்ன கிடைச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேஸஸ் போக போக அப்படி நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் ஆகுது. அப்படி இருந்தும் கூட ஒரு லவ் வந்துட்டு அப்படின்னா கிவ் பண்ணவே இல்லை. அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு. இந்த பக்கம் ஜவுக்கும் டேக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப ஆசை. 3 பேர் ஒரே, அதாவது நம்ம ஜியா ஜோகி ஜிமின் 3 பேர் ஒரே கிளாஸ் இருக்கனால அவங்க போய் பேசுறதுக்கு பயப்படுறாங்க. பேசுகிறா போனால் எதனா ஆயிரும், இவங்க வந்து பொண்ணுங்க வந்து பாசிட்டிவ் வாங்க என்ன பண்ணிடுவாங்க ஜிமினை சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு பயந்துட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கா. வீக்கெண்ட் தான் இன்றைக்கி ஜிமினுக்கு வந்து இப்போ ஒரு 6 மந்த்துக்கு மேலே போய் காலேஜ் வந்துட்டு இப்போ வீக்கெண்ட்னால ஜிமின் தான் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. சரி ஓகே இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போட சொல்லிட்டு நம்ம இவனும் வர சொல்லிட்டு வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு கொஞ்சம் பீச் சைடு போயிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் வெளியே சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்க இப்போ பார்த்தாங்க பீச்சில் 4 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபன் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இது பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. இப்போ என்ன பார்க்குறாங்க, என்ன உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க, உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸாக அவங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறாங்களா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அந்த வருஷம் கிட்ட ஒரு டீயர்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க, எங்கே போய் சும்மா சொன்ன தப்பாக நினச்சி ஓகேவா, அவங்க தான் சொன்னாங்க எனக்கு ஜிமில் இருக்குன்னு அதுக்காக சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல அவங்க விளையாட்டு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்காரு. இந்த பக்கம் ஜவுன் கூட்டேவும் அப்படி விளையாண்டுருக்காங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. இப்போ பார்த்தா எல்லாமே மாறிடுச்சு சொல்லிட்டு நம்மளுக்கு லவ் நம்மள்ட்ட போகுது சொல்லிட்டு பயப்படுறாரு. அப்படி இருந்தால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹோப்பில் இருந்துட்டு தான் இருக்காரு. அங்கே இந்த பக்கம் ஜவுன் கூட்டே அப்படி இருந்துட்டு ஃபுல்லாக விளையாடி முடிச்சுட்டு அவங்க கூட கிளம்பி போயிடுறாங்க காரில். அப்படி போயிட்டே இருக்கிற டேஸ் போயிட்டே இருக்குது. செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயர் வந்துட்டாங்க. இப்போ இந்த 3 இயர்ஸும் இப்படி தான் போயிருக்கும். ஒரு டைம் கூட ஜிமினி ஜவுக்கா அப்படின்ட்டு அப்போ சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. அந்த மாதிரி டோட்டலாக இதெல்லாம் மாறிட்டு. ஆனால் இவங்க எப்போதுமே நம்ம ஜிமினி யார்ட்டே பேசினாலோ பழகினாலோ அவங்களுக்கு அவ்வளோ கோவம். அந்த டைமில் மட்டும் அவங்க டாக்ஸிக்கான அந்த சைடு வந்து காட்டிட்டு போயிடுவாங்க. வந்து திட்டுறதும் அதுக்கப்புறம் மிரட்டுறதும் அதை தாண்டி இதில் பனிஷ் பண்ணுறதும் இப்படி தான் பனிஷ் பண்ணி ஜஸ்ட் கிஸ் தான், அதை தாண்டி இது பண்ண மாட்டாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கோம். இப்போது லாஸ்ட்டு ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்காங்க. ஜிமினுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்படி அப்படியே இல்லாமல் ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்குது. எல்லாமே ஒரு ஹோப் அந்த இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. இந்த பக்கம் ஜியா ஜோதி பார்த்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எப்போவுமே அவங்களுக்கு எல்லாமே டேவும் ஜவுக்கும் பார்த்து வாங்கி தரதும் பண்ணுறதும் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கடத்துக்கு மேலே எண்ணூக்கு வச்சுருக்கோம் மாதிரி டவுட் ஆகிடுது. இவங்க உண்மையாகவே வந்துட்டு ஜிமினை லவ் பண்ணலையோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு யோசனை வந்துடுது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க நாளைக்கு வரமாட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, அம்மா நாளைக்கு வரமாட்டேன், ஏன்னா நாளைக்கு அப்பா அம்மா அண்ணா கூட கொஞ்சம் வெளில போகிறேன் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்காக நோட்ஸ் கூட கொஞ்சம் நோட் பண்ணி சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் நெக்ஸ்ட் தானே வரவே இல்லை. இந்த பக்கம் ஜவுங்கிட்டேவும் எப்போவுமே வந்துட்டு கிளாஸ்க்கு வருவாங்களா, இவங்க அந்த கிளாஸ்க்கு வரதே ஜிமினை பார்க்க தானே ஓகேவா, அவங்க ஜிமினை பார்க்கறதுக்கு மட்டும்தான் கிளாஸ் வருவாங்க. ஏன்னா ஜியா ஜோகி வந்து ஒரு சும்மா ஒரு பேருக்கு தான் ஒரு சான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஸ் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே ஜிமின் மேலே தான் இருக்கும். ஜிமின் எப்படி இருக்கா என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு சேர்ந்து வந்து பார்க்கறதுக்காக வருவாங்க. அப்போ ரீசனாக வந்து இவங்க 2 பேர் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் வாங்கி கொடுப்பாங்க ஃபுட்டெல்லாம். ஒரு அத்தை பொண்ணுன்ற முறையில் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. ஒரு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கண்ணு ஃபுல்லாக ஜிமின் மேலே தான் இருக்கும். ஆனால் ஜிமின் தான் இவங்க 2 பேரும் அந்த பொண்ணுங்களை பக்கத்தில் வராங்க, நம்மளும் பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு ஹெட்டை டவுன் பண்ணிட்டு உட்காந்து அவர் பார்க்க மாட்டார். இவங்க பார்க்குறது ஆனால் என்ன சம்டைம்ஸ் நோட் பண்ணுவார். ஏன்னா அவங்க 2 பேரும் இங்கே தான் பார்க்குறாங்க, ஃபோக்கஸ் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இந்த அங்கே தூரமாக இருந்து பார்க்குறது பார்க்கும்போது புரியுது. இப்போ என்னும் பார்க்குறாங்க இவ்வளோ லவ் இருக்குது கேர் இருக்குது அப்படின்னா நேரவே காட்டலாமே, எதுக்கு பயப்படுன்ற அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம ஜிம்மில் காணும். இப்போ நம்ம அங்குக்கு தான் பார்த்துருக்காங்க. என்னும் சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்கள் ஜவுக்கு என்ன கேட்குறாங்க, எங்கே ஜிம்முக்கானு சொல்கிறாங்க. ஜிம்மில் லீவ் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் ஜவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஜவுக்கு ஃபோன் வருது. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி எதுவுமே சார் ஃபோனை கட் பண்ணி விடுறாரு. ஜவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, எடுக்கவே இல்லை. ஜிம் டே ஃபோன் பண்ணுறாரு, டே ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த டே ஃபுல்லாக வந்துட்டு ஜிம் வந்து அவங்க ஃபேமிலியோட வெளில போயிட்டு அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் வந்துட்டு வீட்டுக்கு வந்துருப்பாரு. இப்போ நைட்டு எப்போவும் பிள்ளை ஒரு 2 பேரும் உள்ள வந்து ரூம் இப்போ நான் ஜிம்மின் ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி ஏன்னா ஜிம்மின் வந்து கீழே சாப்பிட்டு இருப்பாரு. அவர் சாப்பிடும்போதே ரூமில் என்ட்ரு ஆகிட்டாங்க. என்ட்ரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மின் சாப்பிட்டு முடிச்சு தூங்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது கரெக்டாக ஜங்குட்டே உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குட்டே இங்கே பண்ணி சொல்கிறாங்க. ரொம்ப டேஸ் அவங்க வந்துருக்க மாட்டாங்க வீட்டுக்கு. அதனால் பார்க்குறாங்க என்ன சாப்பிட்றேன் எங்கள் வீட்டுக்கு சொல்லி கேட்குறாங்க. ஏன் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது
எப்படா சொல்லி கேட்குறாங்க. இல்லை எதுக்கு ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் எப்போ சொல்லி கேட்குறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது, என்னடா நினச்சிட்டு இருக்கா, ஏன் நீ காலேஜ் விட்டு போட்டு சொல்லலை சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. இது எனக்கு புரியல, நாங்கள் என்னடா பண்ணோம், ஏன் ஒரு மாதிரி நடந்துட்டுருக்கா, டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்ட மாதிரி இருக்கே, நீங்கள் மாட்டேன் நாங்கள் மாட்டோமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. தூக்கம் வருது, தூங்கணும், கொஞ்சம் போறீங்களா சொல்லி கேட்குறாங்க. டேக்கு ரொம்ப கோவம் பாரு, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நான் எவ்வளோ பொறுமையாக பேசியிருக்கேன், நீ பாட்டுக்கு தூக்கம் வர சொல்கிறேன், நீ தூங்குற நிலமையில இருக்கா, இல்லை நாங்கள் தான் தூங்குற சுச்சுவேஷன் இருக்குமா, நீ பாட்டுக்கு ஏதோ வந்துட்டு நாங்கள் ஏதோ ஒன்று இழந்துட்ட மாதிரி எங்களுக்கு ஃபீல் இருக்குது தெரியுமா, எதுவும் என் கூட இல்லை, எங்கள் சோலை எங்களோட போயிட்ட மாதிரி இருக்குது, நீ என்னமோ எதுவும் கேஷுவலாக பேசிட்டு இருக்க சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக தான் இருக்காரு, எதுக்குமே திட்ட மாட்டாரு, ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப சாஃப்டாக அப்படியே இருக்காரு. இப்போ டே பார்க்குறாங்க. டே வந்து பார்த்துட்டு அப்படி ஜிம்மோட ஃபேஸில் வந்து கப்பனி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. கிஸ் பண்ணால் கொஞ்சம் காமாவான், எதுவும் பேக் கிஸ் பண்ண சொல்லி பார்த்தா நம்ம ஜிம் பேக் கிஸ் கூட பண்ண முடியாது. ஜிம்முக்கு டேக் ஒரு மாதிரி இருக்குது, பேக் கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜவுக்கும் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. கிஸ் பண்ணி பிரேக் பண்ணிட்டு ஜிம் பார்க்குறாங்க. பாரு ஜவுக்கு தான் இங்கே பாருடா, உன்னை ரொம்ப லவ் பண்ணுறா, உங்க கூட எப்போவுமே இப்படி இருப்போம் ஓகேவா, காலேஜ் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் போகிறதுக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. சரி ஓகே இப்போ நாங்கள் கிளம்புறோம் சொல்லிட்டு 2 பேரும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஜிமின் அவங்க போனதுக்கப்புறம் அவருக்கு எந்த ஃபீலுமே இல்லை, ஒரு மாதிரி இருக்கு, அந்த லவ் இல்லாமல் ஃபீல் ஆகுது, என்ன லவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரி ஓகே சொல்லிட்டு அவரோட படுத்துக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே அவங்க ஜிம்மின் வந்து காலேஜ் வரும்போது இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் ஜங்கு கூட்டை வந்து அப்படியே ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணி சொல்லி கேட்குறாங்க. இப்போ 2 பேரும் டேரெக்டாக ஒரு ப்ளேஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே தான் ரொம்ப அழகான ஒரு நெக்லஸ் ஜிம்மினுக்காக கொடுக்குறாங்க, இது உனக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. என்னன்னு இருக்குங்க பாருடா, நீ வாங்கி கொடுத்தது நான் போட்டு தானே இருக்கேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போட கஷ்டமாக தான் காட்டிட்டுங்க சொல்கிறாங்க. டேக் அவ்வளோதான் கோவம் வந்தது வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகிடுது. டக்குன்னு ஜிம்மில் ஸ்லாப் பண்ணிடுறாரு. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இப்போது ஜங் பார்க்குறாங்க. ஏன்டா சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறான் பார்த்தியா, போட கஷ்டமாக தான் காட்டிட்டான், அப்போ என்ன சொல்கிறேன், என் லைஃப் விட்டு போகிறதா போங்கன்னு சொல்றியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு கால் போடுற. ஜிம் பார்த்தா கால் டைமின் இருக்குது. ஜிம்மில் தான் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவும் மார்னிங் சாப்பிட மாட்டேன் எம்மே ஜோக சொன்னா கொஞ்சம் வா சொல்லி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்னோட கேபினுக்கு வா சொல்கிறாங்க. ஜிம்மின் டக்குன்னு ஃபோன் கட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி போகிறாரு. இல்லை சொல்கிறாங்க. ஜிம்மின் ஒரு வார்த்தை கூட சொல்லல, அப்படி சீக்ஸ் தான் ஹேண்ட் வந்து லைட்டாக வச்சுட்டு ரப் பண்ணிட்டு போகிறாரு. பட் ஜங் பார்க்குறேன். ஏன்டா அடிச்சா சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா அவன் நம்ம வந்து அவன் மாதிரி உயிரை வச்சுருக்கோம், என்ன சொல்கிறான் பார்த்தியா, செயினை காட்டணுமா சொல்லி கேட்குறாங்க. அதே போல் காட்ட முடியும், நம்ம ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸாக போட்டிருக்கோம் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு டேக் ஒரு மாதிரி இருக்குது. இல்லைடா நம்ம அவனை ஹர்ட் பண்ணுறோம் சொல்கிறாங்க. என்னடா ஹர்ட் பண்ணுறோம், நம்ம பத்திரம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறோம் சொல்கிறாங்க. அவன் தானே சொன்னான் அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் தானே பத்திரமா இருக்க சொல்கிறான், அப்போ நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க. இல்லைடா அது டே சொல்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட் டைம் நம்ம ஜிம்மில் வேலை கொடுத்துருப்போம் விட்டு விட்டா நம்ம வேலை சொல்கிறாங்க. டே என்ன சொல்கிறதுக்கு டே திட்டுறாங்க. இல்லை ஜோகி டே அவ்வளோ என்ன நின்று போகிறாங்க, நான் வந்து ஹெல்ப்புக்கு கூட ஆளை கூப்பிட்டு போயிருந்தேன், வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பேன், நீ எதுக்கு அப்படி பண்ண சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா அந்த டேக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் இதாகிட்டான்னு சொல்லி பயமாக இருக்க சொல்லிட்டாங்க. நம்மக்கிட்ட இன்செக்யூர் ஃபீல் பண்ணுறோம், ஒரு செக்யூர் லவ் இல்லையோ, நம்மக்கிட்ட ஒரு சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னு தெரியல சொல்லிட்டாங்க. எனக்கு பயமாக இருக்கட்டா, மோச்சி நம்மளை விட்டு போயிடான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து பயம் வந்துருச்சு. அவங்க காசு 2 பேரும் சொல்லிட்டாங்க. நீ வேறு அடிக்கிறவனா சொல்லிட்டாங்க. ஏன் அவன் நம்மளை அடிச்சு சொல்கிறாங்க. அவனுக்கு நம்மளை அடிக்கிறது உரிமை இருக்கு. அப்போ நம்மளுக்கு அவன் குழந்தைடா, அவனை போய் இப்படி அடிப்பா சொல்லி ஜங்க் கேட்குறாங்க. ஏன்னா ஜங்க் அவர் சீக்கிரம் அடிக்க மாட்டார், அந்த ரீசனில் தான். சாரிடா சொல்லிட்டாங்க. அவனுக்கு ரொம்ப கோவம் வருது அப்படி சொல்லிட்டாரு. சரி வா சொல்கிறாங்க. இப்போ அவன் யார்கிட்ட அவன் நம்ம லைஃப்பில் இப்படி வந்து ப்ளே பண்ணுறா சொல்கிறாங்க. சரி விட்டு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. இப்போ அந்த கேபின் வந்து வராங்க. இப்போ டைம் தான் ஜிம்முக்கு ஃபுட்டாக ஃபீட் பண்ணுறாங்க. போதும் சொல்கிறாங்க. சாப்பிட சொல்லிட்டு அவரும் ஃபுட்டை ஃபீட் பண்ணிட்டுருக்காங்க. ஜெகப்பு பயப்படுறான். உனக்கு என்னாச்சு, காலேஜ் நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறான். என்னாச்சு உனக்கு, நல்லா தான் இருக்க சொல்கிறாங்க. இல்லை நல்லா தான் இருக்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அமைதியாக இப்போ நம்ம ஜங்குக்கும் அவனோட டேபிள் இதெல்லாம் பார்க்குறாங்க. சரி அவன் சாப்பிட்ட வரைக்கும் போதும், அவனுக்கு ஃபீட் பண்ணுறது யாராக இருந்தால் என்ன சாப்பிட்ட வரைக்கும் போதும் சொல்கிறாங்க. இந்த காலேஜுக்கு வந்து ஒரு டைம் கூட ஒரு ஃபுட்டு கூட வாங்கி தரல சொல்கிறாங்க. அவன் சொல்கிறாங்க. எல்லாமே இவ்வளோ இந்த காலேஜ் சேர்ந்தனால தான். இவங்க எப்படி இந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ணாங்க சொல்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியும், நான் வேறு யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு நினச்சேன், இங்கே வந்து ஜாயின் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாரு சொல்கிறாங்க. அவனை பார்க்க தான் எவ்ரிடே நம்ம கிளாஸ்க்கு போகிறான், அவன் கிளாஸ்க்கு, ஆனால் அவன் நம்மளை பார்க்கவே மாட்டான் சொல்கிறாங்க. இன்னும் அவனை பார்க்க நம்ம நினச்சிட்டு இருக்கான். என்ன எனக்கு புரியல, அவனுக்கு தெரியாத நம்ம அவன் மேலே உயிரை வச்சிருக்கோம், லவ் வச்சிருக்கோம் சொல்கிறாங்க. அவனும் நம்மள வாழ முடியுமா என்ன சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியாது சொல்கிறாங்க. எனக்கு உண்மையாக ரொம்ப பயமாக இருக்குது, ஜிம்மில் மட்டும் தள்ளி போயிட்டான்னு சொல்லிட்டு எனக்கு அவனை எப்படி நம்மளுக்குள்ளே ஹோல்டு பண்ண வைக்கணும் ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு கொஞ்சம் ரேஸ் தானே அப்படி தான், காலேஜ் ஒரு 6 மந்த் தான் இருக்குது, காலேஜ் முடிஞ்சிட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜிம்மின் தாண்டா அப்படியே கொஞ்சமாக டேக்கிட்டு ஜங்க் கூட அப்படியே மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் மூவ் ஆன் பண்ண நினைக்கிறாரு, சுச்சுவேஷன் மூவ் ஆன் ஆகுது. அது மாதிரி ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் ஃபோக்கஸ் பண்ண கிளாஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, வீட்டுக்கு போகிற டைமுக்கு இப்படியே போயிட்டு இருக்காரு. ஜிம்மில் அப்பா அம்மாவுக்கு ஜெகப்பில் ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் ஓகேவா இருக்கானா, இது பிரச்சனை யாரோ காலேஜ் எதுவும் ப்ராப்ளமாக சொல்லிட்டு அவர் டைமுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அப்பலாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. இப்போ எவன் சரி என்னலாம் ஜிம் வீட்டுக்கு வராங்க, வந்து கம்ஃபர்ட் பண்ணுறது பேசுறது அப்பலாம் போயிட்டு இருக்கு. ஜிம்மில் ஸ்டடிஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, வேறு எதுவும் வேணாம் சொல்லிட்டு. ஏன்னா ஜங்குக்கு எப்போல்லாம் ஜிம்மில் ஃபோன் பண்ணுறாரோ அப்புறம் ஒன்றும் ஃபோன் வந்துட்டு ஆஃபில் இருக்கும், பிஸின்னு இருக்கும், இப்படி தான் இருக்கும். கால் நார்மலாகவே இருக்க மாட்டேங்குது. இதில் டேக்கு கால் பண்ணால் அது சுத்தம் மோசம், அவர் ஃபோன் எடுக்க மாட்டார். இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட எந்த ஒரு
லவ்வுமே இவர் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே இருக்கிறதால ஜிம்முக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கும் டேவும் தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. என்ன நினச்சிருக்காங்க மனசு சொல்கிறாங்க பாருங்கள், மேரேஜ்லாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஓகேவா, நாங்கள் படித்து முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு பக்கம் அவருக்கு ப்ரெஷராக போயிட்டுருக்கு. ஜூ குஞ்சியா அவங்க 4 பேருக்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் அவங்களால எதையும் ஹேண்டில் பண்ண முடியாமல் அவங்க ஜிம்மை விட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஒன் பாயிண்ட் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் காலேஜ் முடிய போதும் ஓகேவா, ஜஸ்ட் 1 வீக் தான் இருக்குது. இந்த லாஸ்ட் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. இங்கே ஒரு பையன்டா, இந்த பையன் பேர் வந்துட்டு ஜாக் ஓகேவா. ஜாக்சன் கிடையாது, அவன் பேர் ஜஸ்ட் ஜாக் தான். அந்த ஜாக் ஜாயின் என்ன பண்ணுறான், நம்ம டேவோட கிளாஸ் அவன் ஜிம்மில் அடிக்கடி நம்ம டேவை பார்க்க வரும்போது தான் பார்த்துருப்பான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஜிம்மில் ரொம்ப அழகாக இருக்கான், ரொம்ப சாஃப்ட்வேர் டைப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிச்சிருக்கும். சரி ஓகே, டே கிளாஸ் தான் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க அவங்களோட ஸ்கூலில் சொல்லிட்டு அவர் அப்படி நினச்சிருக்காரு. ஏன்னா ஜிம்மின் டே ஜாமுக்கு லவ் பண்ணுறது யாருக்கும் தெரியாது. அதுவும் காலேஜில் வந்து அவங்களுக்கு லவ்வே இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காலேஜுடைய அந்த காரில் உட்காந்துட்டு சும்மா அப்படியே ஒரு மைண்டு ரிலாக்ஸாக இருக்காங்க. ஒரு ஃபோன் வந்துட்டு பார்த்துட்டுருக்காரு. இப்போ ஒரு பர்சன் முன்னாடி வராங்க. எக்ஸ்கியூஸ்மி சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறேங்க்கா சொல்லுங்கள் சொல்கிறாங்க. என் பேர் ஜாக் சொல்கிறாங்க. ஜாக்கா சொல்கிறாங்க. என் கிளாஸுக்கு பல டைம் வந்திருக்காங்க. ஒரு டைம் என்ன பார்த்துல சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, டேவோட கிளாஸ் சொல்கிறாங்க. டேவோட கிளாஸ் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கரெக்டாக டேவும் அவங்க தான் ஜிம்மில் தெரிய வந்துருக்காங்க. எங்கே போனால் சொல்லிட்டு இப்போ பார்க்க முடியாது. 1 வீக் தானே காலேஜ் இருக்குது, அவன்கிட்ட பேசணும். இதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் பயம் இல்லை, வெளில போய்ட்டு கூட்டிகிட்டு போகணும், அதாவது கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பிளான் பண்ணிவிட்டு யோசிச்சு தெரிஞ்சு வந்திருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. சிலவங்களுக்கு என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே பாரு ஜிம் எனக்கு கூட பார்த்து டேஸும் பிடிச்சிச்சு, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்சிச்சு. ஆனால் எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏன்னா ஸ்டடீஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகும்னு சொல்லிட்டு. நீ வேறு சாஃப்டாக இருப்பா, எப்போதும் புக்ஸ் படிச்சுட்டு எல்லாரும் என்னக்கா நீ வந்து லைப்ரரியில் இருப்பியா, அப்போ முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பாக நல்லா படிக்கிற பையன் டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டு. இப்போ காலேஜ் முடிச்சு 1 வீக் தான் இருக்கா, காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக டேட் பண்ணலாம், அந்த பிரச்சனை இருக்கான்னு நினைக்க சொல்கிறாங்க. அந்த ரீசனால் எனக்கு இப்போ கன்ஃபர்ஸ் பண்ண கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஜிமின் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பேசுங்களுக்கு. ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணுற ஜிமின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிட்டாரா, ஒரு ரோஸ் வந்து ஜிம்முக்கு கொண்டே நின்றுட்டார். ரோஸ் ஒரு சாக்லேட் வச்சு கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை லாங்கில் நம்ம டே ஊனும் அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ அவங்க பேசுறது கேட்கல, ஆனால் அவங்க ஒரு மாதிரி இருக்கா. நீங்கள் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அங்கே பாரு ஜிமின், நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குதான், அதுக்காக நீ நான் ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ணணும் அப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஓகேவா. உனக்கு ஓகே அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்குன்னா டேட் பண்ணலாம், பழகி பார்ப்போம். அப்படி இல்லைனாக்கா ஒரு ஃப்ரெண்டாக ஓகேவா, ஜஸ்ட் ஃப்ரெண்டாக ஒரு ஹக் மட்டும் கூட வேறு எதுவும் வேணாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. இல்லை நான் ஒன்று சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஆல்ரெடி கமிட்டட் சொல்கிறாங்க. எனக்கு அவனை கமிட்டட் தான் அப்படி சொல்கிறாங்க. அது தெரியவே சொல்கிறாங்க. எங்கே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சரி ஓகே, அது ஒரு பர்சனல், எனக்கு தெரியாது கமிட்டட் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா 3 இயர்ஸ் எனக்கு ஒரு மாதிரி க்ரஷ்ஷு. சரி ஓகே இன்றைக்கி சொல்லிடலாம்னு நினச்சி தான் வந்தேன். நீ இப்படி சொல்கிறேன், எனக்காக ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஓகேவா. எனக்கு ப்ரௌடாக இருக்கும் லவ் பண்ணது, ஏன்னா ஹானஸ்டாக ஆன்சர் சொல்கிறேன், இப்போ பிடிச்சிருக்கு சொல்லிட்டு அவர் ஹக் தரையாக சொல்கிறாங்க. ஓகே கண்டிப்பாக சார் ஜிமின் ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த ரோஸ் எடுத்துக்க ஏன் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க வாங்கிக்க ஏன் சொல்கிறாங்க. சரி ஜிமினும் சார் ஓகே கொடுங்க சொல்லிட்டு அந்த ரோஸ் சாக்லேட்டை வாங்கிட்டு அவர் ஹக் பண்ணுறாரு. தேங்க்யூ ஜிமின், எப்போயாவது மீட் பண்ணால் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கணும். ஏன்னா நீ எப்படி இருக்க ஜிமின் அப்படின்னு கேட்டால் நான் நல்லா இருக்கேன் ஜாக்குன்னு நீனு சொல்லுவோம். அந்த ரீசனுக்காக தான் நான் வந்துட்டு இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறேன். எனக்கு வந்து பிடிச்சிருக்குண்ணே, நம்ம லவ் பண்ண பர்சனை ஒரு பல வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா கூட ஒரு சுச்சுவேஷன் நம்மளால் சேர முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் உங்களை பார்க்குறப்ப நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கேன் அப்படின்னு கேட்கணும். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் நம்ம பிரியணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் ஆசைப்படுவேன். உன்னை லவ் பண்ணியிருந்தா ஒரே ஒரு ரீசனாக எனக்கு போதும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்கும் நீ எப்போ இருந்தாலும் ஹாப்பியாக தான் போதும், நீ சிரிச்சிட்டே இருக்கணும். நீ சிரிச்சு ரொம்ப டேஸ் ஆகும், ஃபேஸில் நான் சமையலே பார்க்கல, ஏன்னா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. எனக்கு கேட்குற ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மில் லைட்டாக அந்த பர்சனுக்காக ஸ்மைல் பண்ணுறாங்க. அங்கே பாரு கூட்டு ஓகேவா, எப்போதும் இதை மாதிரி சிரிச்சிட்டாரு ஓகேவா, ஹாப்பியாக ஜிம்னு சொல்லிட்டு அவர் அப்படி ஜிம்மோட ஹெட்டில் ஒரு மாதிரி ஹேண்ட் வச்சு அவர் ஒரு மாதிரி ஹாப்பியாக விஷ் பண்ணிட்டு ஒரு நல்ல பியூரான ஒரு பாண்டிங், அது அழகாக அப்படியே ஹேர் ரப் பண்ணிட்டு போய்ட்டு விட்டா சொல்ல அப்படி போகிறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த சாக்லேட் இந்த ஃப்ளவர்ஸையும் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ இதை பார்க்குற 2 பர்சனுக்கு அவ்வளோதான். இது வரைக்கும் அமைதியாக இருந்த அந்த பர்சன்ஸ் அங்கே என்ன நடந்துச்சு எது நினச்சாலும் கொஞ்சம் கூட தெரிஞ்சிக்காமல் கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு அப்போது உனக்கு நாங்கள் 2 பேரும் பத்தலை அப்படி தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு டே அப்படி சொல்கிறாங்க. சொல்லு அப்போ நாங்கள் 2 பேரும் உனக்கு பத்தலை, உனக்கு மற்றவங்க வேணும். அப்போ இவங்க எங்கள் இந்த ரீசனுக்காக எங்களை அவாய்ட் பண்ணுறேன் அப்படி தானே. அப்போ எங்களை சரியாக பேசாமல் இருக்கிற ரீசன் அவ்வளோதான். நாங்கள் கூட நினச்சோம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அந்த ரீசனால் தான் நீ எங்களோட வந்து போகிற அப்படின்னு நாங்கள் நினச்சிடும். அப்போனா இன்றைக்கி தான் தெரியுது. ஸோ அப்போ வந்துட்டு நீ என் கிளாஸ்க்கு வந்து அவனை பார்க்க வாசட்டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேங் அவசரப்பட்டு வார்த்தை விடாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை சொல்லு அப்போ என் கிளாஸ்க்கு நீ வந்து அவனை பார்க்க தான், இல்லை என்ன பார்க்க வரல அப்படி தானே சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பேச விடுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது நல்லாவே, உனக்கு அப்போ எங்களோட பெட்டர் அவங்க தோணும், அவங்க கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நீ ஸ்கூலுக்கு ஒரு டைம் ஒருத்தவங்க, காலேஜுக்கு ஒரு டைம், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற ஒரு இடத்துல ஒரு பர்சன் சொல்லிட்டு அப்படி மாறி போயிட்டே இருப்பியா, யார்ட்டும் ஸ்டாண்டர்டாக இருக்க முடியாது கேட்குறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோதான் உடஞ்சி போயிட்டு மனசை உடஞ்சிட்டு என்ன அவங்க கிட்ட சொல்கிறாங்க. நீ ஸ்டாண்டர்ட் ஒரு பர்சன் கூட இருக்க மாட்டேன் அப்படி தான் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் அப்போது உங்களால் ஸ்டாண்டர்டாக இருக்க முடியாது சொல்லி கேட்குறாங்க. என்னத்துக்காமா அப்போ உங்களால் ஸ்டாண்டர்டாக இருக்க முடியல சொல்கிறாங்க. நீ என்ன நடு ரோட்டில் இறக்கி வச்சு போவேன், அப்புறம் உங்களுக்கு யார் ப்ரியாரிட்டின்னு எனக்கு நல்லா புரியுது. இப்போ இது வரைக்கும் அதை பற்றி கேட்டதில்லை. ஏன்னா எனக்கு ஜவுங்க என்கிட்ட வருவாங்க, டே
என்கிட்ட வருவாங்கன்னு நான் அந்த நம்பிக்கையோட தான் என்னோட லவ் என்னோட போகுது, ஹோப்பெல்லாம் போயிட்டுருக்கு. அப்படி இருந்தும் ஏதோ ஒரு வாரத்தில் ஸ்டில் நீங்கள் 2 பேரும் மனசில் இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்று நீங்கள் தான் என்னோட லவ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். சில நேரத்தில் ஸ்ட்ராங்காக நினைக்கிறேன், சில நேரத்தில் வீக் ஆகிறேன். ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க, நான் காலேஜுக்கு ஒரு பையன், ஸ்கூலுக்கு ஒரு பையன், அப்படி இல்லை என் கேரக்டர் ஸ்பாயில் பண்ணுறீங்களா, என் கேரக்டர் தப்பாக பேசுகிறீங்களா சொல்கிறாங்க. இப்போட்டே பார்க்குறேங்க, ஏய் நடிக்காத. ஒன்று அவன் கேபினில் இருக்க அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறேன், அந்த டைம் நான் அவன் கேபினில் இருக்கேன். இல்லைனா இந்த இப்போ ஒருத்தவன் எவனே வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு போகிறான். இன்னும் வேறு யார் சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்கு அங்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு வேறு யாராவது சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவர் என்ன சொல்லுவா, அப்போ நீங்கள் ஜூஜியாக கூட இருக்க சொல்லிட்டா, ஓ எங்கள் மேலே பழி போடுறாங்க பாரு, அவங்க ஜஸ்ட் என்னோட அத்தை பண்ணுங்க, அதாண்டி எதுவுமே இல்லை. நீ இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டு அவங்க மேலே பழிப்படாத, ஓகே, அடுத்தவங்க மேலே ப்ளேம் பண்ணாத. நீ உன்னோட கேரக்டர் வைஸ் அப்படி ஜிம்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டே சொல்லி முடிக்கிறது முன்னாடி இப்போ டேயோட கடந்து வச்சு பலர்னு அரவிடுது. திரும்பி பார்த்தா நம்ம காய் தான் காய் டேவ் அடிக்கா. டே பார்க்குறாங்க, டே என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு ஒரு லிமிட் இருக்குது. அவனோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல, ஆனால் அவன் நம்மளோட ஃப்ரெண்டு. ஜிம்மோட கேரக்டர் நல்லா தெரியும், ஓகேவா. இந்த மாதிரி இன்னொரு டைம் அவன்கிட்ட பேசினா வேறு மாதிரி ஆகிடும். ஜிம்முக்கு வந்து போக சொல்லிட்டாங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் காயை பார்த்து தேங்க்யூ காய் சொல்லிட்டு அப்படி இப்படி கிளம்பிடுறாரு. அந்த சாக்லேட் அந்த ஃப்ளவர்ஸ் கூட ஒரு ஹேண்டில் தான் இருக்குது, அப்படி எடுத்துகிட்டு அவர் போட்டு போயிடாரு. இதை பார்க்குற ஜங்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு என்ன பண்ணுற காயின்னு சொல்லிட்டாங்க. பாரு என்ன பேசுகிற, கோவத்தை நீங்கள் கூட வார்த்தை விட்டுருங்க. நீங்கள் அவன் மேலே உயிரை வச்சுக்கல, இப்போ லவ் பண்ணி தெரியும். ஆனால் இப்போ கோவத்தில் உங்கள் டாக்ஸிக்காக உங்களை லவ் மாறிட்டுருக்கு. அப்படி பண்ணி வச்சுக்கா ரொம்ப ஹார்ட் ஆயிடும். ஒரு டைம் அவன் போயிட்டாங்க வரமாட்டான், புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு அவர் திட்டுறாரு. டேக்கோ ஜங்கு ஒரு மாதிரி எடுத்து என்னத்துக்கு ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ பாரு 1 வீக் எக்ஸாம் முடிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கோங்க, ஓகேவா. அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவன் பாவம் எக்ஸாம் எடுத்துட்டோம், ஏற்கனவே உங்களால் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு டேக்கோ ஒரு மாதிரி இருக்குது அது சொல்கிறாங்க. ஆனால் அவன் பண்ண தப்பு இல்லைடா, இன்னொரு பர்சன் லவ் பண்ணுறான்னு சொல்கிறான், அதை வாங்கிக்கிறான்டா. அப்போ அவன் மட்டும் தப்புன்னு பொருளை சொல்லி கேட்குறாங்க. அப்படியா சரி வா சொல்லிட்டு ஹேண்ட் பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போயிட்டா ஏய் ஜாக் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஜாக் பார்க்குறாங்க, மேக்கப் சொல்லி கூப்பிட்றாங்க, வா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜாக்கெட் போகிறாங்க, என்னடா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவர் அம்மா நீ அந்த பையனை கன்ஃபர்ஸ் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. அதுவா அவன் ஆல்ரெடி கமிட்டடாக சொல்லிருக்கேன். என்னதுக்கு அவன் கமிட்டடா, அவனுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களாமா. ஆனால் பெருசாக கேட்கல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்ட்லியாக இப்போ காய் தான் நம்ம ஜங்குக்கையும் டேவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் என் கூட வாங்க சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு ஏ ஜாக் அப்படி கூப்பிட்றாங்க. ஜாக் திரும்புறாங்க. என்ன காய் அப்படி சொல்லி கேட்குறாங்க. எங்கள் வா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ காய் கிட்ட வர நம்ம மெக்க ஜாக் கிட்ட வர என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நீ அந்த பையன் கூட என்ன பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க. அதான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க சொல்லிட்டு, ஓ ஜிம்மில் சொல்கிறியா, அதுக்கு நம்ம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் ஃப்ரெண்டு தான், என்ன பேசுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக சொல்கிறாங்க. இல்லை நான் எனக்கு தான் அவன் மேலே க்ரஷ் ஒன் சைட் லவ் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் எனக்கு அவன் மேலே க்ரஷ் ஒன் சைட் லவ் கன்ஃபியூஸ் பண்ணான்னு பார்த்தேன். அவன் சொல்ல கன்ஃபியூஸ் பண்ண போனால் கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டேன். அவள் சொன்னால் அவள்கிட்ட கமிட்டட் அம்மா சொல்லிட்டு என்னத்துக்கு அம்மா ஆல்ரெடி அவங்க கமிட்டடாக பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களாம்மா, அதனால் அவங்க லெவலில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படி சொல்லி ரொம்ப ஜென்யூனாக வேலை சொன்னான். அப்போ தான் நான் சொன்னேன் சரி ஓகே அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கோ சொல்லிட்டு ஒரு ஹக் கொடுன்னு சொல்லி கேட்டேன். ஹக் பண்ணா. ஏன்னா எனக்கு ஏதாவது கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணால் கூட நம்ம ஒரு நல்ல பாண்டிங்கில் இருக்கணும்ல, அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாக் சொல்கிறாங்க. என்னதுக்கு அம்மா சொன்னால் அவன் ரொம்ப லவ் பண்ணுறாடம்மா, எனக்கு ஹாப்பி தான். நம்ம லவ் பண்ணுறதுக்காக அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிலாம் எனக்கு லவ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, நம்மளுக்கு க்ரஷ் பிடிச்சிருக்கு அவ்வளோதான், அதுக்காக நம்ம அவங்களுக்கும் நம்ம பிடிக்கணும் அவசியம் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாக் சொல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி படி. இப்போ காயும் ஜங்குக்கும் பார்க்குறாங்க, காயும் டேவ் பார்க்குறாங்க. அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட், ஆமாம் அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நம்ம ஆல்ரெடி கமிட்டடாக அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாக் சொல்ல ஒரு மாதிரி ஆகிடுது உங்களுக்கு. இப்போ ஏன்டா வந்துட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டோன்ட்டு இப்போது நம்ம சரி ஓகேடா நீ பாரு சொல்லிட்டீங்கன்னா ஏன் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லடா சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கும் டேவும் ஜிம்மிட்ட போகலான்னு பார்க்க நம்ம டேவும் காயும் வைக்க பிடிக்கிறாங்க. போகக்கூடாது சொல்லிட்டேன். என்னடா சொல்கிறீங்க நீ போகக்கூடாது, இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஹாட் ஆகும், இப்போ ஆல்ரெடி ஹாட்டாக இருப்பான். இப்போ நீங்கள் போனீங்கன்னா கோவத்தில் நிறைய வேர்ட்ஸ் வரும். அப்போ நீங்கள் 2 பேரும் பெரியது தான் காரணமாக இருக்கும், ஓகேவா. வேண்டாம் நீங்கள் ஆல்ரெடி காய் படிச்சிருக்கீங்கன்னு 1 வீக் தான் எக்ஸாம் இருக்குது, ஃபைனல் எக்ஸாம் அதை எழுதிட்டோம், ஓகேவா. அவங்க ஃபைனல் எக்ஸாம் எழுதி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக பேசுங்க, ஓகேவா. நீங்கள் நானும் தானே பார்த்துருக்கேன் எத்தனை டைம் நீங்கள் ஜியா கூட்டியும் ஜோகி கூட பாடா நாங்கள் ஜியா ஜோகி கூட இருக்கிறது அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுண்டா, உங்களுக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமாடா அவங்க 2 பேரும் எந்தளவுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு ஸ்கூல் டைமே எங்களை யாராவது போய் நாங்கள் வந்துட்டு 10th வரைக்கும் ஒன்றா படிச்சுட்டோம் வேறு ஒரு ஸ்கூலில். அப்போ வந்துட்டு அந்த ஸ்கூலில் வந்துட்டு அவன் என்ன வேணாலும் பண்ணுவா தெரியுமா, எங்கள்கிட்ட யாரா பேசினா அந்த பிள்ளைங்க வந்து புள்ளி பண்ணுவாங்க, திட்டிட்டு அடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவங்கள எங்களை யாரும் ட்ரை பண்ணணும் நெருங்கணும்னு நினச்சா அந்த ரீசனுக்காக தானே பயந்துட்டோம். நாங்கள் எப்போதும் ஜிம்மி கூட பார்த்துட்டு இருக்க முடியல, நாங்கள் எல்லா நேரத்தில் எல்லாம் பண்ணக்கூடாது, நல்லா ஹைட் பண்ணோம், மற்றபடி எதுவுமே இல்லைடா. அவன் தானே எங்களுக்கு எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு அவ்வளோ வருஷம் விட்டு நீ அப்படி சொல்லிட்டு பார்த்து கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க இவனுக்கு எப்போ கோவம் அந்த மாதிரி தான் வரும் சொல்லிட்டு நம்ம அவங்க தான் டே பார்த்துட்டுறாங்க. டே பார்க்குறாங்க. இப்போ உனக்கும் வந்ததுக்கு நீ பாட்டுக்கு அவனை அன்றைக்கி அடிக்கிறேன், இன்றைக்கி இப்படி பேசுகிறேன், அவன் தானே நம்மளுக்கு எல்லாமே உனக்கு ஏன் டே அது புரிய மாட்டேன் சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் ஜிம்மிட்டு பேச சொல்கிறாங்க, இப்போ பேச முடியாது வாங்க சொல்லிட்டு 1 வீக் விடுங்க, 1 வீக் ஆஃப்டர் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. சரி ஓகே இப்போ போனால் கண்டிப்பாக கோவத்தில் கற்றுவான், அது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும்னு சொல்லிட்டு அப்படி விட்டுறாங்க. 1 வீக் போகுதுடா, 1 வீக்மா ஜிம்மின் எக்ஸாம் எழுதுறது வீட்டுக்கு போகிற இப்படி தான் போயிட்டுருக்கு. எங்கள் ஜங்கால் டேவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் வீட்டில் ஜோகிக்கு ஜாக்கு இவங்க 4 பேருக்கும் மேரேஜ் பண்ணலான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஜங்கு கூட அப்பா அம்மா கிட்ட ஜங்கு கிட்டேயும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. எங்களால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைட் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு எப்படி பேசுறது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே மேரேஜ் இவங்க வந்துட்டு காலேஜ் முடிச்சிட்டு பேசிக்கலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டே எக்ஸாம் இன்றைக்கி ஜிம்மிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க.
ஜிம்மில் எக்ஸாம் ஹாலேருந்து ஜிமின் வெளில வர கரெக்டாக ஜிம்மில் அப்பா வராங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க வா சொல்லிட்டு ஜிம்மில் அவரோட அப்பா ஜிம்மில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே ஒரு 2 days போகட்டும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 days ஆஃப்டர் நம்ம ஜங்குக்கும் டேவ் ஜிம்முக்கு கால் பண்ணியிருக்காங்க, எடுக்கவே மாட்டா. சரி ஓகே எப்போதும் மாதிரி கோவமாக இருக்கா, நம்ம நேரில் போவோம் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஈவினிங் டைமில் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் விண்டோஸ் கிட்ட போகிறாங்க. போய் பார்த்தாக்கா விண்டோஸ் லாக் ஆகிருக்கு. என்னது சொல்லிட்டு ஏன்டா லாக் ஆகிருக்கு சொல்லிட்டு தெரியலடா சொல்லிட்டாங்க. சரி வெயிட் பண்ணுறாங்க. பார்த்தா வீட்டில் வந்துட்டு எல்லாருமே இருக்காங்க. நான் ஜிமின் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை. சரி அப்படி வெயிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வீட்டோட செக்யூரிட்டி இருக்காங்களே அவங்ககிட்ட டே போகிறாங்க. போயிட்டு நீ போய் கேட்டுடா சொல்கிறாங்க. டே போகிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. அங்கிள் ஜிமினை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஓ ஜிமின் தம்பியா, ஜிமின் தம்பி தான் ஃபாரின் போயிட்டாரே சொல்கிறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறீங்க? எதுக்காம ஜிமின் தம்பி ஃபாரின் போயிட்டாங்க. ஜிமின் தம்பி ஃபாரின் போயிட்டு 2 நாள் ஆக சொல்கிறாங்க. என்னதுக்காம எக்ஸாம் எழுதி முடிச்சாங்க இல்லையா, அன்றைக்கே போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் யார் உங்கள் ஃப்ரெண்டா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இது வரைக்கும் உங்களை பார்த்தது இல்லையங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இவங்க தான் செவரு குதிச்சு போவாங்களா அவங்க ரூமுக்கு. இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஆமாம் நாங்கள் ஃப்ரெண்டு தான், அதான் பார்க்க வந்து சொல்கிறாங்க. சொல்லவே இல்லை. ஓ எங்களுக்கு தெரியாதுப்பா. சடனாக வீட்டில் எல்லாமே லக்கேஜ் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தம்பி வெளில வரும்போது அங்கிள் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. டேக் என்ன சொல்கிறது தெரியல, ஒரு மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு கோவம் இல்லை சொல்லிட்டு அவரும் சரி ஓகே சொல்லி பின்னாடி வர இப்போ ஜங்கிட்ட வராங்க. அவங்க இங்கே இல்லையாம்மா சொல்கிறாங்க. என்ன இதுக்கு அவங்க ஃபாரின் போயிட்டாங்க அங்கிள் இந்த செக்யூரிட்டி அங்கே சொல்கிறாங்க. இப்போ அது கேட்க ஒரு மாதிரி இருக்குது. என்னடா சொல்கிறதுக்கு ஆமாம் இரு சொல்லிட்டு என்னுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ என்ன எடுக்கிறாங்க சொல்லுங்கள். ஜங்கு சொல்கிறாங்க உங்களை பார்க்கணுமே சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு அவங்களும் ஜங்குக்கு காய் மெக்கு யோன்ஜனும் என்னும் எல்லோரும் மீட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜிமின் எங்கே சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் எங்கே வா ஜிமின் ஃபாரின் போயிட்டா சொல்கிறாங்க. இல்லை சொல்லுங்கள் சொல்கிறாங்க. உண்மையாக ஃபாரின் போயிட்டாங்க. ஃபாரின் போகிறதுக்கு முடியும் உங்கள்கிட்ட ஒன்று கொடுக்க சொன்னாங்க சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கிட்டே வாங்கி ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு லெட்டர் தான்டா ஓகேவா பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் ஜங்குக்கு நீங்கள் மேபி என்னை பார்க்க வந்திருக்கலாம், வந்தீங்களா வரலன்னு எனக்கு தெரியாது சொல்கிறேன். நான் உங்களை லவ் பண்ணப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணது ஒன்றே உண்டா, என்றைக்குமே உங்களை வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணிக்கூடாது என் லவ்வில். நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும். நீங்களோ இல்லை டேவும் ஒருத்தர் வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணக்கூடாது. நான் ஜவுக்கு அதிகமாக லவ் கொடுக்குறனோ இல்லை டேக்கு அதிகமாக லவ் கொடுக்குறோன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும் தான் வேணும்னு நான் நினச்சேன். ஆனால் லாஸ்ட்டில் நான் தான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணேன் நம்ம லவ்வில். அதை தாண்டி எத்தனை டைம் மைண்டில் ட்ரையாங்கில் லவ் யாராவது தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை பற்றி யாருமே தப்பாக பேசலை, என்னோடய பாய் ஃப்ரெண்ட்ஸை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு படிக்கும்போதே அவங்க பயங்கர சொல்கிறாங்க, தாங்க முடியல. எவ்வளோ டே சம்டைம்ஸ் தைரியம் வந்திருக்கு. யார் என்ன நினச்சா என்ன நம்ம போவோம் ஜவுங்காக்கிட்டேயும் டேக்கிட்டே சொல்லிட்டு. ஆனால் அவங்களோட அத்தை பொண்ணுங்க ஜோகி அத்தனை டைம் மிரட்டிருக்காங்க, அப்போல்லாம் பேசியிருக்காங்க. அப்போல்லாம் தோணும் அவங்க என்னோடது எனக்கு சொந்தமானவங்க சொல்லிட்டு தோணும். ஆனால் நீங்களே எங்கள் பக்கத்தில் சப்போர்ட்டாக இல்லாதப்போ, நீங்களே நான் வந்துட்டு தேர்ட் பர்சன் மாதிரி பார்த்தப்போ, நீங்களே இந்த ஒதுக்கி வச்சப்போ, நீங்களே எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதப்போ நான் எந்த தைரியத்தில் சொல்லுவேன் நீங்கள் எனக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி அழறாரு. அவருக்கு அழுதுருக்காரு லெட்டர்லையே. நான் இது வரைக்கும் நான் வந்துட்டு எங்கேயுமே ஹர்ட் ஆனது தெரியுமா, அதாவது நம்ம லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்போ நம்ம வந்துட்டு காலேஜ் வந்தோமோ அந்த டேலேருந்து எப்படியா ஹர்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு டேயும் எனக்கு ஹெல் மாதிரி மாறிட்டு உங்களுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய லவ் கொடுக்கணும், கேர் கொடுக்கணும். 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கவலையே இல்லை அப்படி சொல்லிட்டு நான் வந்து அந்த வேர்ல்டு லக்கியான மேன் அப்படிலாம் நினச்சிட்டேன். எனக்கு அவ்வளோ லவ் இருக்குது, அவ்வளோ கேர் இருக்குது, 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ட்ரீம் என்ன வச்சுருந்தானா அந்த ட்ரீம் எல்லாமே வந்துட்டு ஃபேக்காக எல்லாமே போயிடுச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே வந்துருக்கலாமேன்னு தோணுது. நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுவீங்க நாங்கள் மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு அப்போலாம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த வேர்ட்ஸை கேட்டாலும் சரி உங்களை பார்க்கவும் சரி பயமாக இருக்குது. என்னை பற்றி தப்பாக பேசுகிறீங்க. ஸ்கூல் டைமில் பார்த்துருப்பீங்களா, யார்ட்டையாவது அப்படி பேசியிருப்பேன், பழகிருப்பேனா. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கண்ணில் பார்க்குறதெல்லாம் இப்போ உண்மைன்னு சொல்கிறீங்க. இப்போ எப்படின்னா மேரேஜுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு நான் ஒரு மளிகை ஷாப் போனால் என்னை சந்தேகப்படுவீங்களா, இல்லை ஒருத்தவங்கள்ட்ட தப்பாக பேசுவீங்களா, யார் கூட என்ன தப்பாக பேசாமல் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஜிமின் தானே கேட்டிருக்காரு. ஜங்குக்கால்ட்டே தாங்க முடியல. நான் உங்கள் 2 பேரையும் அவ்வளோ நம்புகிறேன். நீங்கள் அவங்ககிட்ட ஜாஜுவகிட்ட பேசினா கூட உங்கள் லவ் எனக்கு மட்டும்தான். நீங்கள் அப்போ அந்த மாதிரி தப்பான நேரத்தில் பேச மாட்டீங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை போன்ற உரிமையை பேசிட்டு நான் நம்புகிறேன், நான் விட்டு கொடுக்குறேன். எனக்கு ஜலசி பஸ்ஸு ஆனால் கூட நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறது இல்லை. எனக்கான ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. உங்களுக்கே அது இல்லை. நான் ஏன் நீங்கள் 2 பேர் நீங்களே கேட்குறீங்களே, என்னை பார்த்து அசிங்கமாக கேட்குறீங்களா, 2 பேர் பத்தலன்னு சொல்லிட்டு நானே சொல்கிறேன். எனக்கு 2 பேர் இருக்கும்போது இன்னொரு பர்சன் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினே ஏதாவது ஒப்பட ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. கேட்க இன்னொரு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பேசுகிற பையன் இல்லையா அவன் எப்படி எழுதிருப்பான், எந்த மாதிரி யோசிச்சிருப்பான் சொல்லிட்டு இப்போது அந்த லெட்டர் பார்க்குறாங்க. இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், உங்கள் கூட என்னால் அங்கே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்ம 3 பேர் ஒன்றா தான் செட்டும் ஆகாது. ஏன்னா இருக்கிற நிறைய பெயின் நிறைய கஷ்டங்கள் எல்லாமே பார்த்தாச்சு, வேண்டாம் ஃபைட் அதிகமாக. இதுக்கு மேலே நம்ம 3 பேர் ஒன்றா நல்லது. உங்கள் லைஃப்பை நீங்கள் மூவ் பண்ணுங்கள். உங்கள் அத்தை பொண்ணு கூட லைஃப் மூவ் பண்ணாலும் சரி, இல்லை வேறு யார் கூட பண்ணாலும் சரி. ஆனால் அவங்கள சந்தேகப்படுறீங்க, ஓகே சந்தேகப்பட்டு ஹர்ட் பண்ணாதீங்க. லவ் வந்துட்டு ட்ரூவாக தான் இருக்கும், லவ் வந்து ஃபேக்காக இருக்காது. அப்படி ஃபேக்காக இருந்துச்சு அப்படின்னு உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் சந்தேகன்ற ஒரு பேரில் வந்துட்டு அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க, விட்டுருங்க ஓகேவா.
உங்களுக்கு யார் உங்களுக்கு ட்ரூவாக இருக்காங்களோ, நான் பேட் பாய் தான், நான் அதை கெட்ட பையன், நான் எல்லாரையும் பார்ப்பேன், எல்லாரும் சைட் அடிப்பேன், ஃப்ளர்ட் பண்ணுவேன், நான் தப்பான பையன் தான், ஓகேவா, நான் அப்படியே இருந்துட்டு போயிடுறேன். நீங்கள் ஒரு பெட்டர் பர்சனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நடக்க மாட்டேன், நீங்களும் என் லைஃபோட மூவ் ஆன் பண்ணுங்கள், ஓகேவா. உங்கள்கிட்ட மூவ் ஆன் பண்ண தான் நான் இந்த இடத்த விட்டு நான் போகிறேன், ஃபாரின் போகிறேன். அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போன்ற அவசியமும் இல்லை. ஏன்னா நான் சொல்கிறது கேட்குற சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் எப்போது உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுவீங்க. என்ன கேட்டு இதை பண்ணிருக்கீங்களா என்ன? ஓகே, கொஞ்சம் டேஸ் உங்க கூட ஹாப்பியாக இருந்தேன், அந்த ஹாப்பினஸை கொடுத்ததுக்கு தேங்க்யூ, குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் நட போட்டிருக்காரு. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தேங்க்யூ அப்படி இல்லை, என்ன எழுதி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஜிம்மின் மாதம் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம என்னமோ எவ்வளோ காய் மேக்கெல்லாம் பார்க்குறாங்க. சொல்லுங்கள், யாராவது அவனை தப்பாக பேசுகிறவங்க நினச்சிருக்கா? 3 பேர் 2 பேர் லவ் பண்ணா, அப்படி 2 பாய் ஃப்ரெண்ட்ஸை லவ் பண்ணான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? ஆனால் அப்படி யாரும் பேசல, ஆனால் நீங்களே பேசியிருக்கீங்களே, இது எவ்வளோ பெரிய காயம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சரி பண்ண முடியுமா உன்னால் சொல்லி கேட்குறாங்க. 2 பேரும் அப்படி ஆடுறாங்க. இப்போ எங்கே போயிருக்கான்னு சொல்கிறாங்க, எங்கே போயிருக்காலும் தெரியாது, ஜஸ்ட் ஃபாரின் போகிறதா சொன்னான்னு சொல்கிறாங்க. போய் சொல்லுங்கிற உண்மையாகவே அவன் எங்கே போயிருக்காலும் தெரியாது அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர் கிளம்புறாங்க. காய் எண்ணூறு கிளம்பிடுறாங்க. காய் வைக்க பார்க்குறாங்க, உங்களுக்கு தேவைதான்டா சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. நீ கூட பேசுகிறத சொல்கிறாங்க. ஆமாம், பின்ன லவ் பண்ணுற பர்சனை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுவீங்க? இது ஒருத்தனாக இருக்கும் 2 பேரும். நீங்கள் மற்ற சொல்லி ஹர்ட் பண்ணால் கூட பரவாயில்ல, பேச மாட்டேன், டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அவனை அடுத்தவங்களுக்கு கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு அப்போ நம்பிக்கையில் ட்ரஸ்ட் இல்லை உங்களுக்கு, அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க கூட பேசணும் பழகினவங்க யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க, ஜிம்மில் அந்த மாதிரி பையனே கிடையாது சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் லவ் பண்ணுற நீங்களே ட்ரஸ்ட்டே இல்லாமல் வந்தீங்கன்னா எப்படி லவ் இருக்கும் சொல்கிறாங்க. லவ்க்கு ஃபஸ்ட் ட்ரஸ்ட் தானே இம்பார்ட்டன்ட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ 2 இயர்ஸ் போயிட்டு இருக்கும். இப்போ கரண்ட்லி நம்ம ஜங்குக்கு ஐஸ் ஓப்பன் பார்த்தா டேஜி இவங்க எல்லாரும் ஒரு வீட்டில் வந்து நிற்கிறாங்க. ஏன்னா டேகு தான் ஜிம்மில் வீட்டுக்கு தான் ஜிம்மில் இறங்குறாங்க. ஜங்குக்கு அது பாஸ்ட்டு நினச்சி பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரொம்ப பெயின்ஃபுல் வேர்ட்ஸை கொடுத்துட்டோம், ட்ரஸ்ட் கொடுக்க மாட்டோமே. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து நம்ம ட்ரஸ்ட் இல்லாமல் வந்து அவங்கள்ட்ட பேச முடியாது, அப்படி இருக்கும். அப்போ லவ்வில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்ல நினச்சி பார்க்குறாங்க. போயிடலாம். இப்போ ஜங்கோட ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. ஜிம்மில் எங்கேப்பா போயிட்டா சொல்லி கேட்குறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸாக ரெஸ்ட் பண்ண போறியும் சொல்லி கேட்குறாங்க. இவங்களும் ஃப்ரெண்ட்ஸாக சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் அம்மா அதான் சொல்கிறாங்க. இப்போ டே வந்து வெயிட் பண்ண வரும் பார்த்தா டே தான் அம்மா ஆண்டி சொல்கிறாங்க. சொல்லப்பா சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் ஜிம்மில் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. டக்குனு ஜிம்மில் பார்க்க ஷாக் ஆகிடுது. எப்பா என்ன சொல்கிறா அப்படி கேட்குறாங்க. அதை சுற்றி பார்க்குறாங்க. ஐயோ உங்கள் பேர் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க, கொஞ்சம் இங்கே கிட்ட வாங்க சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க ரூமுக்கு. என்ன சொல்கிற நீ சொல்கிறாங்க. பாருங்கள் ஆண்டி, நான் ஜிம்மில் லவ் பண்ணுறேன், இவனும் லவ் பண்ணுறேன். நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. நாங்கள் ஆல்மோஸ்ட் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறோம் ஆண்டி, அதை சொல்லவே கூட முடியாது. ஆல்மோஸ்ட் கிட்ட 9 இயர்ஸ் இருக்கும் சொல்கிறாங்க. நேரத்துக்கு ஆமாம் 9 இயர்ஸ் நாங்கள் 11th படிக்கும்போது லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்க சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நடந்ததெல்லாம் சொல்ல அவங்க பார்க்குறாங்க. என்ன பேசுறீங்க பையனா சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் தப்பு தான் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் அந்தளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கோம், சேம் டைம் நாங்கள் ஹர்ட் ஆகிருக்கோம், மன்னிச்சிருங்க, ஓகேவா. இந்த 4 இயர்ஸ் இவங்களை பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டான், இதுக்கு மேலே பனிஷ்மெண்ட் எடுத்துக்க முடியாது ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி சொல்லிட்டு மட்டும். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, இப்போ அவர் அது எல்லாத்துக்கும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அப்படி நம்ம ஜிம்மில் அம்மா கிட்ட போய்ட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. தயவுசெய்து மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்க கூட ஜிம்மில் அப்பாவும் ஏக போய் எல்லாத்தையும் காதில் வாங்குறாங்க. என்ன நடக்குது சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. என்ன நடக்குது சொல்லும்போது இப்போ என்னமோ எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஜிம்மில் அப்பாவுக்கும் கோவம் வருது. என்னையும் பையனை எப்படி ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்களா சொல்லிட்டு. அங்கிள் சேம் டைம் இவங்க ரொம்ப கிரேஸிலாகவும் வச்சுருந்தாங்க அவன் மேலே, அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு என்ன பண்ணுறது தெரியல. சரி ஓகே இவ்வளோ தூரம் ஆகிடுச்சு சொல்லிட்டு மேரேஜ் சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க சொல்கிறாங்க. இந்த பசங்க எப்போ எப்படி தான் இருப்பாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் இது டாக்ஸிக்காக எல்லாம் சொல்கிறாங்க, கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்கும், கொஞ்சம் கிரேஸியாக இருக்கும் சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் பண்ணோம் நான் பண்ணி ஜிம்மில் அம்மா ஓப்பன் பண்ணுறாங்க. என்னாச்சுமா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க எனக்கு. இப்போ நம்ம காய் தான் இவங்க 2 பேரும் ஹேண்டி அந்த ஷர்ட் வந்து ஃபோல்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு காமிக்கிறாங்க. பாருங்க ஆண்டி இப்போ கூட ஹேண்டை கட் பண்ணிட்டான். இவங்க 2 ஜிம்மில் வந்து வேணாம் நீங்கள் போங்கன்னு சொல்கிறதுனால சொல்கிறாங்க. என்னப்பா இதெல்லாம் சொல்கிறாங்க, ஸ்டிச்சிங் போட்டுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ஜிம்மில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. கடவுளே இந்த காலத்தில் பசங்க இப்படியா இருப்பீங்க, ஒன்று டாக்ஸிக்காக லவ் பண்ணுறீங்க இல்லைனாக்கா அது வேறு மாதிரி போகுது, ஏன் இப்படி சொல்லி கேட்குறாங்க. கொஞ்சம் அவங்க கடவுள்கிட்டயோ சொல்லியிருக்காங்க. ஆண்டி பாருங்கள் இவங்க எல்லாமே எங்களுக்கு இருக்க முடியாது ஆண்டி, 4 இயர்ஸ் ஆண்டி ரொம்ப கஷ்டப்பட்டோம், தயவு செஞ்சு அப்படின்னு எங்கள்கிட்ட கொடுத்துறீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பாவும் அம்மாவும் பார்க்குறாங்க. சரி வெயிட் பண்ணுங்கள், ஜேகோட மேரேஜ் நடக்கல, சேம் உங்களுக்கு கூட மேரேஜ் நடக்கட்டும், உங்கள் அப்பா அம்மா வர சொல்கிறாங்க. இப்போ ஜங்குட்டேவும் அவங்க அப்பா அம்மா வர சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா ஒத்துப்பாங்களா சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னப்போ எங்கள் அந்த பையன் அப்படிலாம் ஒத்துக்க முடியாது, எப்படி 2 பர்சன் வந்து மேரேஜ் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் 4 இயர்ஸ் வெயிட் பண்ணுற பார்த்துட்டு அவங்களே சரி ஓகே வர சொல்லி மேரேஜ் பண்ணலாம் சொல்லி கேட்டாங்க. ஏன்னா ஜிம்மில் எங்களுக்கு எங்கே இருக்கானே தெரியாதே அப்படி சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். சரி வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இப்போது ஃபைனலாக ஜிம்மில் ஜங்கோட அப்பா அம்மா டேவோட அப்பா அம்மாலாம் வந்துடுறாங்க. எங்கள் ஜேகோப்பன் பையனோட வெட்டிங் நடக்குது, சேம் டைம் அங்கே நடக்குது. எல்லாரும் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எப்படா 3 பேர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இது பார்க்குற ஜிம்மில் அப்பாவுக்கு பெரிய விஷயம் தெரியல, அந்த வேர்ல்டில் எல்லாமே மாறிட்டு
இது ஒரு விஷயமா அப்படி சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. நம்ம பையன் ஹாப்பியாக இருந்தால் போதும்ல அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு யாருக்கிட்டையும் மேரேஜ் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அவங்க அப்பா முன்னாடியே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். மேரேஜ் பண்ணிட்டு எல்லாருக்கும் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போது கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது 2 பேரும் சேர்ந்து ஜிம்மில் சீக்ஸாக கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நாகரிகமாக அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி ஓகே ஹாப்பியாக சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் அஜயாக போகிறாங்க. இதான் ரீசனாக நீ ஹர்ட் ஆனதுக்கு சொல்கிறாங்க. ஹோபி சொல்கிறாங்க என்று சொல்லியிருக்கலாம் சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. ஓகே இங்கே பாருங்கள் டயாங்கன் ஜாங்கு அப்படி சொல்கிறாங்க. ஹோபியாங்க சொல்கிறாங்க. என்னோட அப்பா அவருக்கு அது அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் ஞாபகம் வச்சுக்கோ ஓகேவா. ஏதாவது ஒரு சின்ன தம்பியை கஷ்டப்பட்டு தெரிஞ்சது தூக்கி ஜெயிலில் போட்டுருவோம். அதனால் பார்த்துக்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. என்னப்பா பேசுகிற உனக்கு பிரச்சனை இல்லாக்கிட்டா சொல்கிறாங்க. பின்னப்பா என்னோட தம்பி கஷ்டப்பட்டுருக்காங்க. சரி ஓகே 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 விடு அப்படி சொல்லிட்டு அவங்க கம்ஃபர்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக ஜிம்மில் அவங்க அப்பா மட்டும் பிளஸிங் சொல்லிட்டு அப்பா தேங்க்யூ சொல்கிறாங்க. பாரு எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. எப்போதும் உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நீ ஹாப்பியாக மட்டும் போதும் ஓகேவா சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா ஜெயவு போட மாட்டே இருக்கலாம் அவங்க 2 பேரும். ஏன்னா நானும் இப்போ வார்னிங் கொடுக்குறேன். என் பையன் ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா. என் பையன் அழுதானா கண்டிப்பாக நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் அழ வைக்க மாட்டோம் சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஜிம்மில் அம்மாக்கிட்டலாம் சொல்லிட்டு இப்போ பார்க்குறாங்க. ஒபினா உனக்கு பிஸ்னஸ் இல்லைடா. எனக்கு ஒய்யன் வந்து பிஸ்னஸ் படிச்சிருக்கலாம். அவன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டா ஓகேவா. பார்ட்னர் ஹெல்ப் பண்ணுவா. நீ வந்துட்டு லைஃப் ஹாப்பியாக வாழ சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனலாக இவங்க ஃப்ரெண்ட்ஸில் பார்க்குறாங்க. எப்படியும் இந்த பசங்க வந்து மேட்ச் பண்ணிட்டாருங்களா சொல்கிறாங்க. ஆமாம் 2 பேரோட கிரேஸ் செலவு சும்மாவா சொல்லி பார்த்துருக்காங்க. ஃபைனலாக ஜிம்மின் ஜங்குக்கு 3 பேருமே வந்துருக்காங்க. இப்போ எங்கே போகிறோம்னு கேட்குறாங்க. இப்போது டேவோட அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க நீங்கள் தனியாக இருங்க அப்போ தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரின்ட்டு நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வயலில் முன்னாடியே வாங்கினது தான். நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கா அதான் வெயிட் பண்ணியிருந்தாவா சொல்லிட்டு இப்போ 3 பேர் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்முக்கு தானே கோவம் தான். சரி ஓகே அப்படி போகிறாங்க. போயிட்டு ஒரு பெரிய மேன்ஷனுக்குள்ளே போகுது காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்கம்மா எனக்கு எந்த ரூம் சொல்கிறாங்க. ஏன்னா உனக்கு எந்த ரூமா சரி 3 பேருக்கு ஒரே ரூம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ப்ரைவசி வேணும்னு சொல்கிறாங்க. பட்டே பார்க்குறாங்க. ஏன்னா ப்ரைவசி அங்கே போய் நாங்கள் இருக்கோம்னு சொல்கிறாங்க. பாருட்டே எனக்கு டைம் எடுக்கும் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சரி ஓகே நான் டைம் தரேன் சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் டைம் தராங்க. இப்போ ஜிம்மின் ஒரு ரூமில் இருக்காங்க. ஜங்குக்கிட்டே தனி ரூமில் இருக்காங்க. ஜங்குக்கு நான் எடுத்து தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி சுற்றிட்டே இருக்காரு. அவன் பாட்டு போய் தனி ரூமில் படுத்துட்டானே எப்படி என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அவரும் சுற்றிட்டு இருக்காரு. இந்த பக்கம் டே அப்படி தான் அப்படி 2 பேரும் தூக்கமே வரல. சரி பார்த்தா ஜிம்மின் ரூமில் ஜிம்மின் டோர் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஜிம்மின் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் தட்டி பார்க்குறாங்க. பார்த்தா டைம் 11 நைட்டு அப்படா சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அப்படியே சத்தமே கூட படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு வந்து பிளாங்கெட்டில் அப்படியே கவர் பண்ணிக்கிறாங்க. எதுவும் பண்ணல. இவரோட ஒரு ஹேண்டு டேபிள் ஜிம்மின் மேலே இருக்குது. ஜங்குக்கோட ஹேண்டுமே ஜிம்மின் மேலே இருக்குது. ஜிம்மின் இப்போ லைட்டாக வந்து ஐஸ் ஓப்பன் இருந்தாலும் ஓகே சொல்லிட்டு எதுவும் அப்படியே அக்ரோஸ் பண்ணிக்கிறாரு. பார்த்தா 2 பேரும் ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு எதுவும் பண்ணாமல் நார்மலாக தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா இவன் ஜிம்மில் ஃபஸ்ட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணாங்க. பார்த்தா 2 பேருமே இல்லை. பார்த்தா ஒரு பர்சன் வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வீட்டில் மெய்டு யாருமே இல்லை. இவங்க 3 பேர் மட்டும்தான். அதனால் எல்லா ஒர்க்கையும் வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பட்டு கீழே இறங்கி வராரு. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு உட்காராரு. இப்போ நம்ம ஜங்க் வந்து காஃபி குடிக்கிறாங்க. இந்த நம்ம காஃபி சொல்லிட்டாங்க. ஜிம்மும் காஃபி குடிச்சிருக்காங்க. அந்த பக்கம் நம்ம டே பார்த்துருக்காங்க. டே வந்து குக் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்க் அந்த ஃபுட்டு எப்படி வந்து பாருன்னு சொல்கிறாங்க. சரி ஜங்க் வந்து பார்க்குறாங்க. எல்லாமே ஜிம்மில் குடிச்சு விட்டா இருக்குது. நல்லா இருக்குது டேஸ்ட். இதில் கொஞ்சம் இதாக ஆட் பண்ண சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணுறாரு. ஜிம் பார்த்துக்க அமைதியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம்முக்கு கால் வருது. ஹலோ சொல்கிறாங்க. மைக்கேல் ஐம் சாரி மைக்கேல் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஆகுது. யார் அவனா திரும்பவுமா அப்படி சொல்லிட்டு நம்ம டே பார்க்குறாங்க. யார்டா அவன் நம்ம லைஃப்பில் விட்டு போக மாட்டான்னு சொல்லிட்டாங்க. சரி இருடா பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் ஃபோன் எடுத்து வராங்க. அங்கே பாரு மைக்கேல் ரெடி சாரி மைக்கேல் சொல்கிறாங்க. பாரு எனக்கு பிரச்சனை இல்லை. நீ ஹாப்பியாக தான் மட்டும் போதும். நீ அந்த பசங்க கூட ஹாப்பியாக தான் இருப்பா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் ஹாப்பியாக இருக்குமா மைக்கேல் மன்னிச்சிருங்க. நீங்கள் எனக்கு 3 இயர்ஸாக 4 இயர்ஸாக எனக்கு கம்ஃபர்ட்டாங்க. பாரு நான் உனக்கு நல்ல ஒரு நான் லவ் பண்ணுறதுக்காக உனக்கு வந்து நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் ஃபஸ்ட்டு இருப்பேன் ஓகேவா. நீ அவ்வளோ ஹாட்டாக இருக்க எனக்கு புரியுது. நான் நல்லா ஹாப்பியாக இருக்கணும். ஒன் டே நான் வந்துட்டு உன்னோட பசங்களை பார்க்க வர சொல்கிறாங்க. என்னோட பசங்களை சொல்லிட்டு நம்ம ஜெம் சொல்லிக்கிறாங்க. உன்னோட கிட்ஸை பார்க்க நான் வரும் ஓகேவா. அப்போ நீ கண்டிப்பாக இன்ட்ரோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இன்ட்ரோ பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்னோட ஹஸ்பண்ட் என்னோட ஹஸ்பண்ட் நான் இன்ட்ரோ பண்ண வேண்டாம். அவங்கள்ட்ட நான் இன்ட்ரோ பண்ண வேண்டாம். அவங்க ஒன்று ஹர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவங்க மேலே கோவம் சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லி ஜிமின் மைக்கேல்கிட்ட ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காங்க. இதை பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் எவ்வளோ வந்து எடுத்து சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு புரியுது. அவங்க ஹாபிஸ் பற்றி பேசுகிறாங்களே அவங்க எட்டி பார்க்குறாங்கன்ட்டு போகிற சரி ஓகே கோவப்படக்கூடாது தப்பு ஓகேவா சொல்கிறாங்க. ஜம்க்கு அட்வைஸ் பண்ணேன். ஜம்க்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே ரொம்ப ஹார்ட் ஆகிட்டான் ஓகேவா. இதுக்கு மேலே கோவப்பட்டா அவ்வளோதான். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படி சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போது ஜிமின் ஃபோனில் பேச முடிச்சு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போது ஜிம்மில் போயிட்டு நம்ம ஜம்க்கு தான் ஹக் பண்ணுறாங்க. ஜம்க்கு தான் ஜிம்மில் தட்டி வராங்க. அப்படி ஈஸ்ட்டாக சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் டேவும் வராங்க. நானும் சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. இனிமேல் நான் ஹர்ட் பண்ண மாட்டீங்களா சொல்கிறாங்க. ஹர்ட் பண்ண மாட்டேன்டா தங்கம்லாம் இனிமேல் ஹர்ட் பண்ண மாட்டோம் மன்னிச்சிட்டு சொல்கிறாங்க. நம்ம எப்போவுமே சொல்கிறாங்க 3 பேர் ஒன்றா தானே இருப்போம் ஓகேவா. நம்ம 3 பேர் ஒரே ஒன்றாவே அப்படியே இதே மாதிரி இருப்போம் ஓகேவா சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கேன் தெரியுமா சொல்லி தெரியும்டா மன்னிச்சிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் மைக்கில் மீட் பண்ணலாமா சொல்லிக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஜிம்னை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்களா தெரியாது 4 இயர்ஸாக பார்த்துருக்காங்கல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்க கேட்குறாங்க. வேண்டாம் நீ ஒன்றும் பார்க்க வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு பார்க்க வேணாம் சொல்லிட்டு ஜிம் பட்டுக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே சார் அவங்க அமைதியாக இருக்காங்க. ஒன் டே அவனை காட்டுவான் சொல்லிட்டு புரியுது. இப்போ அப்படி டேஸ்ட் போயிட்டே இருக்கடா. மேரேஜ் 2 மந்த் ஆகுது. ஸ்டில் இப்போ வரைக்கும் உங்கள் லைஃப்பை மூவ் பண்ணவே இல்லை.
நார்மலாக போயிட்டுருக்கு. 3 பேரும் ஒண்ணா தான் தூங்குறாங்க. ஆனா ஜிமின் அப்படியே தான் இருக்காரு. இப்போ இன்னைக்கு ஜங்க்க பார்க்குறேங்க்கா. சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு சொல்றாங்க. சரி அதுக்கு சொல்றாங்க. நான் போறேன். நீ வந்துட்டு ஜிம்முக்கெல்லாம் ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணி வச்சுட்டு வாடா சொல்றாங்க. என்னத்துக்கு டைம் ஆகுது. ஏன்னா நான் போறேன். ஏன்னா ஜிம் தூங்கிட்டு இருக்கான். நீ எல்லாம் பண்ணி வச்சுட்டு வா சொல்றாங்க. சரி ஓகேடா நீ போ சொல்றாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜங்க் போயிடுறாங்க. பார்க்குறாங்க. இப்போ பார்த்தா ஜிமின் தான். அப்போ ஜிமின் என்ன பண்ணுறான் சொல்லிட்டு நம்ம எல்லாம் மார்னிங் ஃபுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கூட்டிட்டு வரலாம் சாப்பிட சொல்லிட்டு மேலே போகிறாங்க. மேலே போய் பார்த்தாக்கா நம்ம ஜிமின் தான் அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே பாத் பண்ணிட்டு அப்படியே மிரர் நின்றுருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி எப்படி பாத்ரூம் வியர் பண்ணிட்டு செம்ம ஹாட் அப்படி இருக்காரு. இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்ல. அவர் அந்த மாதிரி இருக்கவும் மாட்டார் இவங்க முன்னாடி வந்துட்டு. இப்போ பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி பார்த்துட்டே இருக்காரு. ஜிம் டான் பண்ணி பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இல்லை ஃபுட்டு ரெடி ஆகிட்றா சொல்கிறாங்க. நான் வேற போட்டி அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு வந்துட்டு ஐஸ் எடுக்க முடியல. அப்படியே கிட்ட வந்துட்டு ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன அப்படி கேட்குறாங்க. டேங்க பாருவேன் உனக்கு பாவமல் எங்களை பார்த்தா சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க என்னன்றது எனக்கு நீ வேணும்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பேசுகிற நீ சொல்கிறாங்க. அங்கே பாரு என்னோடய ஒய்ஃப் என்னோட ஹஸ்பண்ட் ஓகேவா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ நின்று அகைன் சொல்கிறாங்க நான் டாக்ஸி மாற விரும்பல. ஓகே நான் மாறவும் மாட்டேன். எனக்கு என்னோட ஒய்ஃப் வேணும் சொல்லிட்டு தான் அப்படி ஜிம்மில் ஹேண்ட் எடுத்து கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கட்டே விடு அப்படி சொல்கிறாங்க. அவர் இப்படி கொஞ்சம் அப்படி கிஸ் பண்ணிட்டே போய் நெக்கில் அப்படி பைட் கொடுக்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கட்டே விடு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஒரு மாதிரி கிஸ் பண்ணி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி எடுத்துட்டேன் விட்டுரு அப்படி சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் லைட்டாக புஷ் பண்ணுறாரு. பேட்டில் டேன் வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கா எங்கே கேட்குறாங்க. ஜங்கா வீட்டில் சொல்கிறாங்க. என்னன்னு இருக்காமா ஏன்டா 3 பேரும் ஒன்றா இருக்க முடியும். ஜங்க் வந்து வீட்டில் இல்லை ஓகேவா ஆஃபீஸ் போயிருக்கான். நைட்டு வேணா நீ அவனுக்கு அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஓவர் ஆகிறாங்க. டேங் வேண்டாட்டே சொல்லிட்டாங்க. நானும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துக்கு அப்புறம் என்ன நார்மலாக இருக்க முடியாது சொல்லிட்டு அவர் போயிட்டுக்கு இது நம்மளுக்கால தெரியல. நம்ம எவ்வளோ தான் நம்ம ஃபைட் பண்ணாலும் என்னைக்காவது உங்ககிட்ட நாங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறோமா கிஸ்ஸை தவிர வேறு ஏதாவது நாங்கள் ஃபைட் பண்ணியிருக்கோமா. ஏன்னா பேபி குழந்தை அப்படி பண்ணக்கூடாது எங்களுக்கு தெரியும் ஓகேவா. அந்த விஷயத்தில் நாங்கள் ஜென்வனாக தான் இருந்தால் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த விஷயத்தை கரெக்டாக தான் இருந்திருப்பாங்க. அதை சொல்கிறாங்க. நாங்கள் என்றைக்குமே ஒன்று பனிஷ் பண்ணுறது வந்து கிஸ் மட்டும்தான். கிஸ்ஸு பைட் அவ்வளோதான் கொஞ்சம் திட்டுவோம். அதை தாண்டி எதுவும் இல்லை. கொஞ்சமாக திட்டுவீங்க சாரி நிறைய திட்டிருக்கோம் சண்டை போட்டுருவோம் ஹர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் மற்றபடி தப்பாக நின்றுட்டு நான் பார்த்ததில்ல ஓகேவா. எப்போவுமே எங்களுக்கு அப்படி தோணும். எப்போவுமே எங்களுக்கு பேபி தான். ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கும் ஒரு பேபி வேணும்ல சொல்கிறாங்க. ஏன்னா பேபி அதுக்கு ஆமாட்டா பேபி வேணும்ல சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆசையாக இருக்கிற 3 பேர் மட்டும் தனியாக வர முடியும் இந்த வீட்டில் பேபி வேணும்ல சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. பொறுக்கி பவர் சொல்லி ஜிம்மு போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சுக்கோ இப்படி அடிச்சுக்கோ எவ்வளோ டேஸ் ஆகுது. அடிச்சுக்கோ திட்டிக்கோ என்னால் பண்ணடா சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூடாம்மா சொல்லிட்டு சாரி எப்பவும் ஹார்ட் பண்ண மாட்டேன்டா சாரி ஓகேவா. நாங்கள் என்ன வேர்ட்ஸ் பேசினாலும் மன்னிச்சிரு ஓகேவா. நாங்கள் இடியட் தானே அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் இடியட் தான் சொல்கிறாங்க. ஆமாம் இடியட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹங்கரே ஜிம்மில் கிஸ் பண்ணாச்சு. ஜிம்மும் அதே பேஷனில் கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. லவ் யூ சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மோட லைஃப் அவ்வளோ அழகாக மூவ் ஆன் ஆகுது. இங்கே ஜங்க் பார்த்தா ஆஃபீஸில் இம்பார்ட்டன்ட் இருக்காரு. இப்போ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்காரு. மீட்டிங்லாம் முடிச்சிருக்காங்க. காய் வைக்க பார்க்குறேன். என்னடா காணும் சொல்லிட்டாங்க. டைம் ஆகிடுச்சு. அதான் நான் வந்து வீட்டில் விட்டுருந்தா சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா எப்போ தான் வந்து ஹனிமூன் போவீங்க சொல்கிறாங்க. ஹனிமூன் போகிறீங்க எங்கள் ஜிம்மின் சமாதானமாக மாட்டுறான். எங்கள் பேபி எப்போ சமாதானம் ஆகுதோ அப்போ தான் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மின் தான் அது லிமிட்டெல்லாம் போயிட்டுருக்கு. ஜிம்மின் பார்க்குறாங்க. எங்கள் பாரு டைம் 12 o'clock ஆகுது. எந்திரிட்டே பசிக்கிட்டு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு டைம் வந்து 1 o'clock இருக்கும். அது வரைக்கும் இருப்பாரு. அப்பா ரொம்ப டயர்டாக பார்க்குறாரு. என்ன சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறாங்க. இருக்கிறக்கும் ஏன் இருக்காது பெயின் எனக்கு தானே சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர் போயிட்டு டக்குன்னு ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டு ஃபுட் எடுத்து வந்துட்டு கடை சொல்கிறாங்க. என்ன ஃப்ரெஷ் ஆகிடும் சொல்லிட்டு பரவாயில்ல வா சொல்லிட்டு அவர் அழகாக ஃபுட்டு ஃபிட் பண்ணிவிடுறாங்க. சாப்பிட சொல்லிட்டு பேபிக்கு ஃபிட் பண்ணுவார். இவ்வளோ பாசம் இருக்கும்போது ஏன்ட்டு சொல்கிறாங்க. எல்லாமே பாசம் அதிகமாக இருக்கனால தான் ஓகேவா. கோவம் பாசம் இல்லாமலே அன்பு இல்லாமலே யார்ட்டையும் சண்டை போட முடியாது. கோவப்பட முடியாதுல்ல சொல்கிறாங்க. நம்மளுக்கு பிடிக்காத பசங்க நம்ம ஏன் கோவப்பட போகிறோம் சண்டை போட போகிறோம் சொல்கிறாங்க. அது உண்மை தான் சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே ஃபுட்டு ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டு மவுத்தில் வைப் பண்ணிட்டு படுத்துக்கோ தூங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மும் அப்படி வந்து படுத்துக்கிறாரு. தூங்குறாரு. ரொம்ப டயர்டாக இருக்க சொல்லிட்டு இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக வீட்டில் வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதாவது ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் வந்துட்டுருக்காரு. ஜங்க் பார்க்குறேன். என்னடா இப்போ வரா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இப்போ தான் வந்தா சரி ஓகே நீ போய்ட்டு வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஏன்டா சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. கிட்ட வா சொல்கிறாங்க. என்னடா சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேவோட நெக்கை பார்த்தா பைட் மார்க் இருக்குது. இது சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இங்கே பாரு என் பேபி கிட்ட நீ வாங்கிட்டே சொல்லி கேட்குறாங்க. நம்ம பேபிட்டா சொல்கிறாங்க. இருந்தாலும் எப்படா வாங்கினேன் நான் இல்லை தப்பாக சொல்கிறாங்க. இப்போது அவன் எவ்வளோ ஹார்ட்டாக தெரியுமா. அவனை கம்ஃபர்ட் பண்ணி எவ்வளோ அடி வாங்கினா தெரியுமா சொல்கிறாங்க. என்னதுக்கு அடி அதுக்கும் ஏகப்பட்ட அடிடா எவ்வளோ அடி கொடுத்தான்னு தெரியுமா. நான் அவ்வளோ ஹார்ட்டாக இருக்கான பேபி எல்லாத்தையும் வாங்கிட்டான். வாங்கினதுக்கு அப்புறம் தான் கம்ஃபர்ட்டாக நான் சொல்கிறேன். என்னதுக்கு ஆமாம் எல்லா திட்டு அடி எல்லாத்தையும் வாங்கினதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா சொல்லிட்டு நம்ம சட்டையே சொல்லிட்டு இருக்காரு. ஹேரெல்லாம் அப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் திட்டிட்டு இருந்தால் அப்படி பண்ணுவேன் சொல்லிட்டு பனிஷ்மெண்ட்லாம் பண்ணால் அதுக்கப்புறம் தான் நாங்கள் அப்படி சொல்கிறாங்க. அதுவும் நைட்டு உனக்கு அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு இல்லை நைட்லாம் வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன்டா ஹார்ட் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஹார்ட்டான ஆகும் கொஞ்சம்
பெயினாக இருக்கும் வேண்டாம் நாளைக்கு பார்த்தா சொல்லிட்டாங்க. என்னடா சொல்லிட்டாங்க, ஆமாம் என் பேபி என்னோட பேபி இப்போ ஹாட்டாக கூட சொல்லிட்டாங்க. டே நம்ம பேபி நம்ம பேபின்னு சொல்லலான்டே இப்போ தான் நீ பிரிச்சு பிரிச்சு பேசுகிற சொல்லிட்டு டே கொஞ்சம் அங்கு லைட்டாக கோவம் வருது, சண்டை லிட்டில் ஃபைட்டாக வருது. இப்போ நான் வீட்டுக்கு போகணும் ஜிம்கிட்ட சொல்கிறேன், நீ பிரிச்சு பேச சொல்லிட்டு டே அப்படி சொல்லுறது அவங்க கோவம் வரும் சொல்கிறாங்க. தெரியல சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா நீ ஹாப்பியாக இருக்கிறத விட என்னோட பேபி ஹாப்பியாக இருந்துச்சா சொல்லிட்டாங்க. பேபி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட் சொல்லிட்டாங்க. அதை விட ஹாப்பி நாளைக்கு நான் வச்சுக்கோ சொல்லிட்டாங்க. பார்க்கலாம் முதல்ல பார்க்கலாமே சொல்லிட்டு 2 பேரும் கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது நைட் நம்ம ஜங்க் வராங்க. ஜங்க் வந்து பார்த்தா ஜிமின் அப்படியே சோஃபாவில் வந்து டிவி பார்த்துருக்காங்க. ஆனால் லைட்டாக சேடாக தான் இருக்காரு. இப்போனா கொஞ்சம் ஒரு மாதிரி ஜங்க் வீட்டில் எல்லாம் வந்து ஜங்க் மாதிரி பார்க்காமலே போயிருப்பாரு. அதனால தான் இப்போ ஜங்க் வராங்க. ஜிமின் பேபி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் அப்படியே ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் கிட்ட வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னடா சொல்லிடுறாங்க. மெஸ்ஸியோ சொல்கிறாங்க. மெஸ்ஸி டூ சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்க் மேலே போய்ட்டு லைட் ஆகிறாங்க. அப்படியே அந்த சோஃபாலே படுத்துக்கிறாங்க. இது பார்க்க ரொம்ப நேரம் பண்ணிட்டே வந்துருப்பாரு. பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே நான் குக் பண்ண வா சொல்கிறாங்க. போய் பண்ண சொல்கிறாங்க. இப்போ டே போகிறாங்க குக் பண்ணுறதுக்கு. இப்போ ஜங்க் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மை டைட்டாக ஜிம்மை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கா ஒர்க் அவுட் போச்சு ரொம்ப நல்லா போச்சு சொல்கிறாங்க. இப்போது ஜிம் போய் ஜங்கை கிஸ் பண்ண ஜங்கை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அவர் கொஞ்சம் ஜங்கோட ஷர்ட் வேணாம் சொல்கிறாங்க. என்னத்துக்கு வேணாடாமா நாளைக்கு பார்த்து சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்கப்பா அன்றைக்கி அவன் கொடுத்துட்டான் அவங்க அன்றைக்கி ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. நான் உடனே எடுத்துக்க மாட்டேன் ஓகேவா. என் பேபி ஹார்ட் ஆகும் ஓகேவா. நான் மற்ற விஷயத்தில் ஹார்ட் பண்ணுவோம்னா ஹார்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் ஹார்ட் பண்ணவே மாட்டோம் ஓகேவா. இது வந்துட்டு டாக்ஸிக்காக இருக்கக்கூடாது. ரொம்ப லெவலில் வரணும் ஓகே. இப்போ வேண்டாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்கா டயர்டாக இருக்குன்னு தூக்கிட்டு போயேன் சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு அப்படி தூக்கிட்டு போயிடலாம். ரூம் போயிட்டு ரூமில் படுக்க வைக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. உங்களுக்குள்ள இந்த விஷயத்தில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி கூட ஃபோர்ஸ் பண்ணிடக்கூடாது. அவர் ஒரு குழந்தை மாதிரி இவங்க பார்ப்பாங்க. அது அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. இப்போது ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் தான் ஜங்கு ஜிமின் பார்த்தா அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி எப்படின்னா இவங்க ஒரு ஹனிமூன் வந்திருக்காங்க. ஓகே ஹனிமூன் ட்ரிப் வந்திருக்காங்க. ஜங்கு தான் ஆசைப்பட்டு ஹனிமூன் போகணும்னு சொல்லிட்டு 2-3 பேர் ஹனிமூன் தான் வந்திருக்காங்க. இந்த பக்கம் டே அந்த ஃபோட்டோலாம் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இந்த பக்கம் ஜங்குக்கு டே ஜிமின் பார்த்தா அங்கேயே கிஸ் பண்ணிருக்காங்க. ஜங்குக்கா வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு ஜிமின் ஹாப்பியாக இருக்கா. டே எவ்வளோ ஹாப்பியாக ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இப்போ திரும்பி பார்க்குற டே போதும் நான் விட்டுறா சொல்லிட்டாங்க. டே அங்கே பாரு உன் வேலையை பாடுறா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கா சரி ஓகே சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு விட்டுறாரு. இப்போ இவங்க அழகாக லைஃப் வந்து மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. டைம் படிக்கிற 2 பேரும் சேர்ந்து கிஸ் பண்ணுறதும் ஹக் பண்ணுறதும் அவ்வளோ அழகாக. ஆனால் மற்ற விஷயம் மட்டும் தனித்தனியாக இருக்கும். தனியாக ஒரு ப்ரைவேட் சட்டை ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இப்போ ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ் பார்க்கலாம்டா ரொம்ப அழகாக நம்ம ஜிமின் தான் கார்டன்ட்டு அந்த செடிக்கெலாம் தண்ணி விட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே மெய்டில் வேலைக்கு ஒர்க் பண்ணி ஆகணும். அவங்க வந்து தண்ணி விட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜங்க் தான் ஒரு பாசனுக்கு வந்துட்டு ஹோம்ஒர்க் சொல்லிட்டு இருக்காங்க. டே பண்ணுடா சொல்கிறாங்க. இந்த போய் பார்க்குறது டேட்டா சொல்கிறாங்க. டே பண்ணு அடிச்சு விடுவேன். எப்போதில் ஏமாத்திட்டு இருக்கா ஜிமின் கிடையாது அவனு ஏமாத்திட்டு அப்படி சொல்கிறாங்க. டேட்டா உங்களை கூட ஏமாற்ற முடியும் அம்மா ஏமாற்ற முடியாது தெரியுமா சொல்லிட்டு என்னென்னு அம்மா கரெக்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. கரெக்டாக மிஸ்டேக்கில் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுவும் கரெக்டாக தான் என்னோட ஒய்ஃப் ரொம்ப பிரில்லியன்ட் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஏய் பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போய் பார்க்குறது டேட்டா அப்போ மம்மாட்ட கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க. மம்மா வந்துட்டு ஒர்க்கில் இருக்காங்க சொல்லிட்டாங்க. இல்லை கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. இங்கே பாரு சாப்பிட்ட கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு டே ஒரு பேபியும் ஜங்க் ஒரு பேபியும் பார்த்துருக்காங்க. இப்போ இந்த பேபி ரொம்ப அடம் பிடிக்குது. இப்போ உள்ள ஒரு பாசம் சொல்கிறாங்க. ஏய் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த பாப்பா வந்து திரும்ப சொல்கிறாங்க. மம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சாப்பிட சொல்கிறாங்க. மம்மா அது சொல்கிறாங்க சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இப்போ டே சரி மிரட்டாத சொல்கிறாங்க. இப்போ அந்த இல்லை இவ ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க எனக்கு தெரியும். அது ரொம்ப சேலாம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க பரவாயில்ல சொல்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஜங்கோட பொண்ணுடா ஓகேவா. அந்த பையன் வந்து டேவோட பையன் கிட்ட ஜங்க் வந்து ரொம்ப எப்படின்னா கேரிங்காக கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அப்படி சொல்லி கொடுப்பாரு. இந்த பக்கம் நம்ம அந்த பாப்பா கிட்டேயும் டே அப்படி தான். இவங்களுக்கு வந்து பேபியோட டிஃப்ரென்ஸே கிடையாது. ஜிமின் பார்க்குறாங்க. சரி ஓகே எங்கே என்னுடைய குட்டி மினி எப்படி சொல்கிறாங்க. ஏன்டா அவங்க மேலே ரொம்ப பாசம்னு சொல்கிறாங்க. அவள் டிட்டோ என்ன மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக சொல்கிறாங்க. இல்லை அவர் ரொம்ப சாஃப்ட் டைப்பில் சொல்கிறாங்க. ஆமாம் அது கரெக்டாக தான் சொல்கிறாங்க. இந்த பையனுக்கு ஒரு 4 இயர்ஸ் கூட ஓகேவா. அந்த பாப்பா இருக்குல்ல அவருக்கு 3 இயர்ஸ். இப்போ ஒரு 1.5 இயர்ஸில் இருக்கும் பேபி இருக்குது. குட்டி பேபி ரொம்ப அழகாக இருக்கும். அது கேர்ள் பேபி தான். இப்போ ஜிமின் போய்ட்டு தூக்குறாங்க. அது அழகாக விளையாடிட்டு இருக்கும். தங்கம் சொல்லிட்டு தூக்கி கொஞ்சிறாங்க. இப்போ அந்த பேபி இவங்க பார்க்குறாங்க. இவன் மட்டும் இப்படி சாஃப்டாக பண்ணி நினைக்க சொல்லிட்டாங்கன்னா பாரு வளர ஒரு சாஃப்டாக தான் இருப்பா சொல்கிறாங்க. ஏன்னா இவளுக்கு என்ன மாதிரியே இருக்கா சொல்கிறாங்க. எல்லா கேரக்டர் ஜிமின் மாதிரியே இருக்கும். குட்டி குழந்தையா இருந்தாலும் அழகாக அப்படியே ஒரு ஜிமின் மாதிரியே இருக்கும். அது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் பாப்பா எங்கள் தம்பி சொல்லிட்டு 2 பேர் கிட்ட வராங்க. அதாவது பையனும் அந்த பொண்ணும் கிட்ட வராங்க. இது எங்களோட பாப்பா கொடுக்க சொல்லிட்டு நாங்கள் தானே கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் தூக்கிக்கிறாங்க. அந்த பையன் தூக்கிறாங்க. அம்மா என்னை பார்த்தாலும் எங்கள் பாப்பாவை எங்கள் பிடிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் பாரு நீங்கள் 3 பேரும் பொண்ணு தான் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அப்பப்போ வந்து சொல்கிறீங்க பாப்பா தான் உங்களுக்கு ஸ்பெஷல் சொல்லிட்டாங்க. சரி ஓகே 3 பேருமே ஸ்பெஷல் தான் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜவுங்கிட்டேயும் நீங்களும் ஸ்பெஷல் தான் சொல்கிறாங்க. இப்போது 5 பேருமே சேர்த்து நம்ம ஜிமின் ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்க ஜிமின் சென்டரில் இருக்க இவங்க 5 பேர் சுற்றி உட்காந்துருக்காங்க. ஜிமின் சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு அழகான ஃபேமிலி இது போதும் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு இதே போதும்டா சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது. இந்த இதோட பேபிஸ் போதும் இல்லை போதும் இதுக்கு மேலே வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன்னா
இந்த ஒரு பையன் இருக்கான், அதுக்கப்புறம் 2 பொண்ணு, ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி. சரி அவங்க கூடயும் அதுக்கப்புறம் எப்போவுமே ஜிம்ல ஹர்ட் பண்ணதே கிடையாது. அவங்க கூட அப்பா, அம்மா வந்தா கூட அவ்வளோ நல்லா ப்ரௌடா பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எப்போவுமே நம்ம வந்துட்டு மோர் தென் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம். ஓகேவா சொல்றேன். இப்போலாம் எல்லா ஜெனரேஷனும் சொல்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு சரின்ட்டு அப்படி அந்த பேபிஸ் 2 பேரும் ஜிம்ல சிக்ஸ் பேக் கிஸ் பண்றாங்க. மம்மா லவ் யூ. நீங்க நிறைய லவ் கேர்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. நிறைய நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்குறீங்க. எனக்கு ஸ்ட்ரிக்ட் தான். பட் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா நான் ஸ்ட்ரிக்டா இருப்பேன். ஏன்னா கரெக்டாக வளர்க்கணும் உங்களை சொல்றாங்க. என்னோட வளர்ப்புல எப்பயும் தப்பா எப்படி சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க பெஸ்ட் மாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். அந்த பையனை ஜிம் டைட்டா ஹக் பண்ணி கிஸ் பண்றாரு. இந்த பக்கம் பேபி மம்மா எனக்கும் சொல்றாங்க. உனக்கு தான்டா இருந்தாலும் மம்மா நீங்க ரொம்ப திட்டுறீங்க சொல்றாங்க. அது பண்ணி ரொம்ப சேட்டை பண்றா உன்னோட அட பாவம்ல சொல்றாங்க. அப்படியா? சொல்லுவாங்க. "அட பாவம் இல்லையா? நீங்க இந்த மாரி பண்ணலாமா? தப்பு தான் மாமா. பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க." இந்த பக்கம் நம்ம அவங்க தான் ஜிமின எடுத்து கிஸ் பண்றாங்க. அப்புறம் டேப் பார்க்குறாங்க. நானும் சொல்லிட்டு எல்லாரும் சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணி ஜிமினோட ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் தான். அவரை சுற்றி அவ்வளோ லவ் கேர் எல்லாமே அவங்க குழந்தை ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ பாசமா இருக்காங்க. எப்போதும் நம்ம இப்படி தான் இருக்கணும். ஓகே சொல்றாங்க. கண்டிப்பா சொல்லிட்டு இது மாறவே மாறாது சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி அவங்க ஹாப்பி ஃபேமிலியா முடிச்சிடலாம். ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பாய் டேக் கேர்டா.